ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா நினைக்கிறேன். சரி, ஓகேடாமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஹேட் மை ஹார்ட் பீட் டூ பை டூ ஃபைன் பார்ட்டா. ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க, ஒன் ஷாட் வந்து ஒன் பார்ட் மட்டும் தான் போடுறீங்க, அதுக்கப்புறம் போட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைடா. ஓகேவா? எந்த ஒரு ஸ்டோரியுமே நான் ரெஸ்பான்ஸ் பார்த்தா செகண்ட் பார்ட் போடுவேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நான் இந்த எஃபோர்ட் போடுவேன். ஓகேவா? அப்படி இல்லை பிடிக்குதுனாக்கா நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிடுவேன். சம்டைம்ஸ் ஸ்டோரி கூட டெல் பண்ணிவிடுவேன். ஓகேவா? அது என்ன ஹேபிட்டு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் ஒவ்வொரு யூனிக்கும் இருக்கும். ஓகேவா? இவங்களோட ஸ்டோரி இப்படி தான் இருக்கும், அவங்களோட ஸ்டோரி இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் மைண்டில் எப்படிலாம் ரிமைண்ட் ஆகிற அளவுக்கு இருக்கும். ஓகேவா? அப்படி தான் நான் என்னோடய யூனிக்கு வேலை தான் நான் ஸ்டோரி கொடுக்குறேன். எனக்கு அம்மு அப்படின்னாக்கா இப்படி தான் கொடுப்பாங்க, அவங்க ஸ்டோரி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் நான் ஸ்டோரி கொடுப்பேன். ஓகேவா? ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி கொடுத்தாக்கா உங்களுக்கும் போர் அடிக்கும். எப்படி சொல்கிறது, அது கேட்குறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. ஓகேவா? டிஃப்ரெண்ட் வேயில் அவங்களுடைய ஸ்டைலில் கொடுத்தா மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். நான் அதனால தான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு அப்படி எல்லாமே கொஞ்சம் மிங்கிள் ஆகிற மாதிரி தான் ஸ்டோரி கொடுப்பேன். உங்களுக்கு என் ஸ்டோரி கேட்குறது ஓகே, கம்ஃபர்டபுளாக இருக்குனாக்கா நீங்கள் கேட்கலாம், இல்லைனாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு போகலாண்டா. ஓகேவா? ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி அது பிஎல் ஸ்டோரி. ஓகேவா? நீங்கள் கம்பல்சரி கமெண்ட் பண்ண முடியாது, எந்த ஒரு இதுவுமே இல்லைடா. ஓகேவா? எனக்கு யாரும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணிக்கவும் வேண்டாம். ஜஸ்ட் ஸ்டோரி கேட்கணுங்க, ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே? உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது ஒரு ஸ்டோரி கேட்குறோம்னா அதுக்கான ரிவ்யூ கொடுக்கணும் உங்களுக்கு தோணுச்சுனாக்கா நீங்கள் கொடுக்கலாம். ஓகேவா? அது உங்களோட விஷயம். ஓகேவா? சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் யுவர்ஸ். ஓகே? யாருமே உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ண முடியாது. அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகிறாண்டா. ஓகே? நீங்கள் வந்துட்டு இப்போனாக்கா 2 by 2 ஹவர் வெயிட் பண்ணி எனக்கு டைம் கிடையாது, நான் காலேஜ் போயிட்டுருக்கேன், எனக்கு பிஸி ஸ்கெடியூல் தான். மேபி உங்களுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணி கேட்கறதுக்கு ஓகே அப்படின்னாக்கா கேளுங்க, இல்லைனாக்கா கேட்க வேண்டாம். ஓகேவா? ஓகே, அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படி இருந்தா இருக்குனாக்கா, நம்ம ஜேகே வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ளாஷ்பேக்கு. இப்போ நம்ம ஜேகே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க, அந்த ஜிம் வந்துட்டு இந்த பேபி பார்ட் கண்ட்ரோல் பண்ணி வந்து எடுத்துருக்காங்க சொல்லிட்டு ஜேகேக்கு சமக்கம் வந்தது. ஜேகே அந்த பாட்டில் தூக்கி போட்டு உடச்சிட்டு டேரெக்டாக மேலே தான் வராங்க. அவர் ரூம் போகிறாங்க, பார்த்தா ஜிம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஜேகே பார்க்குறாங்க, அவருக்கும் வந்து டக்குன்னு ரூம் டோர் லாக் பண்ணிட்டு அப்படியே ஜிம் கிட்ட வராங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மோட பெட்டில் புஷ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே தான், உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாக்கா பர்த் கண்ட்ரோல் மெடிசன் எடுத்துருப்பா ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அதே சொல்கிறாங்க. சொல்லு எதுக்கு அப்படி தான் கேட்குறாங்க, என்னோட போகணுன்றதாகவா அஜய் கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. நானும் என்னடா நம்ம இப்படி இருக்கோம், இன்னும் பேபி ஃபார்ம் ஆக மாட்டேதுன்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, பாரு அது ஃபோர்ஸ் பண்ணி வரக்கூடாது சொல்கிறாங்க. அங்கே பாரு நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம் கூட என்ன பண்ண முடியும் ஜே கேட்குறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க, நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம் என்ன பண்ண முடியும், ஃபோர்ஸ் பண்ணி தான் பண்ண முடியும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அங்கே பாரு நான் வந்துட்டு பேபி இப்போ வந்துடும் போகிறேன்னு சொல்லி ஒரு ஆசையோடு இருக்கேன், ட்ரீமோட இருக்கேன், நீ எனக்கு மெடிசன் எடுத்துருக்கேன் எனக்கு தெரியாமல் அப்படி தானே ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. என்ன நினைக்கிறேன், என்னோட போகலான்னு நினைக்கிறியா, சரி நான் ஒரு 2 monthsல டிவோர்ஸ் வாங்கி போட நினச்சிட்டு இருக்கா அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கே பார்த்துருக்காங்க. பாரு அப்படி என்னுடைய போக முடியாது சரியா, நீ போக விட மாட்டேன், நீ போக முடியாதா. ஓகேவா? நீ ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் கூட மட்டும் தான். ஓகேவா? உங்கள் லாஸ்ட் பிரேக் இருக்கிற வரைக்கும் ஏன் கூட, என் லாஸ்ட் பிரேக் இருக்கிற வரைக்கும் நான் கூட. ஓகேவா? இதுதான் நம்ம லைஃப் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. இந்த ஃபேட்டை யாரும் சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? பார் ஜிம்மி, யுவர் பிலாங்ஸ் டு மீ எப்படி ஜிம்மி ஜேகே சொல்கிறாங்க. இந்த ஜிம்மி ஜம்க்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறதுக்கு பாரு சொல்கிறாங்க. பாரு இப்போ ஒரு டைம் மன்னிக்கிறவங்க சரி, அந்த ஒரு டைம் நான் மன்னிக்கிறேன், எனக்கு நீ புரிஞ்சிக்காமல் இருக்காது எனக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஓகேவா? தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோ, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். ஓகேவா? இப்போல்லாம் சின்ன வயசில் லவ் பண்ணுறேன். ஓகேவா? நான் உள்ளே பண்ண மட்டும் கணக்கு தெரியுது தவிர நான் அவனை லவ் பண்ணுற கணக்கு தெரியல. சரி ஓகே, தப்பு ஏன் மேலே தான். ஓகே வாண்ட நடக்கும், நான் காமிக்க அப்படி ஏன் தப்பு தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் என் அத்தையோட விஷயம் நீ நானும் ஒன்றா இருக்குன்ற செகண்ட் நான் அவனை லவ் பண்ணுறேன். ஓகேவா? நீ என்னை லவ் பண்ணாலும் பண்ணாட்டியும் நீ கூட தான் இருக்கணும். ஓகேவா? நீங்கள் என்னோட ஒய்ஃப். ஓகேவா? நான் ஒன்ஸோட மேரேஜ் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம், எப்படி எங்கேயும் போக முடியாது. ஓகேவா? ஒரு டிவோர்ஸ் பேப்பரை சைன் பண்ணிட்டானா எதுவும் நடந்தது சரியா, சரிட்டு போகிறேன், என் ஒய்ஃப் இல்லைன்னா ஆகிடாது, என்னட்டு போக முடியாது சரியா. டிவோர்ஸ் பேப்பர்ன்றது உனக்கு வீட்டுக்கு வரவும் கூடாது, டிவோர்ஸ் உனக்கு எனக்குன்றது நடக்காது சரியா. எப்போவுமே நீ எனக்கு மட்டும் தான், நான் உனக்கு மட்டும் தான், இதை யாராலும் மாற்ற முடியாது. ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜம்க்கு பார்க்குறாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் நான் மன்னிக்கிறேன். ஓகேவா? அப்புறம் சொல்லி ஜேகே ஜிம் 2 ஹேண்ட் பிட் பண்ணுறாங்க. போயிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, நீ பண்ணதுக்கு அந்த தப்புக்கான பனிஷ்மெண்ட் இப்போ கொடுக்குறேன். ஓகேவா? ஆனால் இது ஃபர்ஸ்ட் டைம் நீ பண்ணிருக்காங்க, அதான் நான் அமைதியாக இருக்கேன். இந்த ஒரு டைம் இப்போ ஒரு மெடிசன் வீட்டுக்குள்ளே வந்துச்சு, நான் என்ன பண்ணேன்னு தெரியாது. ஜிம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜம்க்கு பார்க்க ரொம்ப கோவமாக இருக்காரு. இப்போ ஜேகே அப்படி ஜிம் பைட் பண்ணுறாங்க. ஜிம்முக்குலாம் பெயின் ரொம்ப ஹெவியாக இருக்கா. ஜிம் பார்க்க வலிக்குதான் சொல்கிறாங்க. வலிக்கட்டும், எனக்கு அப்படி தான் வலிக்குது. இப்போ ஜேகே சொல்கிறாங்க, ஏண்டா நான் கூட ஒரு ட்ரீமோட இருந்துட்டுருக்கேன், நீ எனக்கு என்ன நினச்சிட்டு இருக்க, மெடிசன் எடுக்கிறல ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. நீ பண்ணுவேன் சொல்கிறாங்க. ஜிம் ஸ்டார்டிங்கில் ஆகணும், இப்போ ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு, போக போக அமைதியாகிறாங்க. ஜேகே பண்ண தப்பு பண்ணுவேன் சொல்கிறாங்க. பண்ண மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிஸ் பண்ண ரொம்ப சாஃப்டாக இப்போ ஸ்டார்டிங்கில் போக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாருன்னு போக போக
ரொம்ப சாஃப்டாக ஜென்டில் அழகாக தான் பண்ணுறாரு. இப்போ ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேகே ஹேண்டில் கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூடா, லவ் யூ. ஜேகே சொல்கிறாங்க எனக்கு ஒரு பேபி வேணும். ஜேகே சொல்கிறாங்க ஜிம் எதுவும் சொல்லலை. இப்போ ஜிம் அமைதியாக தான் இருக்காரு. ஜேகே அவ்வளோ நேரம் அவர் கூட இருந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் அந்த கிஸ் ரொம்ப சாஃப்டாக ஒரு லைக் அவ்வளோ ஒரு லவ்வோடு இருக்குது. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறாங்க லவ் யூ. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் எதுவும் சொல்ல அப்படி படுத்துக்கிறாங்க. ஜேகே பார்க்க ஓகே தூங்க அப்படி ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்படி ஒரு 1 month இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. டெய்லி ஜேகே ரொம்ப ஆனால் இப்படினாக்கா ரொம்ப சாஃப்டாக தான் அவர் கூட இருப்பார். ஃபோர்ஸ் பண்ண ரொம்ப இது பண்ண மாட்டார். ரொம்ப டஃபெலாம் இருக்க மாட்டார். ரொம்ப கம்ஃபர்டபுளாக அவ்வளோ ஸ்மூத்தாக அவரை வச்சு பரவாயில்ல. 1 month அப்படி போய் 1 month ஆஃப்டர் ஜிம் ரொம்ப ஹெவி வாமிட்டாக இருக்குது. ஒரு நிற்க வேணால் வீக்கெண்ட் தான். ஜேகே பார்க்குறாங்க ஜிம் மார்னிங் வந்து வாமிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க என்னாச்சு. ஜேகே கிட்ட வராங்க. ஜிம் பார்க்க ஹிட்ட போஸ்ட்னு சொல்கிறாங்க. ஜேகே இப்போ என்னாச்சுமா. ஜேகே தான் தொட்டு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஃபீவர் வர இருக்குது. ஒரு பக்கம் வாமிட் எடுக்கிறாங்க. அப்புறம் ஜேகே பார்க்க ஃபீவர் இருக்குது. ஹாஸ்பிட்டல் போகலாம் சொல்கிறாங்க. நான் வரல சொல்கிறாங்க. வா சொல்கிறேன் வரல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க ஓகே சொல்லிட்டு ஜேகே போய் டாக்டர் கால் பண்ணுறாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே டாக்டர் ஆமாம் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் அவங்க வீக்காக இருக்காங்க. ஹெல்த்தியான ஃபுட்லாம் கொடுங்க. ஓகே நல்லா பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து ப்ராப்பராக செக் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. தேங்க்யூ டாக்டர் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் கிஸ் பண்ணிப்பார் ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ப்ரெக்னெண்ட் ஆகிட்டாங்க. இப்போ ஜேகே வந்து ஜிம்மில் பொருள் கிஸ் பண்ணுறாங்க. ஹாப்பியாக இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் ஜேகே போய் முறைக்கிறாங்க. என்ன முறைக்கிறாங்க பாரு. இது என் அத்தை சரியா என்கிட்ட ரிட்டன் அவங்களே வரப்போகிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜிம்மிக்கு அவங்க அம்மான்றது கேட்டு ஒரு மாதிரி அமைதியாக எதுவுமே சொல்லவே இல்லை. ஜேகே பார்த்ததுக்கப்புறம் கட்டக்கூடாது சரியா டென்ஷன் ஆகக்கூடாது. ஓகே புரியுதா சொல்கிறாங்க. நல்லா சாப்பிடணும் ஹெல்த்தியாக இருக்கணும் புரியுதா. ஜேகே சொல்கிறாங்க ஜிம் அமைதியாக இருக்கவா உட்கார சொல்லிட்டு ஜிம்மில் உட்காராங்க. இப்போ ஜேகே போய்ட்டு அவருக்கு ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. நான் கட்ட சொல்கிறாங்க நானே சாப்பிட்றேன் சொல்கிறாங்க. நான் ஃபீல் பண்ணுறாங்க கட்ட ஜேகே தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ ஜேகே மெடிசன்லாம் கொடுக்குறாங்க. அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ இந்த ஹாப்பி நியூஸ் ஜேகே அவங்க ஃபேமிலியில் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறாங்கன்னு பார்க்குறேன். என்னடா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாக்காக இருக்கீங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நான் என்ன பக்கத்துலேயே போனால் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்படி அதே இப்படி ஜேகே வச்சுருக்காங்க கேட்குறாங்க. என்னடா அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லைடா நான் கூட ஹோப்புக்கு ட்ரை பண்ணுறேன். அவன் தள்ளி தள்ளி வைக்கிறான் நீ எப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் ஜேகே பார்க்குறாங்க. அதெல்லாம் ஜேகே பவர் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. அது என்ன பவர் சொல்லிட்டு காய் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே செம்ம ஹாப்பியாக இருக்காங்க. டெய்லி அவ்வளோ ஃப்ரூட்ஸ் வச்சுட்டு வாங்கிட்டு வருவார். ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுவார். டெய்லி வீட்டில் போயிட்டு மார்க்கெட்டில் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிட்டு தருவார். அப்படி கூட ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்க மாட்டார். ஃப்ரெஷ்ஷாக டெய்லி வாங்கணும் அப்படி சொல்லிட்டு டெய்லி வாங்கிட்டு கொடுப்பாரு. ஜிம்மிக்கு எப்படிக்கா அந்த வாட்டர்லாம் பிடிச்சிடுவாங்க. டெய்லியுமே அவர் ஆஃபீஸ் போகிறதுலையே அவருக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துருவாங்க. தண்ணி பாட்டில் எடுத்து வச்சுருவாங்க. பாரு இவ்வளோ தண்ணி நீ குடிக்கணும் இன்னைக்கு சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. ஓகே ஜேகே தான் நான் ட்ராப் பண்ணாமல் சொல்லிட்டாங்க. வேண்டாம் என் காரில் போகிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை நான் ட்ராப் பண்ணுறேன் நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்லிட்டு ஸ்லோவாக ட்ரை பண்ணுறாரு. அந்த பக்கம் சுகா வந்துட்டு அவங்க தம்பி இல்லையா 50 ரூபா பார்த்துக்கிறாங்க. ஜிம்மில் அவங்க ஆஃபீஸில் அவர் பார்த்துக்கிறாங்க. இந்த பக்கம் ஜேகேமே கரெக்டாக இவருக்கு எல்லாமே டெய்லி கொடுத்துறாரு. இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் ப்ரெக்னெண்ட் ஆனது ஜிம் ப்ரெக்னெண்ட் ஆனது ஒரு அப்பாவானது அவ்வளோ ஹாப்பி. அப்படி டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம்மிக்கு ஒரு 4 months இருக்கும். ஜிம் படுத்துருக்காங்க. அப்போ ஸ்டமக்கு ஃபஸ்ட் டைம் ரிவீல் ஆகிருக்கு. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேக்கு ஃபஸ்ட் டைம் கேஷுவல் எழுந்திருப்பாங்க. அப்போ எழுந்திருக்கும் போது ஜிம்மில் ஸ்டமக் எப்படி அந்த பெட்ஷீட் அந்த பிளாங்கெட் கிட்ட ஸ்டமக் மட்டும் லைட்டாக கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும். ஜேகேக்கு பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது. டக்குன்னு ஜேகே இந்த பிளாங்கெட் ரொம்ப பண்ணுறோம் பண்ணி பார்த்தா நம்ம ஜிம்மில் ஸ்டமக் அழகாக இருக்குது பார்க்குறது குட்டியாக இருக்குது. அப்போ ஜேகே பார்க்குறாங்க ரொம்ப ஹாப்பி போயிட்டு அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு எனக்கு தெரியும் என் அத்தை தான் எனக்கு வந்து பொண்ணை பிறக்க போகிறாங்க. இது பொண்ணு தான் கண்டிப்பாக இது என் பொண்ணாக தான் இருக்கும் என் அத்தையாக தான் இருக்கும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ப்ரெசன் ஆகும். ஜிம் பார்த்துருக்காங்க. அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் சொல்லணும் சார். ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்க்கு ஒரு மாதிரி ஜிம் பார்த்துருக்காங்க. ஜேகே கிட்ட போயிட்டு ஃபோனில் கிஸ் பண்ணுறாங்க. குட் மார்னிங் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லலை. ஜேகே தான் ஹிந்தி சொல்கிறாங்க. ஜிம் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் எப்பவும் போல ஒரு ட்ரெஸ்ஸை வெயிட் பண்ண போகிறாரு. ஜேகே பார்க்குறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே இதுக்கு ஜிம்மில் ரெகுலராக வெயிட் பண்ணுற ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு நியூவாக செட் பண்ணி வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க. இங்கே பாரு இப்போ பேக் பம்ப் வந்து கொஞ்சம் வந்துருச்சு ஓகேவா. அதனால் இப்போ இந்த ட்ரெஸ் போட்டு தான் கரெக்டாக இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க சொல்கிறாங்க. இந்த கிளாத்தெல்லாம் வாங்கி ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா. உனக்கு எதுவும் ஆகாது. அந்த ஃபேப்ரிக்கெல்லாம் உனக்கு இப்போ ஸ்கின்க்கு பர்ஃபெக்டாக செட் ஆகும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க சரி ஜிம் எடுத்து கொடுக்குறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கலர் எல்லாமே ஜிம்முக்கு சூட் ஆகும் பர்ஃபெக்டாக அழகாகவே இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. நல்லா இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரின்னு சொல்லி வீட்டில் வராங்க. இப்போ ஜேகே ஃபுட்டை ஃபிட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்க நானே சாப்பிட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை நான் ஃபீட் பண்ணாலும் சாப்பிடுவேன் நீ ஜேகே தான் ஃபீட் பண்ணுறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. ஜேகே எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் ஜிம் இப்படினாக்கா விட்டு அந்த மாதிரிலாம் பேசுறதவே இல்லை. ஆனாலும் இப்படினாக்கா பண்ணுறதுலாம் போட்டு போகிற அமைதியாக தான் இருப்பார். எதுவும் சொல்ல மாட்டார். இப்போ ஜேகே பார்க்குறேன். ஓகே ஈவினிங் நம்ம வீடு வந்ததுக்கப்புறம் வாக்கிங் போகலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் சரி சொல்கிறாங்க. இப்போ 5 months முடியுது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. நீ ஆஃபீஸ் போவேன்னு சொல்கிறாங்க. நான் போவேன் சரி நீ போகக்கூடாது ஜேகே சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் வந்து கேட்க மாட்டாங்க. இப்போ ஜேகே டேரக்டாக ஃபோன் பண்ணி சுகாட்ட சொல்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஆஃபீஸ் வரணும்னு சொல்கிறாங்க. சுகா பார்க்குறாங்க. ஏன் சொல்கிறாங்க. இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு அவன் ஆஃபீஸில் வரவேன் நான் ட்ரை பண்ணுறது வரேன் எனக்கு கஷ்டமாக பயமாக இருக்குது நான் கூட்டி வரேன்னு சொல்லி கேட்க மாட்டேறான். நீ கொஞ்சம் சொல்கிறியா அப்படி சொல்லிட்டு ஜேகே கேட்குறாங்க.
சுகாவும் சரி ஓகே நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம சுகா சொல்கிறாங்க ஜிம்மி வீட்டில் இருக்க சொல்கிறாங்க. இல்லை சுகா இல்லை நீ வீட்டில் இரு சரியா, எனக்கு வீட்டில் போகிறதுக்கு ஆஃபீஸ் வரலாம் சொல்கிறாங்க. ஏன் சுகா சரிங்க இப்போ ட்ரைவ் பண்ணுறது சேஃப்டி இல்லைடா, இப்படி தூரம் நீ ட்ராவல் பண்ணுறது தப்பு ஓகேவா, நீ வீட்டில் இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி ஆனால் கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் சொல்லிட்டு சுகா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க நான் பார்த்துக்கிறேன் இல்லை இல்லை வீட்டில் சரி நீ ஒர்க் வர வேணாம் சொல்லிடுறாங்க. இப்போ ஜிம்மி சரி ஓகே சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் ஜிம்மி அப்பாவுக்கு ஜிம்மி ப்ரெக்னெண்ட்டாக கழிச்சு ஹாப்பியாக தான் இருக்குது. ஆனால் இப்போ எனக்கு ஜேக்கி கூட ஹாப்பியாக இருக்காரு தெரியாமல் அதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ 1 டேஸ் ஜிம்மி அப்பா கூப்பிட்றாங்க ஜேக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என் பையன் ஹாப்பியாக இருக்கலாம் அவங்க கூட சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி அமைதிருக்காங்க சொல்கிறாங்க அவன் ஹாப்பியாக தான் இருக்கான்னு சொல்கிறாங்க. நீ போய் சொல்கிற அப்படி சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் அவன் ஹாப்பியாக தான் இருக்கான், என்ன அவனுக்கு வந்து வருத்தம் இருக்குது எனக்கு புரியுது அங்கிள், என் அத்தை இறந்து நினச்சி அவன் ரொம்ப ஹார்ட்டாக இருக்கான் புரியுதுன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் எனக்கு ஜிம்மி தான் பாய்ஃப்ரெண்ட் சொல்லி சின்ன வயசில் முடிவு பண்ணிட்டேன். அது எனக்கு இப்போ இல்லை எனக்கு ஜிம்மி சின்ன வயசுலேயே பிடிக்கும் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கெட் அஜிமாக பார்க்குறாங்க. அப்படியே பிலீவ் பண்ண சொல்கிறேன் பிலீவ் பண்ண சும்மா தான் பண்ணேன், எனக்கு என் அத்தையை எங்களுக்கு பிடிச்சிக்கிட்டாங்கன்னு நினச்சி தான் அப்படி பண்ணேன் தவிர மற்றபடி அவன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை. அவன் எத்த பயன்றது இப்போவுமே எனக்கு அது பாசம் இருக்குது, அவன் மேலே மட்டும்தான் எனக்கு சுகா மேலே பாசம் இருக்குது. எப்போவுமே 2 பேரும் பிடிக்கும், ஸ்டார்டிங்கில் பிடிக்கல தானேன்னு சொல்ல மாட்டேன். போக கிராண்ட்மா சொல்லுவாங்க அப்படி அவங்க 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க. ஈவன் உன் அங்கிள் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அத்தை, உன் அத்தை ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அவள்கிட்ட நிறைய பணம் காசு இல்லாமல் இருக்கலாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நாங்களே பார்த்துருக்கேன் அத்தை எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அத்தை அழகாக பார்த்துக்கிட்டீங்க ரொம்ப லவ் பண்ணீங்க. ஈவன் சுகா கூட ரொம்ப பாசமாக இருப்பான் அத்தை, எங்களை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க, அதான் தூரத்தில் பார்த்துருக்கேன். ஈவன் சுகா ஜிம்மி கூட என்கிட்ட பாசமாக தான் இருந்தாங்க, நான் தான் அவங்க சரியாக புரிஞ்சிக்கல தப்பு என் மேலே தான் அங்கிள் அப்படி சொல்லி ஜேக்கே அழுகிறாங்க. நான் சின்ன வயசு ஜிம்மி தான் நினச்சிருக்கேன், அவர் யாரும் நினச்சதே இல்லை, எனக்கு ஜிம்மி எப்போவும் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி அப்பா அமைதியாக இருக்காங்க. என் பையனை சொல்கிறேன் நான் ஹார்ட்டில் பண்ண மாட்டேன் அங்கிள் சாரி, நான் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுக்கு, ஆனால் நான் அங்கே வந்ததுக்கப்புறம் அவன் மேரேஜ் பண்ணிட்டு பேசணும்னு நினச்சேன், அதுக்குள்ள நீங்கள் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி அப்பா அமைதியாக இருக்காங்க. என் பையன் ஹார்ட் அட்டாக் கூட்டிகிட்டு வந்துடுவா சொல்கிறாங்க. இல்லை அங்கிள் ஹார்ட் ஆக மாட்டேன் என் கூட தான் இருப்பான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்போ அவங்க சர்வுக்கு நல்லா பார்த்து கோச்சிட்டு போயிடுறாங்க. எனக்கு அவங்க ஒய்ஃபோட விஷயம் இல்லையா அவங்களால இக்னோர் பண்ண முடியல, அதனால் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க சின்ன வயசுலேயே அவங்க ஜேகேக்கும் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த இது உண்மையை நடந்துச்சு மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் பிரிச்சா நல்லா இருக்காது இல்லை சரி அவங்க போயிடுறாங்க. அதுக்குலாம் ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த டைம் எப்படி சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ ஃபைனாக ஜிம் ஜேகே லைஃப் போயிட்டு இருக்கு. ஜேகே அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம் உட்காந்துருக்காங்க. ஜேகே ஒரு பாத்ரூம் தண்ணி வச்சுருக்காங்க. காலையில் வயசு சொல்கிறாங்க இதுக்கு சொல்கிறாங்க அது கால் வீங்கி இருக்கு சரி யார் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குங்க சரி கால் வீங்கி ஓகே அது வயிறு நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஜிம் வைக்கிறாங்க. இப்போ ஜேகே அழகா ஒரு மாதிரி காலை பிடிச்சிக்கிறாங்க அந்த வாம் பாட்டில் அந்த வாம் பாட்டில் கால் இருக்கு ஜிம்முக்கு ஹாப்பி நல்லா இருக்குது பார்க்குறது விதமாக ஒரு மாதிரி வாமா இருக்குது. ஜிம் கால் வச்சுருக்காங்க. ஜேகேக்கு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு டவர் எடுத்து காலை வைப் பண்ணி விடுறாங்க. அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க அந்தளவுக்கு யாரும் கேர் பண்ணி பார்த்துக்க முடியாது அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் ஒரு மூவி பார்த்துருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க அந்த மாதிரி மூவிலாம் அந்த டைம் பார்க்கக்கூட சொல்லிட்டு ஜேகே தான் ஒரு ஃபன்னான ஒரு மூவி வச்சுக்கிறாங்க. ஜிம் சிரிக்கவே ஆரம்பிச்சிடாரு கடத்துக்கு மேலே சிரிக்கிறாரு. அது அழகாக பார்க்கறதுக்கு ஜேகே பார்க்குறதுக்கு சிரிச்சுக்கிட்டே போவோம். ஜேகே ஜிம்மே பார்க்குறாங்க. ஜிம் கியூட்டாக அதை பார்த்துட்டு இருக்காங்க. மூவி பார்த்து ரசிக்கிறாங்க. அப்போ தான் சடனாக பேபி ஹிட் பண்ணுது. அம்மா ஜிம் சொல்கிறாங்க ஜேகே ரோடு வர என்னாச்சு கேட்குறாங்க. அது சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்லுடா என்னன்னு சொல்ல தான் தெரியும் சொல்கிறாங்க. கிக் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. என்ன கிக் பண்ணது பேபி சொல்கிறாங்க. அப்போ ஜேகே பார்க்குங்க என்ன ஸ்டொமக் கை வைக்கிறாங்க கரெக்டாக பேபிக்கு கிக் பண்ணுது. ஜேகே பார்த்து ரொம்ப ஹாப்பியாகிடுது. ஆனால் ஜிம்மில் கைட்ட பெயினாக இருக்குது அது கிக் பண்ணுறப்போ. ஆனால் ஜேகே வந்து அவ்வளோ ஹாப்பியாக பார்க்குறப்போ ஜிம்முக்கு அது பெயின் கூட போயிடுது. ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஐஸ் போட்டு கரெக்ட் டேஸ் வந்துருக்கு ஹாப்பி டேஸ் கிக் பண்ணுற ஆஃபீஸை பார்க்குறாங்க. பார்த்து ஜேகே கூப்பிட்றாங்க. இப்போ அந்த பேப்பர் கைட்ட அப்படி மூவ் பண்ணுறது அசைது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பாரு செல்லம் அம்மாவுக்கு வலிக்குண்டா கிக் பண்ணது தங்கம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்குறது ஒரு மாதிரி ஆகிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்போ பேபி அந்த டேப்லெட் லைட்டாக மூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு மாதிரி அசைக்க இப்போக்கா மூவ் ஆன் பண்ணுறது அழகா ஜேகே ஃபீல் பண்ணுறப்போ அவ்வளோ மாதிரி இருக்குது. 2 ஹேண்ட் ஜிம்மில் ஸ்டமக்கில் வைக்கிறாங்க. செல்லம் அவங்க பாரு அம்மாவுக்கு வலிக்கும் கிக் பண்ணுறதுங்க என்ன ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் ஸ்டொமக் கிஸ் பண்ணுறாங்க. எனக்கு தெரியும் ஓகேவா நீ என்னோட பொண்ணு இல்லை அத்தையை தான் வர போகிறாங்க சரியா எனக்கு கேர்ள் பேபி எனக்கு தெரியும். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க கேர்ள் பேபிலே சொல்லிட்டு இருக்கோம் ஜிம் நினைக்கிறாங்க. ஜேகே பார்க்குறீங்க எத்தனை என்கிட்ட ரிட்டர்ன் வர போகிறாங்க ஓகே எனக்கு தெரியும் நீங்கள் மறுபிறவி எடுத்து வருவீங்க என்கிட்ட சரியா நான் நல்லா பார்த்துப்பேன் சரி ஜேகே சொல்கிறாங்க. நீங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கா சரியா ரொம்ப நேரம் அரேஞ்ச் பண்ணிவிடுவேன். நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நான் அதுக்கப்புறம் என்னோட ஜிம் வைக்கிற 3 பேரும் ஹாப்பியாக இருக்கும் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே கிஸ் பண்ணுறாங்க ஸ்டொமக்கு கிஸ் ஹிட் பண்ணாதீங்க அம்மாவை பாவம் ஜேகே சொல்கிறாங்க வலிக்கும் அம்மாவுக்கு அப்படி சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே தான் வந்துட்டு ஓகே நீங்கள் அதுக்கு ஜேகே சொல்லி போயிடுறாங்க. ஜிம் இருக்காங்க. செக் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் சாப்பிட்றாங்க. 1 டேஸ் சுகாவும் சுகால் அப்பா வந்துருக்காங்க. நிறைய ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஜிம் அவங்க அப்பா வந்து ஸ்பீடாக இருக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க மெதுவாக வந்துட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு மெதுவாக இருக்கிறாங்க. ஜிம் அப்பா பார்க்குறாங்க ஸ்லோவாக வந்துருப்பான் ஏன் ஸ்பீடாக இருந்துச்சா சொல்கிறாங்க. அது பாஸ் உட்கார ஜிம் உட்காராங்க. ஜிம் அப்பாவும் ஷோ நிறைய பேசுகிறாங்க.
ஜேகே அவங்களுக்காக ப்ராப்பராக மீல் வந்து குக் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கப்பா அங்கே சாப்பிடுங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜேகேட இவங்க சாப்பிடும்போது ஜேகேட ஜிம்ல அம்மாவோட ஹேண்டில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ ஷுகா அப்படி இந்த ஃபுட்டை சாப்பிட்டு ஒரு அமைதியாகவே இருக்காது. ஜிம் பார்க்குறீங்க ஷுகா ஃபுட் பிடிக்கல அவனுக்கு சொல்கிறாங்க. ஷுகா பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஃபுட்டெல்லாம் சர்வ் பண்ணிட்டு கிச்சனுக்கு போய் நின்றுருக்காங்க. இப்போ ஜேகேட ஜிம்ல அப்படி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க பாசர் அவங்க ஞாபகம் இருக்கு அந்த ஃபுட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது பாசர் அவங்க அம்மா மேக் பண்ணுற மாதிரி இருக்குல்ல சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி நாம பாசர் ஆக்சுவலாக ஜேகே குக் பண்ணுறது அவங்க அம்மா குக் பண்ணுற மாதிரியே இருக்காது. நம்ம ஜிம்மில் அம்மா இருக்காங்க அவங்க குக் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஷுகா டேஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அந்த ஃபீல் வந்து அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டாரு. ஜிம் பார்க்குறேன் என்னாச்சு ஷுகா சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் சாப்பிட்டு ஷுகா அந்த ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க. அது ஜேக்கோட ஹேண்டில் அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு அவங்க அம்மாவோட ஃபுட்டு மாதிரி இருக்கிறதா ஷுகா ரொம்ப எமோஷனலாக நல்லா சாப்பிட்டுப்பாரு. நம்ம ஜிம்மில் அப்பா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுருப்பாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கிங் பார்க்குறோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கவங்க எல்லாரும் சாப்பிட்டு தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ எல்லாரும் போயிட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குற அவங்க எல்லாம் போனதுக்கப்புறமா ஜிம் ஜேக்கி பார்க்குற ஜேக்கி சாப்பிடாம இருக்காங்க. ஜிம் பார்க்குற நீ சாப்பிடல ஜிம் கேட்குறாங்க. அப்போ ஜேக்கி அமைதியாக இருக்காங்க. அது சொல்கிறாங்க நீ சாப்பிடல ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க இல்லை எனக்கு பசிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க நீ தான் குக் பண்ண நாங்களெல்லாம் சாப்பிட்டு நீ சாப்பிடாம வந்த அப்படின்னு சாப்பிட ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க நீ சாப்பிட சொல்கிறாங்க நீ ஃபுட்டை சர்வ் பண்ணுறியா ஜிம் ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சாரி சொல்லிட்டு ஜிம் அப்போ தான் ஃபுட்டை சர்வ் பண்ணுறாங்க ஜேக்கிக்கு. அதை ஃபஸ்ட் டைம் அவர் ஃபுட்டை சர்வ் பண்ணும்போது தான் நம்ம ஜேக்கி ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஜேக்கி ஜிம்முக்கு எப்படின்னா ஃபுட்டெல்லாம் அதுக்கப்புறம் ஜிம் ஜேக்கி ஃபுட்டை சர்வ் பண்ணுறவே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணிருக்க மாட்டார் இவர் மட்டும் தான் பண்ணுவார். அதுக்கப்புறமா அவருக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ப்ராப்பராக பார்த்து பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ப்ரெக்னன்சி டைம்லேயே எப்படின்னாக்கா அவர் கேர் பண்ணுறது இவர் கேர் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பேச மாட்டார் அதிகமாக இதெல்லாம் வேணாம் இம்பார்ட்டன்ட் எதுன்னு சொல்லி மட்டும் சொல்லிட்டு கரெக்டாக அது எப்படின்னாக்கா இவர் கேட்குறப்ப ஆன்சர் பண்ணுவார் அவ்வளோதான். டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜேக்கி வாக்கிங் கூட்டிட்டு போகிறாங்க. இங்கே உட்கார வைக்கிறாங்க. ஜேக்கி ஜேக்கி ஜிம்மில் உட்கார வைக்கிறாங்க. ஜிம் உட்காந்துக்கிறாங்க. அப்போ ஜேக்கி போய்ட்டு ஜிம்முக்கு பிடிச்ச ஒரு கேண்டி வந்து தராங்க சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க வேண்டாம் சொல்லுங்க அரை ஸ்வீட் கம்மியாக போட்டுருக்காங்க சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சாப்பிட்றாங்க ரசிச்சு சாப்பிட்றாங்க. ஜேக்கி அது ரொம்ப ஹாப்பி பார்த்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஜிம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜேக்கி பார்க்குறாங்க வாசல் தூக்கிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நடக்க முடியல ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க ஓகே ஜேக்கி தூக்கிட்டு வராங்க. அப்படியே கையிலே இருந்து அழகாக தூக்கிட்டு இருக்காரு. ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க. ஜேக்கி ஹாப்பியாக இருக்காரு. ஒரு செகண்ட் கூட அவர் வந்து ஜிம்முக்கு ஒரு ஒர்க் பண்ணுற நினச்சி போட நினச்சதே இல்லை. எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். வீட்டில் மாப்போறதா இருக்கட்டும் இல்லை பெருக்கிறதா இருக்கட்டும் எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். எந்த ஒரு ஒர்க்குமே அதுக்கு ஈக்குவலாக அவருக்கு இருக்கவே இருக்காது. எல்லா ஒர்க்கும் ஈக்குவலாக பண்ணுவார். ஜிம்மில் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துருப்பாங்க. இவன் ஜிம் பேசினாலும் பேசாட்டியும் அவர் கேர் பண்ணாட்டி அவர் அவ்வளோ அழகாக பார்த்துப்பாரு. ஜிம் ஜேக்கி பார்க்குறாங்க அமைதியாக தான் இருக்காரு. பேசவே மாட்டார். ஜேக்கி பார்க்குறாங்க மாயத்தை வந்து பேசணும். அப்போ ஜேக்கி தான் வந்து அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் டிவியில் ஒரு திங்ஸ் பார்க்குறாங்க பார்த்து கிரேவிங்ஸாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க எனக்கு அது வேணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு ஜேக்கி போயிட்டு அது வந்து மேக் பண்ணுறாங்க கிச்சன் தான் டேஸ்ட் அது அவ்வளோ வரல. ஏன்னா ஜேக்கி ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருப்பாங்க டேஸ்ட்டே வரல. ஜிம் பார்க்க நல்லா இல்லை சொல்கிறாங்க. ஜேக்கி பார்த்து என்ன பண்ணுறோம் சொல்கிறாங்க எனக்கு வேணும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க ஜேக்கி பார்க்குறாங்க ஓகே நான் போய்ட்டு வாங்கிட்டு ஒரு ஜேக்கி கடையில் வந்து கொடுக்குறாங்க. ஜிம் நல்லா சாப்பிட்றாங்க ரசிச்சு சாப்பிட்ருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க ஒன்று கூட சரி ஜேக்கி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இந்த ஜிம் வச்சுறாங்க. இப்போ ஜேக்கி சாப்பிட்றாங்க. அவ்வளோ அழகாக க்யூட்டாக அந்த டைம் போயிட்டு இருக்கும். ஜிம்மில் அப்போ நினைக்கிறாங்க சரி தனியாக இருக்கா ஜிம்முக்கு சேஃபாக இருக்கும் தெரியல ஜிம் நீங்கள் கூட வந்திருக்கியா கேட்குறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க நான் எங்கள் அப்பா வீட்டுக்கு சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க இல்லை நான் வந்துட்டு யங்ஸ்டர் சொல்லிட்டேன் ஓகேவா உனக்கு டெலிவரி ஆகிட்டு பேபி ஒரு நான் வீட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக டெலிவரி ஆகுது ஒரு 3 வீக்ஸ் இருக்குது. அப்படின்னு ஜேகே ஜிம் அவங்க கடை சொல்கிறாங்க. அப்பா அதில் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாருப்பா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பாவும் இல்லைப்பா சொல்கிறாங்க. இப்போ ஷுகா பார்க்கணும் இல்லைப்பா அவனே பார்த்துட்டு விடுங்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாரு ஷுகா ஆமாப்பா அவனே பார்த்துக்கிட்டோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பாவும் சரிப்பா நீ சேஃபாக என்ன சொல்கிறாங்க. ஜிம் ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கி பார்த்தா அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. வீட்டில் தான் இருக்காரு ஃபுல் டே அவரை கேர் பண்ணுறாரு. நம்ம ஜிம் பார்த்தா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்க வேண்டியதானே நான் கூட தானே இருக்காங்க. ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க என்கிட்ட தான் பேச மாட்டா டிவி பார்த்து இருக்க வேண்டியதானே சார் ஜேக்கி நினச்சிட்டு இருக்காங்க. ஜிம் பார்த்தா உண்மையாக உட்காந்துருக்காரு. இப்போ ஜேக்கி கிட்ட உட்காருங்க என்ன வேணாம்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எது வேணாம் சொல்கிறாங்க சொல்கிறாங்க எது வேணாம்னு சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கி சமையல் எங்கன்னா போமா சொல்கிறாங்க. இங்கே இவ்வளோ பிரச்சனை கொஞ்சம் எங்கே போக சொல்கிறா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க சரி ஜேக்கி தான் அப்படி கம்பேர் பண்ணுறாங்க. 1.8 ஜிம் பார்க்குறாங்க. ஜேக்கி எப்போவுமே ஜிம் வந்துட்டு ஜிம் 2 நாள் சரி பக்கத்துக்கு ஹக் பண்ணுவார். அது அவரோட ஹேபிட் அவர் ஃப்ரெண்டாக இருக்காரு. அவர் எப்போ ஹேண்ட் ஹோல்ட் அந்த ஸ்டொமக்கை ஹோல்ட் பண்ணிட்டு அழகாக படுத்துக்கார் பக்கத்தில். ஜிம்முக்கு ரொம்ப சேஃபாக அவருக்கு மாதிரி ஃபீல் ஆகும். சம்டைம்ஸ் நைட் நேரில் வரும். அப்போ ஜேக்கி பக்கத்தில் இருந்தாங்க அவருக்கு அந்த பயம் தெரியாது. இப்போ நம்ம ஜிம் வந்து பட்டுருக்காங்க. ஜேக்கி லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு ரூம்குள்ளே தான். ஜிம் பார்க்குறாங்க. அவர் கூப்பிடவும் தோணுற எனக்கு கூப்பிட மாட்டார். ஈகோ எனக்கு அதை பேச மாட்டார் பிடிக்காது இல்லைனால ஜேக்கி ஜிம் எனக்கு கூப்பிட மாட்டாரு. ஆனால் தூக்கமே வர ஜேக்கி பக்கத்தில் இல்லைனா ஒரு மாதிரி பயம் ஏதோ ஒரு ஐஸ் க்ளோஸ் பண்ணி பயப்படுற மாதிரியே இருக்குது. ஒரு நைட் மேலே வர மாதிரியே இருக்கு ஒரு இருக்குது. ஜேக்கி பார்க்குறாங்க. ஜிம் வந்து அந்த பக்கம் லைட்டாக பண்ணி அட்டன் பண்ணி படுக்கிறாங்க. ஜேக்கி பார்த்தீங்கன்னா தூங்கலையா பார்க்குறாங்க. டைம் 11 ஆகுது. ஜேக்கி பார்க்குறாங்க நீ தூங்கலையா ஜேக்கி இருக்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சொல்கிறாங்க. ஜிம் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க ஒருவேளை
பயப்படணும். ஜேகே டக்குன்னு லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்தில் வராங்க. பக்கத்தில் வந்துட்டு என்னாச்சு அப்படி ஜே கேட்குறாங்க. ஜிம்னி எதுவுமே சொல்லலை. இப்போ ஜேகே பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவர் ஹக் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்னி ஜேகே கிட்ட போகிறாங்க. எப்பவுமே டிஸ்டன்ஸோட படுத்துப்பாங்க. அவங்க மேலே ஹேண்ட் போட்டால் கூட ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது அவங்களுக்குள்ள. ஜிம் க்ளோஸாக போக மாட்டேது. இப்போ என்ன பண்ணுறாங்க, கிட்ட போய் படுத்துக்கிறாங்க. அப்புறம் ஜேகே பக்கம் மாயந்துட்டான் போல சொல்லிட்டு உள்ளங்க பாரு எதுவும் பயப்படா சரியா நைட் வருது வருதா ஜே கேட்குறாங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் ஜேகேடைய செஸ்ட் போய்ட்டு ஹெட் வச்சுக்கிறாங்க. ஒரு மாதிரி மாயந்த மாதிரி இருக்காது. இப்போ ஜேகே லைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஒன்று பாரு ஜேகே தான் வந்து டேப் பண்ணி தராங்க. இப்போ ஜிம் ஜேகே ஹக் பண்ணிட்டு நிம்மதி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சொல்ல வேண்டியது என்கிட்ட மறுபடியும் கூட பக்கத்தில் படுத்துக்கணும்னு சொன்னால் என்ன ஏன் இப்படி இருக்கான் அவனுக்கு என்கிட்ட அவனுக்கு இல்லாத உரிமையா நான் அவனை ஹஸ்பண்ட் தானே ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே அப்படி ஜேகே தான் ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ கேட்டாலும் கேட்கட்டும் பக்கத்தில் வந்துடும் சரியா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் தூங்கிட்டு சொல்கிறாரு சாரி விட்டு கொஞ்சம் வந்து ஒர்க்கில் ஃபோக்கஸ் பண்ணுறேன். நான் சாரி ஜேகே ஹக் பண்ணிக்கிறேன். எனக்கு அவர் ஆஃபீஸ் போகலன்னு வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அது ஒர்க்கும் பார்க்க முடியல. ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் தூங்குறாங்க. ஒரு 2 days ஆஃப்டர் மொய்யன் அதுக்கப்புறம் என்னோட பேரண்ட்ஸ் 3 பேர் வந்திருக்காங்க. அப்போ நம்ம ஜேகே அப்பா வராங்க. அங்கே பார்ப்பா ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உனக்கு ஜேகே பிடிக்கிறேன்னு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. இருந்தாலும் உன்னோட அம்மாவோட விஷயன்றது அது உன்னோட அம்மாவோட விஷயன்றது இதுதான் சரியா. செகண்ட் ஜேகே லவ் பண்ணுறான். இப்போ சின்ன வயசில் லவ் பண்ணுறான். நீ கேட்கலாம் அப்படி விழி பண்ணான்னு சொல்லிட்டு அவன் சின்ன வயசில் அவங்க அத்தையை அவங்க நீங்கள் வந்து பிடிச்சிட்டீங்கன்னு நினச்சிட்டான் சரியா. மற்றபடி அவனுக்கு அது புரியல சரியா. ஆனால் உங்களை இப்போ அவங்க விருப்பம் எதுவும் சரி உன்னையும் சுகம் சரி ரொம்ப பிடிக்கும் புரிஞ்சுக்கோ சரியா சொல்கிறாங்க. அவன்கிட்ட போகணும்னு நினைக்காது சரியா. உங்களுக்கு பேபி வந்துருச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சேர்ந்தா வாழணும் புரியுதா சொல்லிட்டு ஜேகே அப்பா சொல்கிறாங்க. சின்ன அமைதியாக இருக்காங்க. அங்கே பாரு உனக்கும் அம்மாவை மிஸ் பண்ணுறாங்க. என் தங்கச்சி ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஓகேவா. அவன் அத்தையை மிஸ் பண்ணுறான். உனக்கு அது எப்படி சொல்லி புரிய வைக்கிறதா தெரியல ஓகேவா. அவன் சின்ன வயசில் லவ் பண்ணிட்டு இருக்கான். இவன் எனக்கு தெரியாது. நான் கூட என் தங்கச்சி விஷயம் ஃபுல் பண்ண நினச்சேன். ஆனால் அவன் சொன்னா நான் மனசார் லவ் பண்ணுறேன்ப்பா. நான் லவ் பண்ணுற ஜிம்மில் மட்டும் எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் சரியா. அப்படி புரிஞ்சுக்கிறேன் எவ்வளோ லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோப்பா அப்படி சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. ஜிம்மில் அங்கிள் அது ஜேகே அப்பா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம்மின் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க. என்ன காசு சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன மேட்ச் பண்ணிக்கலாம் ஜிம்னு கேட்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் காசு சொல்கிறாங்க. என் அத்தையோட விஷயம் என் சுகாமாவை நான் மேட்ச் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் என் சுகாமாவை லவ் பண்ணுறேன். இப்போ சின்ன வயசுல சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் சொல்கிறாங்க. ஆமாம் நான் லவ் பண்ணுறேன். எனக்கு சுகாமாமா சின்ன வயசில் பிடிக்கும். அவர் ரொம்ப அழகாக கேரிங்காக இருப்பார் தெரியுமா. நீ எப்படி எனக்கு சுகாமாமா அப்படி தான் என்றைக்குமே நாங்கள் வந்து சுகாமாமா இன்னொரு பர்சன் நாங்கள் பார்த்ததே இல்லை சரி. என் அத்தைக்கு நாங்கள் பிறக்காம வந்துருக்கலாம். ஆனால் அவங்க என் அத்தை வந்துட்டு பையனை ஃபஸ்ட்டு பையனாக சொன்னாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. செகண்ட் எங்கள் அத்தை வந்துட்டு அவங்க அம்மா என் சுகா வந்துட்டு அம்மாவை கூப்பிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க அம்மா கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நீ பிறந்தேன். எனக்கு சுகமாவும் நீ ஒன்று தான் சரியாக சொல்கிறாங்க. என்ன நான் வந்து ஒரு சின்ன பையன் தம்பியாக பார்க்குறேன். வீட்டுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். ஓகே அத்தை பையன் வீட்டுக்கு இருக்கிறத நான் பார்க்குறேன். சுகமாவும் என்னோட ஹஸ்பண்டாக நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒயின் சொல்கிறான். அக்கா சொல்லிட்டு ஆமாம் எனக்கு சின்ன வயசு சுகமாக ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லவர். மற்றவங்க கணக்கு ஏன்னா அவர் பார்க்குறதுக்கு ஓட்டா சாவிச்சு தரலாம். ஆனால் என் கணக்கு எப்பவும் சாஃப்டான பர்சனாக எனக்கு தெரியாது. என்கிட்ட எப்போ அன்பா பாசிட்டிவ் பேசுவார். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் பேச மாதிரி இருக்காரு. அத்தை அதுக்கப்புறம் 2 பேசுறதுக்கு முன்னாடி பேசினார். நான் மேரேஜ் பண்ணிட்டாக்கா சுகமாக தான் பண்ணிப்பான்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்பா அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு தெரியலையே. சுகான்னா சொல்கிறாங்க. இல்லை மேரேஜ் பண்ணிட்டா அவங்கள பண்ணிப்பா எனக்கு பண்ணிக்க மாட்டேன் ஸ்லோன்னு சொல்கிறா. சின்ன ஒரு மாதிரி இருக்கு அது சொல்கிறாங்க. அது அத்தை விஷயம் மட்டும் இல்லை என் விஷயமா அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்லிட்டு ஒரு பேசல. இப்போ ஜெகே நம்ம பார்க்குறேன். இங்கே இருக்கவா ஜெகே சொல்லி எதுக்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு பேபி பார்க்குறது இங்கே இருக்கேன் சொல்லி இல்லை நான் பார்த்துக்கிறேன் சொல்கிறேன். இல்லை இல்லைம்மா நான் பார்த்து நீங்கள் போங்க சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அவங்க ஜிம்முக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் குக் பண்ணி கொடுத்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஜெகே அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துப்பாங்க. ஜிம்மில் எதுவும் இதை வாய்க்காத கேட்க மாட்டாங்க. அவர் கேட்காம ஜெகே புரிஞ்சுப்பாங்க எல்லாமே. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு 3 weeks ஆஃப்டர் ஜிம்முக்கு டெலிவரி பெயின் வருது. ஜெகே குக் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜெகே பார்க்குறாங்க. ஜிம்மில் தாக்கா பெயின் வந்திருக்கு. அவர் அப்போட கூப்பிட்டு ஜம்கான்னு சொல்லிட்டு அவரும் லைட்டாக எந்த ட்ரை பண்ணுறாங்க. ஜெகே ஓடி வராங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜிம்மில் கண்ணு பார்த்து ஜெகே புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே டக்குன்னு தூக்கிற லிஃப்ட் பண்ணிட்டு போயிட்டு காரில் குறைக்கிறாங்க. இப்போ இந்த பக்கம் சிவோட அப்பா வந்துடுறாங்க. ஜேக்கோட பேரண்ட்ஸ் வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஜேக்கே ஜிம் ஹேண்டை பிடிச்சிட்டு பக்கத்து நின்றுருக்காங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப அழகாக ஒரு பெயின் கத்துறாரு. ஒன்றும் இல்லை அங்கே பாருங்க ஒன்றும் இல்லை ஜேக்கே தான் ஜிம் ஃபோட்டோ எக்ஸ் பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அழகாக வந்து ஜேக்கோட வயசு பார்க்குறாங்க. ஜேக்கோட கண்ணு டேஸ்ட் ஸ்டாப் அவுட் ஆகிட்டு ஒன்றும் இல்லை பயப்படாத ஜேக்கே சொல்கிறாங்க. இப்போ டாக்டர் பார்க்குறாங்க. ஜேக்கே கம்ஃபர்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ அழகாக ஜேக்கேவும் கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. ஃபைனாக ஒரு கேர்ள் பிறந்திருப்பா. ஜிம் அப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஜேக்கே ஹாப்பியாக அந்த பேபி ஹோல்ட் பண்ணுறாங்க. அப்படியே டிட்டோ பார்க்குறதுக்கு ஜிம் பேச அவங்க அம்மா பேச ஒரே மாதிரி தான் இருக்கும். லைக் என்ன அவங்களுக்கு கொஞ்சம் ரவுண்ட் ஷேப்பாக இருக்கும். ஜிம்மு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப் ஃபேஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கும். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே டிட்டோ அவங்க அத்தை மாதிரி ரொம்ப அழகாக பிறந்திருக்கு. ஜேகே இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்க பாப்பா பார்க்கறதுக்கு. அவர் ஆசைப்பட்ட மாதிரி கால் பேப்பில் அவங்க அத்தையே பிறந்த மாதிரி இருக்கு. அவருக்கு அவ்வளோ ஹாப்பியாக எல்லா இடத்துல காமிக்கிறாங்க. ஜேகே அப்பா அந்த குழந்தை பேச பார்த்தோம் அப்படியே ஒரு அழகே ஆரம்பிச்சிட்டாரு. ஜேகே அம்மா பார்க்குறாங்க. அவங்களுக்கும் அப்படியே ஒரு இந்த ஜேகேயோட சொல்லியிருப்பாங்க டைம் எங்கள் அத்தை எனக்கு வந்துட்டு பொண்ணாக படுப்பாங்க சொல்லிட்டு ஜேகே அப்பா கூட சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டு சொல்கிறான்னு சொல்லி நினச்சிருப்பாங்க. ஆனால் அவர் சொன்ன மாதிரி உங்கள் அத்தையை வந்து பிறந்து பார்க்குறப்போ அவருக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது.
ஜேகே சொன்ன மாதிரி என் தங்கச்சி வந்து பிறந்ததா சொல்லிட்டு ஒய்ஃபே ஹாப்பியாக இருக்கிறது பக்கம் நம்ம சுகர் அப்போ கூட பார்க்குறவங்க ரொம்ப ஹாப்பியாக அந்த பேபி எல்லாருமே பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம ஷஜிமின் ஒரு 1 வீக் ஹாஸ்பிட்டல் இருப்பார். 1 வீக் ஆஃப்டர் டிஸ்சார்ஜ் ஆகி விட்டு வராங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க, ஜேகே கிட்ட போன பார்க்குறாங்க, ஜிம்மில் ஜேகே போட்டு மறைக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க, தள்ளி படுத்துக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஏன் சொல்கிறாங்க தள்ளி படுத்துக்கோன்னு ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, ஓகே கத்தாத ஜேகே தான் சரி படுத்துக்கிறாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் தானும் ஹக் பண்ணிக்கிட்டான். இப்போ வந்துட்டு இப்போ வந்து மாயலஸாக இருக்குது. அதான் இப்போ நான் தேவைப்பட மாட்டேன் உங்களுக்கு ஜேகே நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஜிம் பக்கத்துலேயே விட மாட்டாங்க. ஜேகேவும் சரி விட்டு தான் குழந்தை பிறந்துருக்கு, டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜேகேவுமே கஃபர் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சுகா அவன் ஃப்ரெண்டு ஜிம்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம் பார்க்குறீங்க சுகா சொல்லுங்க சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. பேசாமல் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்து வா சொல்கிறேன், என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க, பாடா உனக்கு உண்மை ஜேகே பிடிக்கல அப்படி இருக்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க சொல்கிறாங்க, சொல்லுங்க உண்மை ஜேகே பிடிக்கல சொல்கிறாங்க. அப்போ ஜேகே இப்போ வீட்டுக்கு வந்துருக்காரு, கரெக்டாக டோரில் நின்றுருக்காரு. அப்போ ஜிம்மும் சுகா உங்களை பேசிட்டு இருக்காங்க. அதில் சுகா சொல்கிறாங்க, பாரு சொல்கிறாங்க, எனக்கு கில்ட்டியாக இருக்கு அவனை பார்க்குறப்பா சொல்கிறாங்க. அவனுக்கு உனக்கு கில்ட்டியாக இருக்க சொல்கிறாங்க. இல்லை நம்ம அம்மாவும் சொல்கிறாங்க, பாரு உண்மையை சொல்லுவேன், நான் கூட தப்பாக பிடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன், உண்மையை சொல்லுனாக்க அவனுக்கும் எனக்கும் நம்ம அம்மா மேலே அவ்வளோ பாசம் தெரியுமா. நம்ம வந்துட்டு கொஞ்சம் டேஸ் அம்மா கூட இருந்திருப்போம். ஆனால் அவங்க நிறைய ரொம்ப டேஸ் இருக்காங்க சரியா. அவங்க வந்து சின்ன வயசுல குழந்தை பிறந்திருந்து அவங்க அம்மா தான் வளர்த்துருக்காங்க. உனக்கு புரியல ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, புரியல சரியா, அவங்களுக்கு நம்மளோட அதிக பாசம் அவங்க வார்த்தை மேலே. நமக்கு அம்மானா அவங்க அத்தை சரியா, அதனால அம்மாவை எடுத்து முடிவுன்னு அவங்க எடுத்து முடிவு இல்லையா சரியா. ஜேகேவா வந்து கூப்பிட்டு அத்தையே அவங்க அம்மா அதை நம்ம அம்மாவை அவன் பாட்டுக்கு அந்த கப்பையாக சர்வ் பண்ண போனான். ஓகேவா, அதுவும் உயிர் தானே, அதை சர்வ் பண்ண அவன் போனான். நம்ம அம்மா தான் அவங்கள ஜேகே சர்வ் பண்ண போனாங்க சரியா. அது அம்மா எடுத்து முடிவுடா கொஞ்சம் மீன் சொல்கிறாங்க. சொல்லி உங்களுக்கு உண்மையை ஜேகே பிடிக்கலையா சொல்கிறாங்க. சின்ன அமைஞ்சிருக்காங்க சொல்கிறாங்க. இல்லை சுகா சொல்லுங்க, பாரு மணிக்கு இப்படிட்டே இருக்குங்க பாரு, அம்மா நீ ஜேகே விட்டு புரிஞ்சு போனால் தான் வருத்தப்படுவாங்க தவிர ஜேகே ஒன்றாதான் அம்மா வருத்தப்பட மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. என்ன சுகா சொல்லிட்டு ஆமாண்டா அம்மாவோட விஷயத்து சரியா. அம்மா லாஸ்ட் மினிட்ல கூட கேட்டாங்க அங்கிள் கிட்ட கேட்டிருக்காங்க, இதுக்காக நம்ம அவங்க ஃபேமிலி பண்ணிங்க அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு அவங்க ஜேகே வந்துட்டு பிடிக்கும் சொல்கிறாங்க. நம்மளை விட வாஜின்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க, நம்மளை விட சொல்கிறாங்க. சொல்லி சுகா சொல்கிறாங்க, ஆமாம் நம்மளோட பிடிக்கும்னு சொல்கிறாங்க. போய் சுகா சொல்கிறாங்க, சரி ஓகே நம்ம 4 பேர் கூட பிடிக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க வளர்த்து குழந்தை 2 பேரும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க, பாரு அம்மா எடுத்து முடிவிடா. இப்போ நீ வந்து சுகா ஜேகே விட்டு பெரிய நினச்சி வச்சுக்கேன், அம்மா கண்டிப்பாக வருத்தப்படுவாங்க, பார்த்து அவங்க ஹாப்பி ஃபீல் பண்ண மாட்டாங்க. என்ன சொல்கிறாங்க பாரு, இதை பார்த்து அப்படி உங்களுக்கு யார் பார்க்குற மாதிரி இருக்குது, அம்மா பார்க்குற மாதிரி இருக்குது சொல்கிறாங்க. பாரு ஜோனா பார்க்குறப்ப அம்மா மாதிரி இருக்கா தெரியுமா. ஜேகே வந்துட்டு அவங்க உண்மையாக ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க அத்தை அவங்க அம்மா மேலே, அதாவது நம்ம அம்மா மேலே அவங்க அத்தை மேலே ஓகேவா புரிஞ்சுக்கோ சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, சரி ஓகே அப்படியே வீட்டு கொண்டு வச்சுக்கேன், வேறு பர்சன் மேரேஜ் பண்ணிப்பா சொல்கிறாங்க. இப்போ நான் எப்படி சுகா சொல்கிறாங்க, சொல்ல அப்போ ஏன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, நான் எப்படி ஒரு பர்சன் மேரேஜ் பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஏன் கேட்குறாங்க எனக்கு என்ன சொல்கிறாங்க, நான் அவங்க கூட வாழ்ந்துருக்கா சொல்கிறாங்க. அவங்களுக்கு பிடிக்காம தான் நான் ஃபோர்ஸ் பண்ணி தான் நான் அவங்க கூட சேர்ந்துருந்தான் அப்படி கூட சொல்கிறாங்க. இல்லை சுகா அது சொல்கிறாங்க எனக்கு வேறு ஒரு பர்சன் நினச்சி பார்க்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறேன் ஏன் சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்க. எனக்கு நீ லவ் பண்ணுற இப்போ சின்ன வயசு லவ் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, சின்ன வயசு லவ் பண்ணிட்டு இருக்க சரியா. எனக்கு அம்மா சொல்லுவாங்க அடிக்கடி, உனக்கு ஞாபகம் இருக்கா, உனக்கு ஜேகே தான் ஹஸ்பண்ட், ஜேகே தான் உனக்கு மேரேஜ் பண்ணி கூட கேட்கல, அம்மா மணி வந்துட்டு திட்டா முடி பண்ணுறான்னு மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்லுவாங்க, இல்லை ஆஃப்டர் மேரேஜுக்கு நல்லா பார்த்துப்பான் அப்படி சொல்லி அம்மா சொல்லுவாங்களா சொல்கிறாங்க. இவங்க சொல்லுவாங்க ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் எந்த இடத்துல அவங்க ஹார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி கேட்குறாங்க. சும்மா அமைஞ்சிருக்காங்க சொல்கிறாங்க. அதாவது உனக்கு நீ வந்துட்டு அவன்கிட்ட போய் முகம் கொடுத்து பேச மாட்டேற அப்படின்ற ரீசனுக்காக உனக்கு ஃபோர்ஸ் பண்ணி நான் பண்ணியிருப்பான் ஓகே, மற்றபடி உன்னை ஹார்ட் பண்ணியிருக்கானா அப்படி கேட்குறாங்க. சும்மா பார்க்கணும் இல்லை சொல்கிறாங்க, உனக்கு கேர் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அம்மா சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறத விட இன்னொரு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படி நம்ம கஷ்டம் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு அப்படின்னு தெரிஞ்சு வந்துட்டு வச்சுக்கிறேன். பேபி உங்ககிட்ட இருக்கும் ஒன்றும் இல்லை அவங்ககிட்ட இருக்கும், அது சிந்து அந்த நம்ம மாதிரி அது சிந்து கரண்ட்டோட வளரணுமா சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, நம்ம அப்பாவோட சிந்துவாக நம்ம வளர்த்துற அது மாதிரி யார் சொல்கிறாங்க. அம்மா இல்லாமல் அப்பா மட்டும் எல்லாத்துக்கும் நம்மளுக்காக அது போட நினைச்சிருந்தாரு, பார்க்குறது எவ்வளோ கஷ்டம் வச்சு சொல்கிறாங்க. ஜீவனா உணவு கிட்ட இருக்கணும், நீ பெரிய நினச்சி வச்சுக்கணும், உங்க கிட்ட இருக்கணும், இல்லாத ஜெயிக்கிட்ட இருக்கணும். அவளுக்கு அப்பா அம்மா 2 பேரும் கிடைக்கும்ல, நம்ம தான் சின்ன வயசுல அப்பா அம்மா 2 பேர் லவ் ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. கொஞ்சம் டேஸ் தான் நம்ம ஒன்றா இருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா நம்ம விட்டு போயிட்டாங்க. நான் வந்து ஸ்டார்டிங்கில் அம்மாவை இழந்தேன், செகண்ட் எனக்கு இன்னொரு அம்மா கிடைச்சாங்க ஒரு ஏஞ்சல் மாதிரி, அவங்களும் இழந்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பா மட்டும் தான் நம்ம லைஃப்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். புரிஞ்சுக்கோ சரி, அப்பா நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்தாரு, அந்த மாதிரி உன் பொண்ணு வரணும்னு நினைக்கிறியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சுகா சொல்கிறாங்க, பாரு நீ ஜேகே லவ் பண்ணுற சரியா, ஜேகே மேலே கோவத்தை என்ன சொல்கிறாங்க. அது சரி ஜேகே மேலே கோவப்படாம நீ கோவப்படுறதுக்கு எதுவுமே ரீசன் இல்லை சரி, கோவப்படுறதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்குது. எனக்கு அம்மா எடுத்த முடிவாங்க ஜேகே எடுத்த முடிவு இல்லையே சொல்கிறாங்க. ஜேகே தான் நீங்கள் சர்வ் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொன்னேன். நான் கேட்குறாங்க இல்லை சொல்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் கோவம் சொல்கிறாங்க. என்ன மறக்க முடியாது சுகா சொல்கிறாங்க. எனக்கு நம்ம அம்மா மன்னிக்கல, அம்மா அந்த பேச சொல்ல சொல்கிறாங்க. அந்த வயசு நீ நான் அதெல்லாம் அப்படி தான் இருப்போம் சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கப்பா, நீ நானும் அதே இடத்துல இருந்தாலும் அப்படி தான் இருப்போம் ஓகேவா. இப்போ நம்மள ஒரு பர்சன் நம்ம கேர் பண்ணி பார்க்கணும்னு வச்சுக்கேன், சடனாக மட்டும் போயிடுறாங்க, அவனுக்கு எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. ஹார்ட்டாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்போ அப்படி தானே இருக்கும் ஜெயிக்கும் சொல்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க, பாரு இப்போ அவனுக்கு அம்மா மேலே பாஸ் மேலே வச்சுக்கேன், அவன் என்ன பண்ணியிருப்பான் தெரியுமா, கேஷுவலாக பேசியிருப்பான் அப்படி இல்லை, அவன் பேசியிருப்பான் அவனுக்கு அம்மா மேலே அதிக லவ் சரியா, அந்தளவுக்கு அன்கண்டிஷன் லவ் இருக்கு அவங்க அத்தை மேலே, அதனால தான் சரியா அவங்க விட்டுட்டு போனது ஏற்றுக்க முடியாமல் போயிடுச்சு. நான் சொல்கிறேன் நம்ம என் மேலே
மேலே பாசம் காமிச்சது. அப்புறம் நீ பிறந்ததுக்கு உங்ககிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு தான் ஏற்கனவே சரியா. எனக்கு சில பசங்க டக்குன்னு விட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஜேகே ரொம்ப ரொம்ப நம்ம அம்மா கூட அட்டாச் இருந்திருக்கான் சரியா. அதனால அவனுக்கு அவ்வளோ பாசம். நம்மளோட சடனாக வேற ஒரு பசங்க வந்து சொந்தமாயிட்டாங்கன்னு சொல்லி ஏற்றுக்கலாம் போயிருக்கு ஓகேவா. இதுவுமே ஒன்று ஒரு பியூர் அன்கன்ஷனில் ஓகேவா புரிஞ்சுக்கோ ஜிமின். ஜேகே ஒரு தப்பு பண்ணல ஜிமின். ஜேகே ஷுவா சொல்கிறாங்க நீ என்ன அவங்க சப்போர்ட் பண்ணுற சரி நான் அவங்க சப்போர்ட் பண்ண ஓகே. அம்மா என்ன சொல்லியிருப்பாங்களோ அதான் நான் சொல்கிறேன் ஓகே. அதாச்சும் புரிஞ்சிக்கோ. அவன் வந்து ஒரு மாதிரி ட்ரூ லவ் இருக்கான் ஓகே. ட்ரூ லவ் ட்ரூ கேர் வச்சிருக்கான் ஓகே. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. நீ அப்படி தான் சின்ன வயசுல அம்மாவுட்ட ஜேகே தான் ஹஸ்பண்ட் சொன்னப்போ ஷையான சரியா. உனக்கு இப்போ இருக்க ஜேகே தான் பிடிக்கும். ஆனால் என்ன அவன் வெறுப்பு ரீசன் வந்துட்டு அவன் அம்மா உயிரிழக்கும் மன்னிக்கல சரி வந்துட்டு அம்மா வந்து அவன் தான் இறந்து போயிட்டாங்க நீ நினச்சிட்டு இருக்க அப்படிலாம் இது ஓகேவா புரிஞ்சுக்கோ. நான் கூட சின்ன வயசுல நினச்சேன் ஆனால் அதெல்லாம் இல்லை சரியா. அம்மா வரதுக்கு முடிவு தான் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஷுவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குங்க அப்படின்னா நான் அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க அப்படின்னா சொல்லுங்க பெரிய நினச்சிட்டிருக்கா சொல்லுவாங்க. சொல்லுங்க பாரு பிஃபோர் மேரேஜ் பிஃபோர் பேபி பிறகு பெரிய நினச்சி அதுவே தப்பு. எனக்கு அவன் அந்த க்ளோவ் பண்ணுறான் சரியா. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இப்போ தான் பேபி பிறந்ததுக்கப்புறம் நீங்கள் பேபிக்காக வாழ்ந்து வாழ்ந்தா ஆகும். இப்போ நீ பேபி தனியாக வளர்த்துருவா சொல்கிறாங்க. சுகாஸ் நீ தனியாக கூட வளர்க்கலாம். ஆனால் அப்பா இருந்து அப்பாவில் லவ் அப்பா இல்லாமல் அந்த குழந்தை வளர்ந்து நினைக்கிறியா. இல்லை நீ எதுவுமே ஜேகே கிட்ட வளர்ந்தாக்கா அம்மாவோட லவ் இல்லாமல் அம்மாவோட லவ் கிடைக்காம வளரும். அப்படி வளரக்கூடாது ராசி. நமக்கு தான் அந்த லவ் இல்லை. நம்ம உனக்கு தெரியும் உனக்கும் எனக்கு தான் அப்பா அம்மா கூட ஃபுல்லாக ஒரு அழகான லைஃப் வாழ முடியாது போயிடுச்சு ஓகேவா. அதாவது அப்பா அம்மாவோட பேரண்ட்ஸ் லவ்வோட வளர முடியாது போயிட்டு நம்ம ஜீவனாக்கு அது ஒரு கஷ்டம் வர வேணாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. உனக்கு பிடிக்கலன்னு உனக்கு பிடிக்கும் சரி ஜேகே உனக்கு பிடிக்கும் ஈவோ தடுக்குது சரியா. அதை வயசு புரிஞ்சுக்கும். சின்ன வயசுல அவங்க பிள்ளை பண்ண நினச்சிட்டு தான் இப்போ பண்ணிட்டு இருக்க அதெல்லாம் மறந்துட்டு ஜேகேவோட சேர்ந்து வாழ ஓகேவா. உனக்கு எவ்வளோ டைம்லாம் எடுத்துக்கும். ஆனால் ஜேகேவோட கூட நினைக்காது ஓகேவா. ஜீவனாக்காக நீ ஜேகே கூட சேர்ந்தா வாழணும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு பர்சன்ட் ஒரு மூவ் பண்ணணும்னா சொல்லி நான் வேணா டிவோர்ஸ் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க வேறு ஒரு பர்சன்ட் உன்னால மூவ் பண்ண முடியும்னாக்கா நான் கூட்டிட்டு போயிட்டு மேரேஜ் பண்ணி வைக்கிறேன் சொல்கிறாங்க. சுகா நெவர் எவர் சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பர்சன் லைஃப்பில் சொல்கிறாங்க. அப்போது வேறு யாரும் எந்த பசங்க லைஃப்பில் இருக்கும் நினைக்கிறேன் சொல்கிறாங்க. பாரு அது சொல்கிறாங்க பாரு உன் மனசு ஜேகே தான் இருக்கும் ஓகேவா. ஜேகேக்கு தான் உனக்கு பிடிக்கும். ஜேகே தாலி ஒரு ஆளை வேறு யாரும் எக்ஸ்பிளைன் முடியாது. நீ கொஞ்சம் ஜேகோல இருக்குன்னு புரியுது ஓகேவா. கொஞ்சம் கோவம் கொஞ்சம் ஜேகோ இருக்கும் உனக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஓகேவா. அது கொஞ்சம் டேஸ்ட் போக சரியாயிடும் ஓகேவா சொல்லிட்டு ஜேகே ஷுவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க நீ ஜேகே கூட சேர்ந்து வாழ்ந்தாகும் ஓகேவா சொல்லுங்க. பாப்பாக்காகவும் ஜேகே ஷுவா லவ் பண்ணுற நீ ஜேகே லவ் பண்ணுற ஓகேவா. கோவத்தை இருக்க இதெல்லாம் சரியாயிடும் சரியா சொல்லிட்டு ஜேகே ஜிம் சொல்கிறாங்க. ஷுவா சொல்கிறாங்க ஜிம்கிட்ட அப்போ நீ எனக்கு மேட்ச் பண்ணிக்க மாட்டியா சொல்லிட்டாங்க. ஷுகா அமைதியாக சொல்லிட்டாங்க. நான் பாரு அப்பா வந்துட்டு உங்களோட மேட்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க சரியா. எனக்கு அவன் ஃபோர்ஸ்ஃபுல் மேட்ச் பண்ணிட்டாங்க. அது அம்மாவோட லாஸ்ட் விஷயம் சொல்லிட்டு ஆனால் சொல்கிறாங்க ஏன் ஷுகா ஒன்று வந்துட்டு அப்பா மேட்ச் பண்ணிக்க மாட்டாரா எனக்கு சொல்கிறாங்க. தெரியல இப்போதைக்கு பேசணும் ஓகேவா. இப்போதைக்கு அதை பற்றி பேச வேணாம். நீ ரிலாக்ஸ் ஆகிற ஓகே நான் போகிறேன் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாப்பா பார்த்து ஓகேவா சொல்லிட்டு ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு இல்லாமல் அவங்க நான் பார்த்துட்டேன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஷுகா சொல்லுங்க பாரு ஜேகே ஒன்று கூட பண்ணுற ஓகே ஹார்ட் பண்ணது ஓகே வந்துட்டு வர நினைக்காத சொல்லிட்டு ஷுகா சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜேகே வந்து ஹைட் ஆகிக்கிறாங்க. ஷுகா போயிடுறாங்க. ஷுகா பண்ணதுக்கப்புறம் தான் ஜேகே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் உள்ள வராங்க. வந்து பார்க்குறாங்க ஜேகே உள்ள வராங்க. ஜிம் நம்ம அமைதியாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க சரி ஓகே நம்ம ஷுகா சொல்கிற மாதிரி வந்துட்டு அவங்க மேலே கொஞ்சம் ஈகோட இருக்கான். கொஞ்சம் கோவம் கொஞ்சம் ஈகோன்ற நம்மள்ட்ட பேசுகிறாங்க. கொஞ்சம் ஈகோ கொஞ்சம் இருக்குது. கொஞ்சம் போட்டு அவனே புரிஞ்சுப்பான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஃபோர்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி கேட்க முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அவன் மனசில் இருக்கும் அது எனக்கு அவர் அது கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனல் எனக்கு இன்னொரு பர்சன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு முடியாது சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே அவன் மனசில் நம்ம இருக்கும் அது போதும் ஜேகேயுமே. அதுக்கப்புறம் டைம் அழகமாக ஆகிட்டு இருக்குது. பக்கம் ஜேகே ஆஃபீஸ் போட்டதுக்கப்புறமா நைட்டில் பேபி எழுதுக்கு அவர் தான் ஃபஸ்ட்டு தூக்குவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அவர் தான் ஜிம்மில் எழுப்புவாங்க. ஜிம் நினச்சி பேபி பண்ணிட்டு படுத்துருவார். ஜேகே பேபி அவர் ஹோல்டு பண்ணிப்பார். அழகாக பார்த்துப்பாங்க ரெண்டு பேரையுமே. ஆனால் இப்போதான் ஜிம் இப்போலாம் பக்கத்தில் விடவே மாட்டேங்கிறாரு. பிஃபோர் பேபி பிறக்க முடியும் ஜேகே ஃபோர்ஸ் பண்ணி ஜிம் எடுத்துக்கிட்டாங்க அது வேறு. ஆனால் ஆஃப்டர் பேபி பிறந்ததுக்கப்புறமா ஜிம் பக்கத்தில் விடவே மாட்டேங்கிறாங்க. ஜேகே பார்க்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக மாறிட்டானே ஜேகே பார்க்க சரி ஓகே சொல்லிட்டு அவர் அப்பப்போ ஜிம் தூங்குறப்போ கிஸ் பண்ணுவார். போயிட்டு இருக்கிற ஸ்டாஃப் ஒரு எரிஞ்சி கூட ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ணுவார். தூங்கிட்டா நினச்சி போய் ஹக் பண்ணிக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. ஜேகே ஜிம் சம்டைம்ஸ் கற்றுவாங்க. எட்ட போக கற்றுவாங்க. அப்புறம் பார்த்து முறைப்பார். சம்டைம்ஸ் திங்ஸை போட்டு முறைப்பார். கோவம் வச்சுனாக்க இதெல்லாம் பண்ணுவார். ஏன்னா ஒரு ஜாப்பும் பொம்பளை வீட்டில் தானே இருக்காரு. அதனால கொஞ்சம் ஜெக்கி பார்க்குங்க மீடு இதெல்லாம் வரேன் மீடு அப்பாயின் பண்ண சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க தேவையில்லை ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குங்க சார் ஓகே சார். ஜெக்கிவும் மார்னிங் அவரால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஒர்க் பண்ணிட்டு நைட்டு வந்து மிச்சம் இருக்கிற ஒர்க்லாம் பார்த்துப்பாரு. வீக்கெண்டில் எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். அவருக்கு ஒர்க் பண்ணவே டைம் கரெக்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் போய் வெளியே போய் என்ஜாய் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகுது. ஆனால் அதுக்காக ஜிம் ஜெக்கி வீட்டில் தானே முடிச்சுட்டு கொஞ்சம் தெரிவார். பேபி அவர் ஜிம் பேபி மட்டும் இருந்தாக்கா நம்ம ஜெக்கியும் பேபி ஜிம் பேபி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ள கேமரா இருக்குது. ஜெக்கி அதை பார்ப்பாங்க கேமரா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தா ஜிம் பேபி ப்ளே பண்ணி பேபி கொஞ்சிட்டு இருப்பாரு. அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஸ்மைல் பண்ணுறப்போ. ஜெக்கி பார்க்க நான் வீட்டில் நம்மளுக்கு முடிஞ்சு தூக்கி வச்சு தெரியுமா நான் என்ன போதும் ஜாலியாக ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணுறேன். நார்மலாக அப்படி இருக்க வேண்டியது தானே. ஜெக்கி பார்க்குறாங்க இப்போ நம்ம ஜெக்கி தான் ஈகோ அவ்வளோ திமுரு ஜெக்கி நினச்சிட்டு இருக்காங்க. சரி வீட்டு ஏன் குழந்தையாச்சு அப்படி சொல்லிட்டு ஜெக்கி தான் அப்படியே அவரே சமாதானம் பண்ணிப்பாரு. இவருந்தே அழகாக பாஸ் ஆகிருக்கும்.
பேபிக்கு ஃபஸ்ட் டைம் வேக்சின் போட்டிருப்பாங்க. அது பயங்கரமாக ட்ரை பண்ணது. ஜேகேக்கு ஜிம்முக்கு அழுகு வருது. ஜேகே பார்க்குறேன் எதுக்காக எழுதிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்ப்பாங்க அப்புறம் அழகா ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அங்கே பாரு அவளுக்கு ஒன்றும் இல்லை ஓகேவா, அவளுக்கு பெயினாக இருக்கும் போது ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் நீ அழகா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அழுகு வந்துட்டே இருக்கு, ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு ஜிம்மு டேஸ்ட் வாய்ப் பண்ணுறாங்க. பேபியை சமாளம் பண்ணுறாங்க. ஜிம் அழுது ஜேக்கோட பார்க்கணும் உண்மையில் உள்ளவங்க பாரு அம்மா அழகாக பார்த்தாம்மா நீ அழுக்கூடாது பாரு. ஜேகே தான் பேபி கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஜிம் பேபிக்கு எதிராக ஜிம் துடிச்சு போயிடுறாங்க. இப்போ ஜேகே இப்படினாக்கா 2 பேருமே அழகாக பார்த்துக்கிறாங்க. டேஸ் போயிட்டே இருக்கு. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னாக்கா அழகாக கை கலாட்டிட்டு ப்ளே பண்ண ஆரம்பிக்கிறா. ஜேகேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம் பேபி வச்சு ப்ளே பண்ணுறாங்க. ஜேகே குக் பண்ணுறாங்க. மார்னிங்கே அவர் குக் பண்ணி முடிச்சாக்கா இவர் எப்படினாக்கா பேபி வச்சு ப்ளே பண்ணுவார். சம்டைம் ஜிம் குக் பண்ணுவாங்க. ஜேகே பேபி வச்சு ப்ளே பண்ணுவாங்க. 2 பேர் மாறி மாறி தான் பண்ணுறாங்க. ஒரே பர்சனே பண்ண முடியல. 2 பேர் மாறி மாறி பண்ணிக்கிறாங்க. ஜேகே ஜிம் அவர் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணுவார். பர்ஃபெக்டாக ட்ரெஸ் வச்சுருவார். ஃபுட்டை வாசல் பண்ணுவார். எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. ஜேகே வந்துட்டு பேபிக்கு என்ன வேணும் ஜிம்முக்கு என்ன பார்த்து பார்த்து பண்ணிட்டுருக்காங்க எல்லாமே. நம்ம ஜிம்முக்குனாக்கா ஜேகே வீட்டில் இல்லைனாக்கா பேபிக்கு வந்து ப்ளே பண்ணிட்டுருப்பாரு. அப்புறம் இப்படிக்கா ட்ரெஸ் எழுதி கரெக்டாக ஃபோல்ட் பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணுவார். ஜேகே தான் வீட்டில் கேமராவே பார்த்துட்டு இருப்பாங்க. ஹாப்பியாக தான் இருப்பார். 1 பாயிண்ட் அவங்க வெட்டிங் ஃபோட்டோ இருக்குது. அவனை கொஞ்சம் டஸ்ட்டாக இருக்குது. ஜிம் போயிட்டு அந்த வெட்டிங் ஃபோட்டோ தொடச்சி வைக்கிறாங்க. அதை பார்த்தும் ஜேகேக்கு அவ்வளோ ஹாப்பினஸ். அந்த கேமராவே யூஸ் பண்ணிப்பார் ஜிம்மின் அவர்த்துட்டு. நான் தான் கண்டுக்கூட மாட்டேன். நான் பக்கத்தில் தான் கண்டுக்கிறது இல்லை. தூரமாக அதை மட்டும் ஃபோட்டோ தொடச்சி ஃபோட்டோ தொடச்சி வைக்கிறான் பாரு. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகேயோட ஃபோட்டோ அப்படி வெயிட் பண்ணும்போது அந்த ஃபோட்டோ எனக்கு கேமரா மறந்துட்டாரு. மறந்து ஜேகேயோட ஒரு செகண்ட் அது பார்த்துட்டே இருக்க ஸ்டேர் பண்ணி பார்க்குறாங்க ஃபோட்டோவில். ஜேகே பக்கத்துலேருந்து கண்டுக்க மாட்டான். ஃபோட்டோ அப்படி பார்க்குறான் பாரு. ஜேகேக்கு அது ஹாப்பியாக இருக்கும். ஓகே சொல்லிட்டு தெரியும் ஜிம் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்ல மாட்டான். சொல்லிட்டு பொறுமையாக சொல்லிட்டு நம்ம கூட தான் இருக்க போகிறான். அதுக்கப்புறம் அவன் நம்ம மட்டும் எங்கேயும் போக முடியாது. ஜேகே தெரியும் எனக்கு ஜிம்மே வேறு எங்கேயும் போகிற ஐடியா இல்லை. எனக்கு பேபி இருக்குது. ஜேகே தான் ஹஸ்பண்ட் வேறு காசு ஓன் பண்ண முடியாது. அவருக்கு தெரியும் நான் லவ் பண்ணுறேன் இல்லையா. அந்த லைஃப் இப்படி வேறு கூட்டு விட்டுருப்பாங்க. ஆனால் ஜேகே மட்டும் ஜிம் தூராங்க நினச்சிட்டு அப்போ தெரியாமல் கிஸ் பண்ணிட்டே இருப்பார். இதுதான் ஜேகே ரொட்டீன் அவருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் இப்படிக்கா ஆஃபீஸ் வந்து சொல்லுவாங்க ஜிம் சரியாக பேசாமல் இருக்கான். அது மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டே இருப்பார். இப்போ வரைக்கும் பிஃபோர் பேபி பிறக்கும் முன்னாடி கூட ஏதாவது வேணா கேட்பாரு. இப்போ அது கூட இல்லை. இப்போ அமைதியாகவே இருக்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் ஜேகே சொல்லுவாங்க டெய்லி புடம்பிட்டு இருப்பாரு. இப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க ஓ இப்படி தான் போயிட்டு இருக்கு டேஸ். ஆமாம் சொல்கிறாங்க. அவனுக்கு வந்து லவ் இருக்கலாம் அப்படி சொல்ல வேண்டியது என்ன சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியல. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன் சொல்ல மாட்டேன் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் லவ் பண்ணணும்னு சொல்ல மாட்டேங்கிறேன். செகண்ட் வந்துட்டு நான் வீட்டில் இருந்தாக்கா மூஞ்சி வச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அது மூஞ்சி வச்சு தெரிஞ்சிட்ருக்கான். அது நான் வீட்டில் இருந்தாக்கா ஜாலியாக ஹாப்பியாக ப்ளே பண்ணிட்டுருக்கான் சொல்கிறாங்க. அது சென்ட்டும் எனக்கு எதனாக்கா துடிச்சு போயிடறான் சொல்கிறேன். எப்படி சொல்கிறேன் கேட்குறாங்க. இல்லை ரீசெண்டாக எனக்கு ஃபீவர் இருந்துச்சா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் நைட்டு பார்க்குறேன் எனக்கு வந்து 4 கிலோலேருந்து வெட் கிளாத் வச்சு விட்டுருந்தான் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அப்புறம் நான் தூங்குற நான் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கிளம்ப போகிறோன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அப்போ டைமுக்கு சேஞ்சு அந்த வெட் கிளாத் வந்து சேஞ்ச் ஆகி விட வச்சு எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபீவரெலாம் செக் பண்ணான். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் கஞ்சி வச்சு கொடுத்தா என்ன அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான்னு சொல்கிறாங்க. இப்போ நோயமாக பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறேன் எனக்கு இதுவே போதும். அவன் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கவலை இல்லை. எனக்கு அவன் எப்படி மட்டும் போதும். மற்றபடி எனக்கு எதுவுமே நான் வந்துட்டு ஜேகே சொல்கிறாங்க. இது பார்க்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல ஜேகே வந்துட்டு பேசலாம் கூட இவ்வளோ கேர் பண்ணுறான். ஆமாம் எங்கள் எப்படி போட்டோன்னா விடவே மாட்டான். அவ்வளோ கேர் பண்ணுவான். ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவான். சேம் நானும் அவனுக்கு என்னெல்லாம் வேணும் பார்த்து பார்த்து பண்ணுவேன். எனக்கு அவன் தூக்கி சுற்றணும் கொஞ்சம்லாம் ஆசை இருக்குது. அவனையும் இப்போ மடியில் உட்கார வச்சுக்கணும் பேபி சேர்த்து உட்கார வைக்கணும் அவ்வளோதான் ஆசை இருக்குது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க அவன் அளவு பண்ண மாட்டான். அது எப்படி சொல்கிறாங்க. இவங்க சரிக்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும் சரியா சொல்லிட்டாங்க. ஆமாம் எல்லாம் சரியாயிடும் ஜேகே சொல்லிட்டுருக்காங்க. இப்போ நம்ம இவங்களாம் பார்க்குறாங்க. பரவாயில்ல ஜேகே ஜிம் வந்துட்டு உன்ட்டு பேசினா கூட ஃபுல்லாக பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அப்படி கொடுத்து வச்சோம்னா சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. ஏதோ சொன்னால் எதுக்கு உனக்கு இந்த குழப்பம்னு சொல்லி கேட்டால் சொல்கிறாங்க. அது சும்மா கேட்டதா ஓகேவா தூங்க தெரியாமல் பண்ணுறியா அதான் கேட்டால் சொல்கிறாங்க. அவன் லவ் பண்ணுறான் எனக்கு அதனால நான் பண்ணுற கிஸ் பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி எல்லாம் அப்படி பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. எல்லாமே பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. சார் ஓகே காய்ஸ் டைம் ஆகும் போய் ஒர்க்கு பார்க்கலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு ஒர்க்கு பார்க்க போயிடுறாங்க. இப்போ ஜேகே ரிட்டன் ஈவினிங் வராங்க. இப்போ ஜிம் பேபி உட்காந்துருக்காங்க. இப்போ பேபி பார்க்க ஜிம் லேப்பில் உட்காந்துருக்கு. ஜிம் டூட்டாக பார்த்து கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்மில் சிக்ஸை கை வச்சு ப்ளே பண்ணிட்டுருக்கு. நம்ம ஜேகே பார்க்குறாங்க. சாப்பிட்டியா கேட்குறாங்க. ஜிம்மின் தான் அவங்க தானே கேட்குறேன். சாப்பிட்டியா கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சாப்பிட்டேன் ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கா சொல்கிறாங்க. அப்படின்னு அவங்க இருக்காங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு சுகா ஃபோன் பண்ணா சொல்கிறாங்க. என்ன சொன்னார் ஜிம்க்கு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க சொல்கிறாங்க. அப்பா வந்துட்டு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்களா ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நினைக்கிறாரு சொல்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. வயனக்கா சுகா நான் லவ் பண்ணுறாங்க. சுகானாக்கும் வயனை பிடிக்கும். ஆனால் அப்பா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நம்ம பேசி பார்க்காம கேட்குறாங்க. எனக்கு அப்பாட்ட பேசுறதுக்கு பயமாக இருக்குது ஜிம் சொல்கிறாங்க. ஏன் பயமாக இருக்குது சொல்கிறாங்க. இல்லை ஏற்கனவே அப்பா அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு அவங்க ஃப்ரெண்டோட பையனுக்கும் நீ வந்துட்டு மேரேஜ் ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்போவே அப்பாவுக்கு அது கொஞ்சம் இப்படிக்கா இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுல சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு அவமானம் மாதிரி தானே. ஏன்னா அதுக்கு அப்போவே ஒரு அவமானம் ஏற்பட்டுச்சு அவருக்கு. இனி ஒரு டைம் அவர் அரேஞ்ச் பண்ணுற மேரேஜ் எதுவும் கேன்சல் ரொம்ப பயமாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னா மேரேஜ் அரேஞ்ச் ஆகல அரேஞ்ச் தான் பார்த்துட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. ஆமாண்ணா அவர் பிடிச்ச மாதிரி அரேஞ்ச் பண்ண நினைக்கிறாரு போல ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அதே எப்படி அதே ஒரு விஷயம் வந்துட்டு வயனுக்கு சுகாக மேரேஜ் பண்ண ஆசை இருக்குதுல்ல சொல்கிறாங்க. இல்லை அம்மா வந்துட்டு
வந்துட்டு 2 பேர் யாராவது ஒருத்தவங்க மேரேஜ் பண்ணி தான் ஆசை சொல்கிறாங்க. இல்லை என் அத்தைக்கு வந்துட்டு ஒயினுக்கு சுகாவும் உனக்கு என்ன மேரேஜ் பண்ணி தான் ஆசை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு எப்படி தெரியும் கேட்குறாங்க. ஏன் தெரியாது ஜெய் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி எனக்கு அதான் தெரியும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் அம்மா அதை போய் பேசவே இல்லை. ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. பாரு பாஸ்ட்டை பேசாமல் பிரச்சனை வந்துட்டு இருக்கு சரியா, அதை கொஞ்சம் பேசாமல் தான் இல்லையா ஜெய்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி எதுவும் பேசல. ஜிம் சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. சரி நான் அப்பாட்ட பேசவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜெய்கி தான் ஒரு பாப்பா கொண்டு வச்சுக்கிறாங்க. ஜெய்கி வாங்கிக்கிறாங்க. ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை போ சொல்கிறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ஜெய்கி ஹாப்பியாக இருக்கு எனக்கு இவ்வளோ பேசியிருக்கான்னு சொல்லிட்டு, அதுவும் சுகாரனால இவ்வளோ பேசியிருக்கான்னு சொல்லிட்டு ஜெய்கி போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு கேட்குறாங்க. பாரு ஜோனா சொல்கிறாங்க. வாங்க சொல்லிட்டு டேட்டா அப்படி கூப்பிடுது. ஜெய்கி பார்க்குறாங்க. வாடா டேரக்ட் வாடா ஜெய்கிட்டு வைக்கிறாங்க. தூக்கிட்டு அவர் ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்பாவுக்கு. இவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கிட பார்க்குறாங்க. ஓகே சொல்லிட்டு இப்போ ஜெய்கிட அப்பா ஜெய்கிட அம்மா ஒயின் பேருமே இங்கே வந்திருக்காங்க ஜெய்கி வீட்டுக்கு. இப்போ சுகாவுக்கும் ஒரு கால் பண்ணுறாரு. சுகாட அப்பா வந்திருக்காங்க. இப்போ சுகாட அப்பா பார்க்குறாங்க. என்ன விஷயம் இது பிரச்சனையா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்மின் தான் அப்பா பிரச்சனை இது இல்லைப்பா சொல்கிறாங்க. அப்புறம் இல்லைப்பா கேட்குறாங்க. ஜிம் அப்படி இருக்காங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா ஒயினுக்காக்கு சொல்கிறாங்க. நம்ம சுகானாலும் பிடிக்குமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அப்பா அமைதியாகிறாங்க. இப்போ ஜிம்மில் ஜெய்கோட அப்பா வராங்க. பாருங்க பிரதன்லா சொல்கிறாங்க. நான் உங்கள் பிரதன்லாப்பா நான் இப்போ உங்கள் பிரதன்ல வானேன் சொல்லிட்டு ஜெய்கோட ஜிம் அப்பா கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. நான் இப்போ உங்கள் பிரதன்ல வானேன் நான் உங்கள் பேரை பிடிக்காத சொல்கிறாங்க. பாருங்கள் பாஸ்ட்டு புரியுது ஓகேவா, நாங்கள் பாஸ்ட்டில் பண்ணது தப்பு தானே சொல்ல மாட்டோம் ஓகேவா. என் தங்கச்சி இருக்கும்போது அவங்க கூப்பிட்டு வீட்டுக்கு எல்லாம் பண்ணியிருக்கோம் ஓகே. தப்பு ஏமாது எல்லா மனுஷங்களும் லைஃப் தப்பு பண்ணுவாங்கல்ல. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்களும் உங்கள் பையனை வந்துட்டு இப்போ அழகாக வளர்த்துருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனுக்கு ஒரு பெஸ்ட்டு பர்சன் வந்து மேட்ச் பண்ணி நினைக்கிறீங்க சரி. ஒரு நல்ல ஒரு எல்லாமே பெஸ்ட்டு ஃபேமிலியாக இருக்கணும். அந்த பையன் நல்ல பையனாக இருக்கணும். அவனுக்கு நல்ல சோர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. சரி உங்கள் பையனை உங்கள் பொண்ணு பார்த்துக்கிறதுக்கும் உங்கள் பையனை பார்த்துக்கிறதுக்கும் ஒரு சோர்ஸ் இருக்கணும். எல்லா அப்பாவும் ஆசைப்படுவாங்களே. அப்படி தானே நான் என் தங்கச்சிக்கு நல்ல ஒரு சோர்ஸ் உள்ள ஃபேமிலியில் கொடுக்கணும்னு நினச்சேன் சொல்கிறாங்க. எனக்கு என் பிரதமர்களுக்கு எல்லா ஃபேமிலியாக இருக்கணும். அவங்களோட பேக்ரவுண்டில் எல்லாமே இருக்கணும். என் தங்கச்சியெல்லாம் பார்த்துக்கிற ஒரு ஸ்டேட்டஸ் அவங்கள்ட்ட இருக்குன்னு நினச்சேன். தப்பா நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு பொண்ணு இருக்கா இப்போ உங்கள் சுகார் தான் ஜிம் வச்சுருக்காங்க. நீங்கள் இப்போ யார் மேலே ஒரு பர்சனுக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்குவேன் ஓகே ஒத்துப்பீங்களா நீங்கள் சொல்லுங்கள். அன்றைக்கி அவங்க ஓகே வந்துருக்கலாம். அவங்க பையனுக்கு உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் பண்ணி வைப்பீங்களா கேட்குறாங்க. இப்போ ஜெய்கி அப்பா அமைதியாகிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறோம். அப்பா உங்கள்கிட்ட பாஷா பேசாதீங்கப்பா சொல்லிட்டேன். பாருங்கள் என் பொண்ணு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஓகேவா. இப்போ இல்லை எப்போவுமே அப்படி தான் சொல்லி அவள் அத்தைக்காக தான் சப்போர்ட் பண்ணேன். சின்ன வயசுலேயே அப்போ சொன்னேன். அப்பா அத்தையை மன்னிச்சிருங்க அப்பாட்ட அத்திட்டு பேசுங்கப்பான்னு சொல்லிட்டு இவ சொல்லாத நாளில் தெரியுமா அப்படி சொல்லிட்டாங்க. அவள் 2 குழந்தைங்களும் என் தங்கச்சி தூக்கி வளர்த்தா சரியா. எங்கள்கிட்ட எப்போவுமே ஒரு டைம் கூட நான் குழந்தைக்கு உடம்பு சரி வீட்டுக்கு வந்து கூப்பிட்டு கிடையாது. நான் ஆஃபீஸில் நம்ம பிஸியாக இருப்பேன். ஒரு பக்கம் என் ஒய்ஃப் பிஸியாக இருப்பாங்க. அந்த 2 குழந்தைங்க பார்த்து அவள் தான் வளர்த்தா. 2 குழந்தைங்களும் உயிரை வச்சிருந்தாரு உங்களுக்கு தெரியும் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ சின்ன அப்பா அமைதியாகிட்டாங்க. சொல்லுங்க நீங்கள் ஆஃபீஸ் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க. இப்போ குழந்தையும் ஆஃபீஸ் கூட்டிட்டு வருவான் வரைக்கும் பார்த்துப்பா. அவள் வந்துட்டு எல்லா முடிவும் அவள் தான் தன் வீட்டில் இவன் நான் சொல்லுவேன். உனக்கு என்ன முடிவு இருக்குன்னு எடுமா. என் குழந்தை விஷயத்துல இருக்கட்டும் இல்லை வீட்டில் ஒரு விஷயமா இருக்கட்டும் நீங்கள் முடிவெடு. நீ எடுத்தால் கரெக்டாக இருக்கும் நான் சொல்லுவேன். என் தங்கச்சிட்ட மொத்த ஃபேமிலியும் ஒப்படைச்சேன் தெரியுமா. அவள் தான் பார்த்துக்கிட்டா. சொல்லலாம் ஒன் டே உங்கள் மேட்ச் கொண்டு நிற்கிறப்ப எனக்கு எவ்வளோ மனசு வச்சிருக்கோம். ஜிம் அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் அப்பா இருக்காங்க. நீங்கள் நல்லவங்க இல்லைன்னு சொல்லுங்க. நீங்கள் நல்லவங்க தானே எங்களை அந்த டைமில் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் பையனை வந்துட்டு அந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணி நீங்கள் கொடுப்பீங்களா. ஒரு பர்சன் மேரேஜ் ஆகிட்டு குழந்தையோட இருக்கிற பர்சனுக்கு மேட்ச் பண்ணி கொடுக்க நீங்கள் ஒத்துப்பீங்களா கேட்குறாங்க. அதுவும் ஒரே செகண்ட்ல நீங்கள் உண்மை சொல்லுவாங்க. இப்போ ஓகே சொல்லிட்டீங்களா கேட்குறாங்க. சொல்லிட்டாங்க. சொல்லுங்க ஒரே ஸ்டெப்பில் நீங்கள் முடிவு எடுத்துருங்களா சொல்லிட்டாங்க. 2-3 டைம் யோசிக்க மாட்டீங்க கேட்குறாங்க. ஜிம் அப்பா அமைதியாகவே இருக்காங்க. சொல்லிட்டாங்க. அப்போ ரொம்ப ஷோவாக பார்க்குறாங்க. அது அங்கிள் சொல்கிறாங்கப்பா சுகா நான் உங்கள் அப்பா ஹார்ட் பண்ணி பேசவே இல்லைப்பா. நீ தங்கச்சியோட விஷயம் ஃபுல்ஃபில் பண்ண நினைக்கிறேன். செகண்ட் எனக்கு ஒன்று தான் என் சண்டாவது கூட்டிட்டு வரணும் தோணுது ஓகேவா. என் மொயினுக்கு ஒன்றையும் ஜேகேக்கு ஜிம்மை கூட்டிட்டு வரலாம் தோணுது ஓகேவா. என் தங்கச்சி விஷயத்தை நான் பண்ண தப்பா உங்கள் விஷயத்தை பண்ண நினைக்கிறேன் ஓகேவா. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்பா அம்மா கூட இறந்து போயிட்டாங்க தெரியுமா. இவன் என் தங்கச்சி இறந்து இப்போ வரைக்கும் நான் மறக்க முடியாமல் கஷ்டப்படுறேன் சரி. இப்போ வரைக்கும் அந்த இழப்பு எனக்கு பெருசாக தான் இருக்குது. மிகப்பெரிய வழியை கொடுத்துருக்கு எனக்கு மட்டும் என் ஒய்ஃபுக்கு என் பசங்களுக்கு அப்படி தான் ஓகேவா. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. ஜிம்லப்பா ஜெய்கோட கெஞ்சுறாங்க. ஜிம்லப்பா அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு வா சொல்கிறாங்க. நான் சுகாவும் என்னைக்குமே வந்துட்டு இன்னொரு பையனை பார்த்துட்டேன் சரி. என் தங்கச்சியோட பையனை தான் பார்த்துட்டேன். என் தங்கச்சி சொன்னான் அம்மா அண்ணா சுகாவும் என் பையன் ஜிம் என் பையன் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நான் அப்படியே நான் பார்க்குறேன் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் அப்பா அமைதியாக இருக்காங்க. சொல்லுங்கள் அப்பா அம்மாவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் கிராண்ட்சன் சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் அப்பா அமைதியாக இருக்காங்க. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்க. நீங்கள் தாங்க வேணான்னு சொல்லிட்டீங்க. என் தங்கச்சி நல்லா நினச்சிங்க. ஆனால் உங்களுக்கு தான் அதில் புரிய மாட்டேங்குது. நாங்கள் இன்னும் அப்படியே உங்களுக்கு போகணும்னா விட்டுற சரியா. நீங்கள் சரி ஓகே உங்கள் ஓன் ஃபுட் நினைக்கிறீங்க. அப்படியே உங்களுக்கு டேலண்ட் இருக்குது. நீங்கள் ஓன் ஃபுட்டில் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சதே தவிர மற்றபடி உங்களை நாங்கள் ஒதுக்கல மொத்தமாக ஒதுக்க வைக்கவே இல்லை. எங்கள் முன்னாடியே தான் இருக்கீங்க. எங்கள் கண்ணு முன்னாடியே இருக்கீங்க. தேவையில் இருக்குன்னு நினச்சிருமே தவிர நீங்கள் எப்படி போட்டு நாங்கள் நினைக்கவே இல்லை. சொல்லிட்டு ஜிம் அப்பா ஜெய்கோட அப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் அப்பா அமைதியாக எல்லாரும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் யோசிச்சு பார்க்குறேன். அவங்க தங்கச்சி அவங்க ஒய்ஃப் நக்கை என்ன முடிவு எடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாருமே கேட்டாங்க. அந்த ஏஜில் அவங்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. ஒரு சின்ன பொண்ணு அவங்க ஒரு 26 இயர் ஆகுது. அப்புறம் ஜிம் அப்பாவுக்கு ஒரு 30 பக்கம் இருக்கும். 31 பக்கம் இருக்கும். அப்படி ஒரு பொண்ணு வந்து இப்போ அது மேரேஜ் ஆகிட்டு ஒரு 5 வயசா ஒரு 4 வயசு பையன் கையில் இருக்கும்போது 6 வயசு பையன் கையில் இருக்கும்போது மேரேஜ் பண்ணிக்கும் யார் நினைப்பாங்க.
அவங்க வந்து முடிவெடுத்தாங்க. அவளுக்கும் அவ்வளோ பெரிய ஃபேமிலி சேர்ந்த ஒரு பொண்ணு, அவங்க ஃபேமிலி ரெப்யூட்டேஷன் போகும்னு தெரிஞ்சுமே அவங்க பண்ணிக்கிட்டாங்க. அதில் யாருக்காக? இவருக்காக தானே, அவர் மேலே லவ்ல தானே, சுகமோட பாஸ் தானே பண்ணிக்கிட்டாங்க. அதை சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் யோசிச்சு பார்க்குறாங்க. ஓகே, என் ஒய்ஃப் தான் அதை முடிவு எடுத்துருப்பாங்க. அது மட்டும் இவங்க வந்து ஜிம்மில் மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலே தான் தங்கச்சி பையன் சொல்லிட்டு சுகாவும் அவங்க தங்கச்சி பையன் தானே பார்க்குறாங்க. அப்போ நம்மளே இவ்வளோ இதாக இருக்கணும். ஜிம்மில் போய் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒயின் வர அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் ஜிம்மில் போய் அப்பா பார்க்குறாங்க. என்னம்மா சொல்லிட்டு, ஏன் அங்கிள் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா அங்கிள் சொல்கிறாங்க. அப்படி இல்லைம்மா சொல்கிறாங்க. அத்தைக்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு எப்போவுமே என் அத்தையோட ஹஸ்பண்டை அவங்க பார்த்துருக்கேன். என் மாமாவோட எங்கள் அத்தையோட ஃபஸ்ட்டு பையன் சுகா மாமா. அதுக்கப்புறம் ஜிம்னு நினச்சேன். எனக்கு உங்கள் யாருமே பார்த்ததே இல்லை அங்கிள். எனக்கு சின்ன வயசுல சுகா மாமா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் கேட்டு பாருங்க சுகா மாமாட்ட சொல்கிறாங்க. அப்போ சுகா வந்துருக்காங்க. சுகா மாமாக்கு எனக்கு பிடிக்கும். நான் ஃபோர்ஸில் பண்ணல. மாமாக்கு எனக்கு பிடிக்கலனா கூட நான் வேணான்னு நான் வந்து விட்டு கொடுத்துட்றேன். ஜிம் ஒயின் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குங்க. அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஒயினாக்கா ரொம்ப நல்லப்பா சொல்கிறாங்க. அப்போ ஜெயிக்க பார்க்க நான் கேட்டவன் நல்லபடி அவர் பார்த்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் பார்க்குங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மாவோட விஷயம் தான்ப்பா. ஒயினாக்கா ரொம்ப நல்லப்பா. இப்போ இல்லை, சின்ன வயசுல ஒயினாக்கா ரொம்ப எங்கள்கிட்ட பாசமாக இருப்பாங்க. என்கிட்டே சார் சுகா நடி சார் ரொம்ப பாசமாக இருப்பாங்கப்பா. அவங்களுக்கு பனிஷ் பண்ணாதீங்க பாசம்னா பனிஷ்லாம் பண்ணல ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம்ப்பா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. அப்பா ப்ளீஸ்ப்பா எனக்காக அப்படி சொல்கிறாங்க. ஜிம் அப்பா யோசிச்சு பார்க்குறாங்க. பாருப்பா உன்னோட விஷயம், அண்ணாவோட விஷயம், அம்மாவோட விஷயத்தை என்னுடைய ட்ரீம் சரியா உங்களோட விஷயம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. என்னோட ட்ரீம் ஓகே. உன்னோட அம்மா வந்துட்டு சுகாவுக்கு மேட்ச் வச்சா ஹாப்பியாக இருப்பாங்க அப்படி தான் சொல்கிறாங்க. ஆமாப்பா சொல்கிறேன். ஓகே, நான் அம்மாவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். எப்போனாக்கா நான் பார்த்துட்டு இப்போ வரைக்கும் அவங்க இந்த வேலை இல்லாமல் இருக்கலாம்னு என் மனசு இப்போ இருக்காங்க. சரியா, அவங்க வேர்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். ஓகேவா சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. நான் கூட புரிஞ்சிக்கல. நான் அதுவும் முடிவெடுத்துட்டேன். ஓகேவா, எனக்கு புரியுது. ஓகே, அசோக் ஒயின் ரொம்ப நல்லா பண்ணுது. அசோகாவுக்கும் ஒயினை தான் பிடிச்சிருக்கு. நான் ஃபோர்ஸ் பண்ண நான் வந்திருக்கேன். நான் அவங்கள எதுவும் பிரிக்க மாட்டேன். ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்குது. ஆனால் ஆஃப்டர் மேரேஜுக்கு கூட சுகா என் கூட தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறாங்க. அங்கிள் நான் நம்ம வீட்டுக்கு வரேன் அங்கிள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்து அது கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. நிஜமாக சொல்கிறேன். ஆமாம், ஏன் அத்தை வாழ்ந்த அந்த வீட்டுக்கு தான் நான் வருவேன் சொல்லிட்டு ஒயின் சொல்கிறாரு. கேட்க ரொம்ப ஹாப்பியாகிடுது. இப்போ நம்ம ஜிம்மில் ஜிக்கர் அப்போ பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள்கிட்ட ஒரு பையனை நாங்கள் எடுத்துக்கூடாது. எங்கள் வீட்டுக்கு சனிலாம் கூப்பிட்டு வந்து ஓகேவா, எங்கள் பொண்ணு உங்கள் வீட்டுக்கு வர டாக்டர்லாம் அனுப்புகிறோம் அப்படி சொல்கிறாங்க. மனசார் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிக்கர் அப்போ ஜிம்மில் அப்போவே சார் ஓகே ஒயின் சுகர் மேரேஜ் கொஞ்சம் கிராண்டாக அரேஞ்ச் பண்ணலாம். எனக்கு ஜிம் ஜேக்கோட மேரேஜ் சிம்பிளாக நடந்த மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. அதாவது மேரேஜ் ஜிம்முக்காக அரேஞ்ச் பண்ண தானே. அப்போ ஜேக்கோட மேரேஜ் அவர் ஜேக்கே சண்டை அந்த மேரேஜ் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக இருக்கும். அதனால் இப்போ தான் நம்ம ஃபேமிலி மேரேஜ் நடக்குது. கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் ஜிம்மில் அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கர் நம்ம பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் கண்டிப்பாக கிராண்டாக நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அத்தை மாமா அதுக்கப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் 3 பேரும் பார்த்து விஷ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே பார்த்துட்டு இருப்பாங்க ஹேமில் வந்து அப்படி சொல்கிறாங்க. இது கேட்குறது ஹாப்பியாக இருக்குது. இப்போ தான் ஜிம் ஹாப்பியாக இருக்காப்பா தேங்க்யூ ஹாப் பண்ணிக்கிறாங்க. எதுக்குப்பா சொல்கிறாங்க. நீங்கள் ஒயினக்காவை அக்செப்ட் பண்ணிட்டு ஒயினக்கா ரொம்ப நல்லதுப்பா, அழகாக பார்த்துப்பா, சுகாவையும் பார்த்துப்பா, உண்மையும் பார்த்துப்பாப்பா சொல்கிறாங்க. நீ உனக்கு ஹாப்பியாக நான் ரொம்ப ஹாப்பிப்பா, அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்கப்பா எனக்கு அது புரிஞ்சா நான் கூட சொல்லிட்டு ஜிம்லப்பா ஜோனா வாங்கிக்கிறாங்க. இப்போ ஜிம் வந்து சுகா குடிக்கிறாங்க. சுகா சொல்கிறாங்க. சுகாப்பா ஜிம் சுகாப்பா ஜிம்னு சொல்கிறேன். எனக்கு ஹாப்பியாக இருக்குது சுகா. உனக்கு ஒயினக்காவும் சொல்கிறேன். இப்போ எனக்கு எப்பவும் பிடிக்கும் ஜிம். இப்போல்லாம் எனக்கு எப்போவுமே அவன் மேலே அவருக்கு எனக்கு பிடிக்கும் சொல்கிறாங்க. நல்ல வேலை சுகா நீ சொல்லி நான் டைமுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசிட்டேன். இல்லைக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் கிளவரா தேங்க்யூ சொல்கிறாங்க. அக்கா என்ன ஒயின் தேங்க்யூ சொல்கிறேன். நீ என்னுடைய மாமா பொண்ணு சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்ல அவள் ஜெக்கடை பக்கம் கேட்க ஹாப்பியாக இருக்குது. ஜிம்னு சொல்கிறாங்க. அங்கிள் சொல்கிறாங்க. எனக்கு ஹாப்பியாக இருக்குது கேட்குறது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கெட் பார்க்குறவங்க எல்லாருக்கூடயும் பாசமாக பேசுகிறேன். எந்த பேசுகிறான் பாரு அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஹாப்பி தான் மேரேஜ் இல்லை சொல்கிறாங்க. இப்போது ஜேகே பார்க்குறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி தானே, எனக்கு அதோட விஷயம் அதுவும் எங்களோட விஷயம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. மேரேஜ் இருக்கலாம் நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ ரொம்ப எல்லா பொறுப்பும் ஜேகே கொடுக்குறாங்க. ஜேகே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பண்ணிட்டாங்க. இப்போ ஜேகே பார்க்குற ஜிம்ல என்ன பேசுவாங்க சொல்லிட்டு பேச மாட்டாங்க. ட்ரெஸ்ஸுக்கு போயிருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சுகா ஒயின் ட்ரெஸ்ஸை செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் வந்து பேபி ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. இப்போ ஜேகே நம்ம பார்க்கணும். ஜேகே நீ ட்ரெஸ் எடுப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பண்ணாங்க. அது மாதம் ட்ரெஸ் எடுத்துக்கோ சரியா சொல்கிறாங்க. சரிம்மா சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே இருக்காங்க. இப்போ ஜிம்ல இருக்க ட்ரெஸ் எடுத்துறாங்க. ரொம்ப அழகாக ஜேகே பார்க்குறேன். எனக்கு எடுப்பா நான் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. இது இன்னொரு பேர் ட்ரெஸ் இருக்கா ஜிம் கேட்குறாங்க. அவங்க பார்க்குறாங்க. இருக்குது சார் சொல்கிறாங்க. அதை எடுத்துவாங்க. ஒரு சைஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு எடுக்கிறேன் நான் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயின் சுகா பார்க்குறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா. ஜிம் இன்னும் ஸ்டேப் ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கல சொல்கிறாங்க. இல்லை அக்செப்ட் பண்ணிக்கல சுகா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. மனசில் அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து மனசு வைக்கலாம் சின்ன ஸ்லோ பண்ணுறான். அது சார் சின்ன ஸ்லோ பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இப்போ ஜேகே ஒரு அவனுக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அவன் லவ் கொடுத்தா அதிகமாக கொடுப்பான். கொஞ்சம் ஈகோ வச்சுனாக்கா ரொம்ப ஹார்ட் பண்ணுவான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப ஹார்ட் பண்ணுறா சொல்ல முடியாது. கொஞ்சம் தண்ணியே இருக்கும் பிடிவாதான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. தப்பு இல்லை. ஜேகே சின்ன வயசு புள்ளி பண்ணலாம் ஜிம்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குங்க. இவ்வளோ வேலை பார்க்குறாங்க. என்ன நீ ஜேகேக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஜிம்முக்கு சப்போர்ட் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் சுகா மாமா சின்ன வயசு ஜிம்மு ரொம்ப சாஃப்டாக கைண்டு தெரியுமா, அவன் அழகாக இருப்பான். நண்பர்கள் கொஞ்சிட்டே இருப்பாங்க. வீட்டுக்கும் சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசு ஜிம்மில். ஆனால் அந்த ஜேகே இருக்க நான் தான் புள்ளி பண்ணுவான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே லிசன் பண்ணிடுறாங்க. என்ன சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் உண்மை. எப்படி அத்தை என்கிட்ட கிஃப்ட் வந்து கொடுப்பாங்க
கொடுப்பாங்க முட்டை கொடுப்பாங்க நீ வேணாம்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுப்பேன். அத்தை அந்த பக்கம் போய் டக்குன்னு வாங்கி போய் சொல்லிட்டாங்க சுகர் பார்க்க என்ன வாங்கி சொல்கிறேன் ஆமாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்து கடையில் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சின்ன வயசில் அத்தை கிஃப்ட் எனக்கு கொடுப்பாங்க எனக்கு பர்த்டே கிஃப்ட்டு சொல்லிட்டாங்க. ஆமாம் அது வந்து வேணும்னு சொல்லுவான் ஆமாம் சொல்கிறாங்க. அத்தை போனதுக்கப்புறமா என்கிட்ட பிடிங்க பாவமாம்மா சொல்கிறாங்க. இப்போ சுகர் பார்க்குறவங்க வேலை ஜெயிக்க என்னன்னு சொல்லிட்டு அது யார்த்த எனக்காக வாங்கினா நான் பிடிங்கிட்டேன் உனக்கு நான் ஜெயிக்க கேட்குறாங்க. இப்போ நம்ம சுகர் பார்க்குறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க அவனுக்கு எப்பவுமே பிடிக்கும் அத்தையும் விட்டு தர மாட்டான் பஸ்ஸு போவான் சொல்கிறாங்க. அப்படி அவன் ரொம்ப பஸ்ஸு போவான் அம்மா கிட்ட கூட பஸ்ஸு போக மாட்டான் அத்தைக்கிட்ட பஸ்ஸு போவான் அப்படி சொல்லிட்டு நம்ம மைண்ட் சொல்கிறாங்க எல்லாமே ஜிம்முக்கு விசன் ஆகுது ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. அந்த கிஃப்ட் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிப்பான் தெரியுமா அப்படி மெமரிஸாக வச்சுப்பான் ஒரு சின்ன திங்ஸ் கூட உடைக்க மாட்டான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அம்மா அப்பா வாங்கிறத கூட உடைச்சிருவான் அத்தை வாங்கிறத உடைக்க மாட்டான் அப்படி சொல்லிட்டு நம்ம மைண்ட் சொல்லிட்டு இருக்கா. இப்போ சுகாக்கு மாறிக்கேன்னா அவங்க தெரியும் அவங்க இந்த வரைக்கும் அவங்க அம்மா லவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சொல்கிறாங்க. நாங்கள் பிரிச்சுட்டோம்மா அப்படி இல்லை சுகா மாமா ஓகேவா நான் எங்கேயும் பிரிக்கவே இல்லை அத்தைக்கும் லைஃப் இருக்குல்ல மாமா அவன் எங்கள் கூட அத்தை இருக்க முடியும் போவும் சொல்கிறாங்க. என்ன அப்பா மட்டும் சொல்லாமல் மேரேஜ் பண்ணுறது தான் அப்பாவுக்கு வருத்தமே தவிர மற்றபடி அத்தை மேலே என்றைக்குமே அப்பா போவோம் இல்லை சரி வருத்தனா இருந்ததே இல்லை அவர் ரொம்ப லவ் பண்ணுவார் எப்போவுமே அத்தையா சொல்கிறாங்க. இப்போ மொயின் பார்க்குறது சுகா பார்க்கலாம் சரி இப்போ நானும் கூட இப்போ வரைக்கும் அத்தையை ரொம்ப லவ் பண்ணுவேன் தெரியுமா மிஸ் பண்ணுறேன் சொல்லிட்டு மொயின் சொல்கிறேன். இப்போ சுகா பார்க்குறேன் ஓகே ஓகே அவர் அமைதியாக இருங்க மாமா எமோஷன் ஆகாதீங்க சார் சொல்கிறேன். இப்போ ஜிம் சுகாமே சரி சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ட்ரெஸ் எடுத்துருக்காங்க இப்போ ஜிம் வந்து ஜேகேக்கு அவருக்கு பேபி 3 பேரும் ட்ரெஸ் எடுத்துருக்காங்க. இது பார்க்குற ஜேகே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்புறம் ஜேகே எப்படி ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க ஓகே நம்ம போகலாமா சொல்கிறாங்க சரி சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க 1 வீக் ஆஃப்டர் கிராண்ட் வெட்டிங் தான் இன்றைக்கி இவங்க எல்லாமே வீட்டு மெம்பர்ஸ் வந்துருக்காங்க மேரேஜுக்கு. இப்போ பார்க்குறாங்க பரவாயில்ல ஜேகே இப்போ தான் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் ஜெயிக்க கூப்பிட்டுருக்காரு சொல்கிறாங்க. அது உன் ஃபங்க்ஷன் இல்லை உன் தங்கச்சியோட மேரேஜ் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என் மேரேஜ் எப்படி உங்களுக்கு தெரியுமே சொல்கிறாங்க வேறு இன்னொரு டைம் மேரேஜ் பண்ணிக்கேன் அவ்வளோ சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இன்னொரு எப்படி பண்ணுறது சொல்கிறாங்க பண்ணிக்குவோம் ஜிம்மிட்டு கேட்டு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அவன்கிட்ட பேசினா பார்த்தாதா மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன மேரேஜ் ஆல்ரெடி ஆகிடுச்சு ஓகேவா மேரேஜ்லாம் ஒன்று வேணாம் அவன்கிட்ட பேசினாலும் போதும் சொல்கிறாங்க. அப்படி அவன் கண்டுக்கவே மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்கணும் சொல்லிட்டுருக்கான் வாங்க குடிக்கலாம் சொல்கிறாங்க. குடிக்கலாமா அவன் ட்ரிங்க் பண்ணாடா சொல்கிறாங்க. இதே என்ன சொல்கிறேன் ஆமாடா ட்ரிங்க் பண்ணாடா வாடா சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜுக்கு வந்திருக்கும் இந்த ஹோப் இப்போ கண்டுக்க மாட்டான் என்ன சொல்கிறாங்க கண்டுக்க மாட்டாரா ஆமாம் கண்டுக்க மாட்டான் அங்கே பாரு சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம இன்னும் நம்ம ஜோஹோப்பு நம்ம ஜின்னு 3 பேர் எனக்கு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம காய் ஜெயிக்க நம்பிச்சு நம்ம டேல உட்காந்துருக்காங்க நம்ம ட்ரிங்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. நம்ம பார்க்குறாங்க அவங்க ட்ரிங்க் பண்ணலாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஓகே நான் ட்ரிங்க் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறேன் எனக்கும் ட்ரிங்க் பண்ண போல இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க ஓகே ட்ரிங்காக பண்ணலாம் எப்படி அவங்க ஹாப்பி என்ஜாய் பண்ணுவாங்க நம்மளுக்கு என்ன வேலை வாங்க சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைம் ஆல்மோஸ்ட் 10:30 ஆகுது எல்லாரும் படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வாங்கி பார்த்தா கைஃபில் மேகந்தில் வச்சுட்டு அழகாக தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்லிட்டு நம்ம ஜிம் பக்கம் பார்க்குறாங்க ஜேகே இருக்காங்க எல்லாம் இருக்காங்க ஜேகே இருக்கான்னு சொல்லிட்டு ஜிம் தான் பார்க்குறாங்க ஹாபியாக அவங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி ஜிம்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்த்தீங்களா சொல்கிறாங்க. ஜேகே வந்து ஏன் டேப் லைன் தாங்க சொல்கிறாங்க டாப் லைன் தான் சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்க அதாவது டாப் லைன் சொல்கிறேன் சொல்கிறாங்க. நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறேன் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. டே அவங்க யாரும் குடிச்சிட்டு இருப்பாங்களா சொல்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்காங்களா சின்ன கேட்குறாங்க ஜெய பார்க்க ஆமாம் கண்டிப்பாக அந்த காய் என்ன குடிச்சிட்டாருப்பா சொல்கிறாங்க. சின்ன பார்க்க எப்படா சொல்கிறேன் எனக்கு சின்ன இப்போ நம்ம ஜாலி ஃபன் பண்ணிட்டு இருக்கோம்ல எங்கே சொல்லுங்க. ஆமாம் இந்த கேப்பை யூஸ் பண்ணால் குடிப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க என்ன ஹோபி சொல்கிறேன் உண்மை குடிப்பாங்க ஆமாண்டா என்ன டாப் லைன்ஸாக குடிச்சிட்டு இருப்பாங்க அது குடிச்சு மாட்டே கூட இருப்பாங்க சொல்கிறாங்க. சின்ன பார்க்க எது நம்பிச்சு கேட்காம குடிக்கலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்க விட ஏன் நம்ம கன்ட்ரோல் பண்ணணும் சொல்கிற பாவம் அவங்களும் என்றைக்கே ஒன்றே ஹாப்பியாக இருக்காங்க இருந்துட்டு போட்டுமே அப்படி ஜெவ சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்க்க உங்களுக்கு முன்னாடி தெரியுமா எனக்கு முன்னாடி தெரியும் எப்படி இந்த மாதிரி மேரேஜ் நடக்கும் அவங்க ட்ரிங்க் பண்ணுவாங்க தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இப்போ எங்கே இருக்காங்க சார் எப்படி டெரஸ் இருப்பாங்க டெரஸ் இல்லையான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஓகே சார் ஜிம் தான் பேபி இப்போ சுகா கிட்ட இருக்குது ஜிம் மேலே போகிறாங்க மேலே பார்த்தா அந்த பக்கம் எல்லாம் பிடிச்சிட்டு மாட்டிட்டாங்க. ஜேகே மட்டும் ட்ரிங்க் எப்படினாக்கா அவர் ரொம்ப ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணலாம் எப்படினாக்கா ஒரு 75% ட்ரிங்க் ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அப்போது அவர் மொபைலில் எப்படினாக்கா ஸ்க்ரீன் சேவர் பார்க்குறாங்க அது ஜிம்மில் பிக் இருக்குது ஜூம் பண்ணி பார்க்குறாங்க எவ்வளோ அழகாக இருக்கான் பாரு ஜேகே பார்த்துருக்காங்க ஜிம்மில் வந்து நின்றுருக்காங்க ஜிம் ஜேகே விட நின்றுருக்காங்க அந்த ஜேகே பார்க்குறாங்க இவ்வளோ அழகாக இருக்க பார்த்தியா நீ வந்துட்டு சுகாட்ட கூட அழகாக பேசாது நம்ம சுகா என்னோட மேரேஜ் கூட நடக்கும்னு நினச்சிருக்க எல்லா ஸ்டெப் எடுக்கிற ஆனால் என்னை பற்றி புருஷன் ஒருத்தருக்கு நான் கண்டுக்கிறேன் நீ சார் ஜேகே பார்க்குறாங்க ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி நான் ரொம்ப சேடாக இருக்கேன் நீ கேரளா குடிச்சேன் தெரியுமா என்ன சொல்கிறது உனக்கு தெரியுமாடா அவனை எந்த லவ் பண்ணிட்டு சொல்லிட்டு என்ன ஹார்ட்பீட் இருக்குல்ல அது நீ கேட்டு பார்த்தா தெரியும் அது கூட சொல்லணும்டா ஜிம்மின்னு சொல்லிட்டு தெரியுமா அது லேப்டாப்லாம் பிடிக்காது ஜிம்மின்னு துடிச்சிட்டு இருக்கும் எனக்கு உன்னை எனக்கு அந்தளவு பிடிக்கும் இப்போ சின்ன வயசுல நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் தெரியுமா உன்னை சர்ச் தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நீ பிறந்தப்போ இப்படி இருக்கிற யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எப்படி பண்ணி தெரியாது உன்னை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்போ அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருந்து தெரியுமா அப்படி லட்டு மாதிரி எங்கள் நண்பன் சொல்லுவாங்க எங்கள் நண்பன் எவ்வளோ அழகாக இருக்கான் அப்படி லட்டு மாதிரி இருக்கான் அவனுக்கு விடவே மனசு வரல எனக்கு அவனுக்கு என் கூட வச்சுக்கும் போல ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க வீட்டில்
அவங்க சொன்னது தப்பே தெரியுமா, எனக்கு நீ பேசுறதே அவ்வளோ க்யூட்டாக இருக்கும்டா, நீ பேச கேட்டுகிட்டே இருக்கலாம் தெரியுமா, அவ்வளோ அழகாக இருப்பேன், எனக்கு உனக்கு பார்க்கும்போது அவ்வளோ பசுவாக இருக்கும். என்ன என் அத்தை வந்துட்டு உனக்காகவும் ஜேகே சிவாக வந்தாலும் எங்கள்கிட்ட வந்துட்டாங்க சொல்ல சின்ன வார்த்தை, அந்த டைமில் ஃப்ரெண்டாக இருப்பேன், எனக்கு நானும் சின்ன பையன் தானே, எனக்கு என்ன தெரியும், நீ சொல்கிறாங்க ஒருத்தவங்க நம்மளை வந்துட்டு அவ்வளோ கொத்தி கொத்தி பார்த்துக்கிறாங்கன்னு வச்சுக்கேன், அவ்வளோ கேர் பண்ணுறாங்க, அவ்வளோ கொடுக்குறாங்க, அப்பா அம்மா ஞாபகமும் வர அளவுக்கு பார்த்துக்கிறாங்க, அப்பா அம்மா இருக்காங்க, ஆனால் அவங்கள மொத்த லவ் பாசத்தையும் வேற ஒரு பாசம் கொடுக்குறப்ப அவங்க மேலே தான் பாசம் இருக்கும். அதே என் அத்தை சரியா ரூனாக இருக்காங்க, அவங்க மேலே எனக்கு அவ்வளோ பாசம். நான் தூங்கினது நான் வந்து அவங்கள ஹக் பண்ணி தான் தூங்குவேன் தெரியுமா, ஒயின் கூட அத்தை இல்லாமல் இருந்துருவேன், எல்லாமே நான் வந்து அவங்க இல்லாமல் இருக்க மாட்டேன் தெரியுமா, அவ்வளோ பாசம். அப்படின்னு ஒரு பர்சன் என்கிட்ட எடுத்து விலைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் கோவம், அது அப்படி இருந்தால் அது தப்பா, அப்போ சின்ன பையன் தானே, ஆனால் எனக்கு எப்போவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ஏன் அத்தை பையனாச்சு ஏன் ஜிமினாச்சு அப்படி சொல்லிட்டு தான் நான் வந்து சும்மா நான் வந்து ஒரு புள்ளி பண்ணும்போது கணக்கு தெரியுதா, நான் புள்ளி பண்ண தெரியுமா, லவ் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப லவ். அப்போவே உனக்கு தெரியாது அது இப்படி பேக் பண்ணது ஞாபகம் இல்லையா, அவன் சீக்ஸ் இப்படி பைட் பண்ண நிறைய தெரியுமா, நீ எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு பேசுகிற, எனக்கு பாசிட்டிவ் வந்துச்சு அதான் அவன் பைட் பண்ணேன், எனக்கு ஜேகேக்கு அவ்வளோ லவ் ஜிம் மேலே தெரியுமா சொல்லி ஜேகே சொல்கிறாங்க, ஜிம் நின்று பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு தான் லவ் புரிய மாட்டேது தெரியுமா, பாப்பா பிறகு முன்னாடி கூட உன்னை எப்படி பண்ணாக்கா நான் ஹக் பண்ணுவேன், கிஸ் பண்ணுவேன், ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுவேன் எல்லாமே, ஆனால் அமைதியாக இருப்பேன். பாப்பா பண்ணதுக்கு என்னாச்சு, ஏன் தள்ளி போகிற, ஜெக்கி பார்க்குறாங்க என் கூடவே இருக்குது, எனக்கு அதுவும் போது ஹாப்பியாக இருக்காரு, நானும் ஆரோக்கியமாக தானே, அதுவும் உன் மேலே கிரேஸில் வச்சுருக்க ஒரு பைத்தியக்காரன்னு வச்சுக்கேன், அப்படி ஒருத்தன் தெரியுமா, உன் மேலே கிரேஸாக இருக்க ஒரு கிரேஸுமான், எனக்கு தினமும் இருக்க தெரியுமா, அவன் டைட்டாக ஹக் பண்ணணும், கிஸ் பண்ணுறது தான் நான் கிஸ் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு முடிச்சிட்டாக்க என்னை பார்த்து மறைக்கிற, அப்படி வந்து திட்டுற, அது சம்டைம் திங்ஸை போட்டு உடைக்கிற, அது எனக்கு புரியுது, சம்டைம் டென்ஷன் ஆயிரும்னு சொல்லிட்டு, ஆனால் உனக்கு என்ன அப்படி ஈகோ, உனக்கு என்ன பிடிக்கும் தானே, பிடிக்கும் சொல்ல வேண்டியது தானே, உனக்கு என்ன அப்படி ஈகோ, எவ்வளோஸ்க்கு இப்படி இருக்க முடியும் சொல்கிறாங்க. பாப்பா வளர அப்பா அம்மா சண்டை போட நினைக்க மாட்டாங்க சொல்கிறாங்க, என்கிட்ட சண்டை போட மாட்டேன்னு எனக்கு அது தெரியும், இருந்தாலும் கூட நம்ம அப்பா வந்து லவ்லி கப்பல் சொல்ல நினச்சி ஃபீல் பண்ண மாட்டாளா, அவள் எங்கள் அத்தையை என்கிட்ட ரிட்டன் வந்திருக்காங்க, அவங்க பேரில் பார்த்தா அவங்க அவளோட பேச பார்க்க தெரியல, ஜோனை பார்க்குறப்போ ஜியோன் ட்ரைம் கூட என் அத்தையோட பேரை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்டா, ஜியோன் ஃபேமிலியோட பிரின்சஸ் அவங்க தெரியுமா, அதனால தான் நான் ஜியோன் ஃபேமிலியோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஜோனா, அந்த ஜோன்றதையும் சேர்த்து அவங்களும் லாஸ்ட் டைம் ஜோனான்னு வச்சுருக்கேன் தெரியுமா, அவனுக்கு அது கூட புரியல, ஜேக்கி பார்க்குறாங்க, நான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் அத்தையிட்ட நின்று வந்துட்டாங்க பற்றி நான் சொன்ன மாதிரி உனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு எல்லாருமே எல்லாருமே நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும் ஆசை இருக்குது, இன்னைக்கு நீங்கள் 2 days பிஃபோர் கூட ட்ரெஸ் கடையில் ட்ரெஸ் எடுத்தெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக எனக்காக பண்ணுற ஒவ்வொரு எனக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்கும் தெரியுமா, நீ என்னை பார்த்து லவ் ஜேக்குன்னு கூட சொல்ல தேவையில்ல, ஒரு பார்வை என்னை பார்த்தனா போதும் ஓகேவா, அந்த பார்வை போதும் தெரியுமா, விழுந்துருவோம் உன்ட்டு அப்படி ஜேக்கி சொல்கிறாங்க, ஆர்டர் விழுந்தா இருக்கு, ஆனால் நீ பார்த்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான், அப்படியே எனக்கு எப்படி சொல்லிட்டு ஹாப்பினஸில் மறந்துட்டு இருப்பேன் தெரியுமா, எப்படி சந்தோஷத்துக்கு ரெக்கா கட்டி பார்ப்பேன் தெரியுமா, எனக்கு புரிய மாட்டேங்குது, எனக்கு சந்தோஷமாக வச்சுக்கணும்னு தோணவே இல்லையா, நான் ஹார்ட் பண்ணிட்டு இருக்கேன், எவ்வளோ தான் ஹார்ட் பண்ணுவேன் நான், பாவம் இல்லையா, ஜேக்கி பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு புருஷன் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, அப்படி டைட்டாக பண்ணணும், அப்படி கிஸ் பண்ணணும், ஜேக்கி தான் அந்த ஸ்க்ரீன் சேவர் பார்க்குறாங்க, பார்த்துட்டு அந்த ஸ்க்ரீன் சேவர் போய் கிஸ் பண்ணுறாங்க மொபைலில், இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்துட்டே இருக்காங்க, உனக்கு என்ன அவ்வளோ போவோம் அப்படியே கோங்க, நீ கூட பாரு எனக்கு ட்ரிங்க் பண்ணணும்னு ஆசை இல்லை, நான் என்ன பண்ணுறது, நீ வந்துட்டு இந்த மேரேஜ் ஸ்டார்ட் பண்ணது சுத்தமாக பேசவே இல்லை, நம்ம வேறு இப்போ எல்லாருமே ஒன்றா இருக்கோம் வீட்டில், மற்ற டைமில் நீ நானும் ஒன்றா இருந்தோம், உன்னை ஹக் பண்ணேன் அப்படி இருப்பேன், இப்போ வந்து ஷுவா கூட இருக்க 1 week என் பக்கத்தில் கூட நீ வரல தெரியுமா, நான் மிஸ் பண்ணுறேன், உன்னையும் பாப்பாவும் நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா, உன் மேலே இருக்க அந்த ஸ்மெல் இருக்கிற ஃப்ராக்ரன்ஸ் வந்து மிஸ் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப உனக்கு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா, ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க, உனக்கு புரியவே மாட்டேங்குது, எப்போ தான் நம்ம மன்னிப்பா, எப்போ தான் இப்படி ஹாப்பியாக இருக்க சொல்கிறாங்க, இப்போ நம்ம ஜிம்மில் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி ஒரு கஷ்டமாக இருக்குது, நம்ம தப்பு பண்ணுறோமான்ற மாதிரி ஜிம் பார்த்துட்டு இருக்காங்க, இப்போ ஜெக்கி பார்க்குறவங்க உண்மை சொல்லவா, ஈவன் அத்தை இருந்து இப்போது என் அப்பா மேரேஜ் ஒத்துக்கலாம் கூட என் அத்தை உனக்கு எனக்கு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு நானே அத்தைட்டு பேச நினச்சிருந்த ஒரு டைம் ரெண்டாது, ஆனால் அதுக்குள்ளே இந்த மாதிரி ஆயிடுச்சு, நான் பேசணும்னு நினச்சிருந்தேன், அது என்னவோ தெரியல, ஏதோ ஒரு சின்ன ஈகோ, இப்போ நீ இருக்கல அதே மாதிரி தான் நானும் அப்படின்னு இருக்கேன், அப்போ நான் ஒரு தப்பு பண்ணி அத்தையை இழந்துட்டேன், நீயும் அதே மாதிரி பண்ணுறல, ஜிம் சார் ஜேகே சொல்கிறாங்க, ஜிம்மி பர்சன் பயம் வந்துடுது, எனக்கு ஜேகே அப்படின்னு பேச வந்துடுவாங்க, அத்தை பேர் அவ்வளோ பாசம் கூட பேச வந்திருப்பார்ல, அவர் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ அவங்க அத்தை இறந்து போயிட்டாங்க, அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் வந்துட்டு அத்தனை கூப்பிட்டுப்பாங்க, அவர் இறந்து போயிட்டாங்க, அவங்க அது ஜிம் நினச்சிப்பாங்க, டக்குனு பயம் வருது, ஜேக்கி பார்க்குறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, என்ன சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க, அப்போ ஜேக்கே தான் ஒரு வேலை நீ பேச நினைக்கிறப்போ நான் போயிட்டா நான் உங்களை சீக்கிரம் விட்டு போக மாட்டேன், என்ன கூட பயமாக இருக்குது தெரியுமா, நான் சின்ன வயசில் பண்ண மிஸ்டேக் நீயும் பண்ணுறடா, ஈவெல்லாம் மேலே செல்லும், சண்டை போடுறவங்க வாய் விட்டு திட்டேன், அடிச்சுக்கணும்னு பண்ணேன், பேசாமல் இருக்காது வலிக்குதுடா, இங்கே ஜேக்கி ஹார்ட்டை பயன் பண்ணுறாங்க, அப்போ ஜிம்மிக்கு அதை கேட்டதுமே ஒரு மாதிரி ஆகிடுது, அவர் ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க, சின்ன வயசில் ஜேக்கேட அப்பா பண்ண தப்பெல்லாம் நம்ம பண்ணிட்டா என்ன பண்ணுறது, நம்ம அம்மா இவங்க இறந்துட்டு நம்ம கஷ்டப்படுற மாதிரி அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாங்க, அப்புறம் அதுக்கு மேலே அவ்வளோ யோசிக்க ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணி ஜிம் டக்குனு போயிட்டு ஜேக்கி ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க, என்ன சொன்னேன் ஜிம் கேட்குறாங்க, ஜேக்கி பார்க்குறாங்க ஜிம்னு சொல்கிறாங்க, என்ன சொல்லி என்கிட்ட போயிருக்கா உங்களுக்கு எதுவும் ஆயிரம் நினைக்கிறியா ஜிம்னு சொல்கிறாங்க, ஜேக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க, அங்கே பாராட்டிங்கிற போவேன் நிறைய அம்மா வளர்ந்துட்டு சரியா, இன்னொரு டைம் இன்னொரு லைஃப் இன்னொரு பாசம் இழக்கலாம் தயாராக இல்லை சரியா, என்னை விட்டு இங்கே போன்னு நினச்சவங்க கொண்டுட்டு பஞ்சம்னு சொல்கிறாங்க, இப்போ ஒரு பாசம் பார்க்குறீங்க யாரை கொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க, பார்த்து நம்ம காய் தான் போதில் உடறிட்டு இருக்காரு,
அப்புறமா இந்த பக்கம் பார்த்து நம்ம ஜின்னு ஜேவா போய் நம்ம இன்னும் 3 பேர் இருந்திருப்பாங்க பிள்ளைகளுக்கு ஜிம் ஜெயிக்க தேடி வந்ததுனால இவனெல்லாம் பேசவே மாட்டான்னு அவன் சொல்கிறான், புலம்பிட்டு இருக்கான். இவனுக்கு அவன் தேடி வந்துட்டு இருக்கான். சில பேர் வந்திருப்பாங்க, அவங்கள தூரமாக தள்ளி பார்த்துட்டு இருக்காங்க. ஜெயிக்க பார்க்குங்க ஜிம்மின் எதுனையா சொல்கிறாங்க, நான் தாங்க பாரு என்ன சொல்லி என்னோட இங்கே போயிடுவேன் ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குங்க தெரில, நான் சின்ன வயசில் ஒரு தப்பு பண்ண அதே தப்பு இப்படி பண்ணுறியா, ஒரு வேளை நான் சொல்கிறாங்க இன்னும் கொன்னே போட்டுருட்டேன் நான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குங்க என்ன கொன்னே போட்டுரும் தெரியுமா, அங்கே நம்ம காய்தான் அப்போ கொல்ல அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜெயிக்க பார்க்கணும் அப்படி ஏன்னா பக்கத்தில் இருந்தால் எடுங்கடா சொல்கிறாங்க. அப்படியே வாயில் ஒரு அடி அடிக்கிறா சொல்கிறாங்க. அப்படி சின்ன பக்கம் அவனோட போதையில் இருக்கா சொல்கிறாங்க. ஏன்னா போதையில் இருக்கிறாங்க பாரு, அவன் போதை நம்ம தூங்க முடியாதுடா, இவங்க பேசிட்டு போய் டிஸ்டர்ப் பண்ணுறான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேங்க அவன் போதையில் இருக்கவங்க என்ன தெரியும் அப்படி சொல்கிறாங்க. இந்த ஃபோன் ஜீவன் தான் நீ விட்டா இந்த மாதிரி ஏதாவது சொன்னச்சு உன்னை கொண்டே போட சரியா, என் பொண்ணுக்கு எனக்கு நீ மீன் புரியுதா, என்னால் தனியாலாம் வாழ முடியாது புரிஞ்சு கோச்சுன்னு சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க நீ தான் பக்கத்துல வந்து கண்டுக்க மாட்டேற தள்ளி விடுற, அப்புறம் நான் இருந்தால் இல்லாட்டி என்ன சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க பாரு நான் இப்படி கூட தள்ளி விட்டேன் எப்படி நான் தள்ளி போக சொல்லியிருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குங்க ஆமாம் அப்படின்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் பக்கத்துல விட மாட்டேறேன், நீ தூங்குனதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஐயா நான் தூங்க நினச்சி நீ கிஸ் பண்ணிட்டு தெரியாது நினைக்கிறியா ஜிம் கேட்குறாங்க. என்ன சொல்கிறா ஜெய் கேட்குறாங்க, நடிக்காத நீ நான் தூங்குற நினச்சி கிஸ் பண்ணல சிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க அப்போ நீ தூங்கிட்டு இல்லையா சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க ஜிம் பார்க்குறாங்க பாரு நான் தூங்காதப்போ தான் நீ நிறைய டைம் கிஸ் பண்ணுறேன், அப்படின்னு தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணுறேன், நீ கிஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க நான் அமைதியாக இருக்காங்க ஜிம் சொல்கிறாங்க. அப்புறம் ஏன் நான் வந்துட்டு நீ முடிச்சுட்டு இருக்கும்போது தள்ளி வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க சொல்கிறாங்க சொல்லு அப்போ உனக்கு எங்கிட்ட ஏகோவா ஜெய் கேட்குறாங்க. ஜிம் வந்துருக்காங்க சொல்லு உனக்கு ஏகோவா இப்படி இப்போ எந்த மாதிரி எவிடன்ஸ்க்கு இதே மாதிரி இருப்பா செக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குங்க சொல்கிறது எவிடன்ஸ்க்கு இப்படியே இருப்பேன் வண்டி நானும் போயிட்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் எங்கே போவோம் என்னட்டு எங்கடா போவா ஜிம் ஜெயிக்க சொல்லி பிடிக்கிறாங்க. எங்கன்னா போனோன்னு கொண்டு போட்டோம் பாருங்க சொல்கிறாங்க. இந்த பக்கமா காய் பார்க்குறேங்க கொள்றாங்க கூட சொல்லிட்டு அதை கொண்டுட்டு அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்மின் பக்கத்தில் ஒரு அவங்க குடிச்சிருக்காங்க டின் கேட் குடிச்சிருப்பாங்க. அதில் அந்த டின் பாட்டில் அங்கே இருக்க எடுத்து காய் எடுக்க அவங்க மேலே ஒரு விட்டு அடிக்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க தேவை பார்க்குறாங்க அப்படி போட்டு அப்படி சொல்கிறாங்க. இப்போ சின்ன பார்க்குறேடா உன் ஹஸ்பண்டை அடிக்கிறான் நீ பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. அது சும்மா சின்ன அவன் ஃபீல் பண்ணி வேஸ்ட்டுக்கான் இவன் சைடில் உட்காந்து சைடில் வந்து வளர்த்துட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. குடிச்சிட்டு இருக்கான் அந்த வளர்த்துட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிட்டு அந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு பொருள் வச்சிருக்கேன் என் ஹஸ்பண்டை பேசிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. யாரும் ஹஸ்பண்டை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க இங்கே பார்த்துதான் குடியார ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சொல்கிறாங்க. கேட்பாங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது தப்பு சரியா அவங்களே ஃப்ரெண்ட்ஸு நான் அதை குடி கூப்பிட்டேன்னு சொல்கிறாங்க. பார்க்குறோம் நீ கேட்டது பத்தாதுன்னு சொல்லிட்டு மற்றவங்க சேர்த்து கிடக்குறியா சொல்கிறாங்க. கேட்பாரு நான்லாம் யாரையும் வந்துட்டு குடிக்க சொல்ல சரியா நான் கேட்டால் அவங்க ஓகே சொல்கிறாங்க. ஓகே எல்லாருக்கும் டிப்ரெஷன் சொல்கிறாங்க. என்ன டிப்ரெஷன் ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குற டிப்ரெஷன் அதுவும் டிப்ரெஷன் ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கேட்பாங்க எனக்கு ஒய்ஃப் டார்ச்சர் சொல்கிறாங்க. ஒய்ஃப் டார்ச்சர் ஜிம் பார்க்குறாங்க. பாரு யாரை சொல்கிறேன் நீ சொல்கிறாங்க. அச்சுச்சாலாம் ஒன்று சொல்லுவேன் நான் செக்க சொல்கிறாங்க. எனக்கு ஒன்று சொல்லுவேன் நான் ஒன்றெல்லாம் சொல்ல சரியா எனக்கு வருத்தம் என் ஒய்ஃபை ஒன் வீக்காக என்னோட தள்ளியிருக்காரு வருத்தம் விட்டுமா அட்லீஸ்ட் நம்ம ஒரே மட்டும் ஹக் பண்ணுவேன் என் பக்கத்தில் இருந்தே போதுன்னு நினைப்பேன். ஆனால் அவங்க பாரு 1 வீக்காக எனக்கு தள்ளியிருக்கேன் எனக்கு அந்த வருத்தம் இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியல. அவங்களாம் வந்துட்டு ஜாலியாக ஏதோ இப்போ குடிச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அப்புறம் காய் சாமான் ஏதோ அவன் ஜெயப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காராமா சரியா அதனால நீ வண்டி ஃப்ரீடமாக விட்டுருப்பான் கண்டுக்க மாட்டான் அந்த மாதிரி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க குடிச்சிட்டாங்க சொல்லிட்டு ஜெக்கி சொல்கிறாங்க. அவர் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணல சரியா அதுக்கு பேர் அவங்க ஒய்ஃப் வந்து அவங்க ஹஸ்பண்ட் மேலே வச்சிருக்க பாசம் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ட்ரிங்க் பண்ணி இதெல்லாம் 1000 பயப்படுறாங்க. அது புரியல ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி ஜெகா பார்க்குங்க அப்படி சொல்லி ஜிம் சொல்லிட்டு எங்கே சொல்லிட்டு இருக்காரு ஜிம் பார்க்குறாங்க. அதானே சொல்கிறாங்க ஒரு பையன் அதான் ஒரு பாட்டம் லைனோட ஃப்ரெண்ட்ஸோட பாட்டம் லைன் தெரியும் அப்படி சொல்லிட்டு ஜெவாப் சொல்கிறாங்க. அது ஒரு பொண்ணோட மனசில் பொண்ணு தெரியும் சொல்லுவாங்களா அப்படி தான் இப்போ நம்ம என்ன பார்க்குங்க அதானே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அது அவனுக்கும் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்குல்ல சொல்கிறாங்க. எங்களுக்கு கூட ஸ்ட்ரெஸ் இருக்கும் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குதுப்பா நான் சாகணும் கம்ஃபர்ட் பண்ணுறேன் நீங்கள் ட்ரிப் போவோமா அதை செக் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பார்த்தா ஐஸ் கலந்து ஒரு கியூட்டாக ஆஃப் ஐஸ் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஃபஸ்ட்டு கண்ணு அந்த பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க முட்டை கண்ணை வச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க முட்டை கண்ணா இது சொல்கிறாங்க. ஆமாம் இது முட்டை கண்ணா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குற முட்டை கண்ணை பிடிக்காது உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகப் சின்ன பார்க்கணும் பார்த்தியா அவனுக்கு தான் இவ்வளோ பாசம் இருக்குது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் ட்ரிங்க் பண்ண தான் சொல்லிட்டு இருக்காது முடிச்சுட்டுனாக்க பக்கத்து கூட வர மாட்டேன் 1 வீக் ஆகுது ட்ரெஸ் எடுத்தலாம் அன்றைக்கி என்கிட்ட வந்து வச்சு பார்த்தியா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ட்ரெஸ் எடுத்துல எனக்காக என் மேலே வச்சு பார்த்தியா நீ எனக்கு மட்டும் வச்சு பார்த்தேன் அப்படிதான் பேபி கூட வச்சு பார்த்தானா எனக்குன்னு சொல்லிட்டு நீ வச்சு பார்க்கவே தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது வந்து அது குறைச்சல சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் பின்னா எனக்கு ஆசை இருந்துச்சு எனக்கு வச்சு பார்ப்பேன் சொல்லிட்டு நீ சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஏன் அவன் சைஸ்க்கு கரெக்டாக தான் எடுத்திருக்கேன் ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் இருந்தாலும் கூட என்னை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம் பக்கத்தில் வச்சு பார்த்துருக்கலாம் தெரியுமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்க்குறாங்க இங்கே பாரு என்ன சொல்கிறாங்க எங்கள் கிட்ட வாங்க சொல்கிறாங்க.
என்ன சொல்கிறாங்க இங்கே வா ஜேக்கி தான் அப்படின்னு எடுக்க கொஞ்சம் க்ளோஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய்ட்டு ஒரு ஹார்ட் வைக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க இந்த ஹார்ட் கிட்ட கேட்டு பாரு இது கூட சொல்லணும் தெரியுமா, நான் உண்மை எவ்வளோ கிரேஸாக இருக்கேன்னு தெரியுமா, உனக்கு புரியாச்சு மீனா, இது ஒவ்வொரு செகண்டும் அது எனக்கு அது தெரிஞ்சிட்டு கிரேஸ் நீ மட்டும் தான் தெரியுமா. ஜேக்கி சொல்கிறாங்க இப்போ காய் பார்க்க நீ எவ்வளோ பாசம் இருக்குது, ஜெக பார்க்குறேன் உனக்கு எவ்வளோ பாசம் அவங்க ஏதாவது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க சின்ன வயசில் கூட தெரியுமா உனக்கு ஹார்ட் பண்ணுற சொல்லிட்டு வளர ரொம்ப ஃபீல் பண்ண தெரியுமா, எனக்கு என் ஸ்கூல் இல்லைன்ற ஏற்றுக்க முடியல தெரியுமா, நீ டெய்லியுமே உன் ஸ்கூல் உன் கிளாஸ் ரூம் பார்க்குறது பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா, நீ எவனிச்சிட்ட ஃப்ரீக்ஸில் பேசி ஃபன் பண்ணிட்டு இருப்பேன், அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா, குட்டியாக இருப்பியா பெரிய பேக் மாட்டிட்டு வருவியா பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும், நான் ரசித்து பார்த்துட்டு இப்போ மெக்கு கேட்பான் டெய்லி எந்த மாதிரி தான் பார்க்குறீங்க புள்ளி பண்ணுறா இல்லை என்ன பண்ணுறான்னு சொல்லி கேட்பான் தெரியுமா. ஏன்னா நம்ம புள்ளி பண்ணல லவ் பண்ண அப்போ எந்த வயசுலேயும் எனக்கு பிடிக்கும் மட்டும் தான் சொல்ல முடியும் எந்த தப்பு தான் சரியா, நான் அதுக்கெல்லாம் பனிஷ் பண்ணதை விட்டு எங்கே போகிற சரியா சொல்கிறாங்க. இன்னும் பார்க்குறேன் எங்கே போகணுட்டே சொல்கிறாங்க. நீ சொன்னல அன்றைக்கி டிவோர்ஸ்க்கு அப்புறம் கூட நீ வந்து டிவோர்ஸ் வேணும் கேட்டெல்லாம் மேரேஜ் ஆகிட்டு ஒரு 6 month 4 month கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா மெடிசன் இடத்துல சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க மெடிசன் இடத்துல போய் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நான் ஒன்றும் அதுக்காக எடுக்கிறதா சொல்கிறாங்க வேறு இதுக்காக எடுத்தா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க மட்டும் போகணுன்னு தாட்டில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க சிவாவுக்கு மேரேஜ் ஆகலை நீ ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணிவிட்டு அப்பாவுக்கு விருப்பம் இருக்கலன்னு தெரியல அதான் இப்போதைக்கு பேபி வேணான்னு சொல்லிட்டு அப்படி தான் நினச்சேன் தவிர நான் வேறு மாதிரி தான் சொல்கிறாங்க என்ன தப்பு தானே சொல்கிறாங்க. நான் உனக்காக அவ்வளோ சொல்கிறாங்க அவ்வளோ ஜிம் கேட்குறாங்க இப்போ ஜிம் பார்க்க என்னடா சொல்லவானான்னு சொல்லிட்டு அவ்வளோ எஃபர்ட் இல்லை அப்போ அவ்வளோ மொத்தமாக காமிக்கிறான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க பொறுக்கி மாதிரி பேச ஆசை ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறாங்க பொறுக்கி மாதிரி தான் பேசல உண்மையாக சொல்கிறேன் நான் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு எஃபர்ட் போடுறேன் பார்த்து பேபி ஃபார்ம் ஆடுறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பாரு புருஷன் பண்ண ஹார்ட் ஒர்க் எங்கே போச்சு ஜெய் கேட்குறாங்க இவ்வளோ நம்ம ஜிம் பார்க்குறாங்க பொறுக்கி ஜிம் ஜெயிக்கிற போது படிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜின்னு நம்ம ஜின்னு ஜவாப்பு என்ன சிரிக்கிறாங்க மௌத்து கை வச்சுட்டு என்னடா பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க பேசிட்டு இருக்க பொறுக்கி ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குங்க இப்போ என்ன நம்ம பாப்பா வந்து சொல்லிட்டு பிளான் பண்ண தெரியுமா அது 1-2 வரும்லாம் போய் யோசிச்சா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க இருக்கும் நினைப்பா ஜிம் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் என்ன நினைக்கூடாது சொல்கிறாங்க. உங்கள் பேரை சொல்கிறாங்க நான் அப்படிலாம் ஆசைப்பட்டேன் தெரியுமா எனக்கு மெடிசன் எடுத்துட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதான் போட்டு உடச்சிட்டான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தப்பு தான் சாரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க இருந்தாலும் கூட எனக்கு கோமல் பெருசு கோவம் தெரியுமா ஏன்னா ஏன் ஜிம் இல்லை நீ தானே சொல்லிட்டு அதை கூட மன்னிச்சேன் தெரியுமா இப்பவும் சொல்லுவான் என்ன தப்பெல்லாம் மன்னிப்பேன் தெரியுமா நான் விட்டுட்டு தர மாட்டேன் சரியா நான் விட்டே கூட மாட்டேன் நீ கூடவே இருக்கணும்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க உங்கள் பேரை சொல்கிறேன் நீ கூடவே இருக்கணும் சரியா நீ விட்டு எங்கேயும் போகக்கூடாது என் கூட மட்டுமே இருக்கணும் சண்டை போட்டாலும் அடித்தாலும் தீட்டினாலும் என் கூட மட்டும் தான் இருக்கணும் எங்கேயும் போகக்கூடாது ஜிம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் ஜெக்கி பார்த்துருக்காங்கன்னு சொல்லிட்டு டெய்லி உனக்கு கேமரா உட்காந்து பார்த்துட்டு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுனால தெரியுமே வீடு ஃபுல்லாக கேமரா மாட்டிச்சிருக்கேன் சொல்கிறாங்க வேறு என்ன பண்ணிட்டோம் ஆஃபீஸில் தான் நம்ம பார்க்கணும் போல இருக்கும் நான் ஃபோன் பண்ணி எடுக்க மாட்டேன் அதான் நான் ஆஃபீஸில் வந்து பார்த்துட்டு இருப்பேன் தெரியுமா என்ன பண்ணுறதா சொல்லிட்டு பாப்பா கூட ஸ்மைல் பண்ணி போய் ப்ளே பண்ணும்போது அதை ஸ்மைல் பண்ணுறேன் நான் அதை மட்டும் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன் ஏன் ஜெய் கேட்குறாங்க. ஜிம் வந்து சம்சாரி சொல்கிறாங்க பிடிக்கலையா ஜெய் கேட்குறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்க சொல்கிறாங்க சின்ன வயசு நான் பண்ண தப்பு பண்ணாதுடா ப்ளீஸ் ஓகேவா அப்படி இருக்காது சரியா நீ வந்து ஹாப்பியாக இல்லை போகும் ஜிம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சரி நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. ஜிம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இல்லை நான் சொல்கிறாங்க நல்லா சொல்கிறாங்க நானே சொல்கிறாங்க பாரு வேறு நெகட்டிவ் பேச சரியா என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்க அப்படியே பரவாயில்ல தள்ளி போகிறா சொல்கிறாங்க. ஜிம்னா சரி ஓகே இதுக்கு தள்ளி போக மாட்டேன் சரியா கூட பேசாதான் சொல்கிறாங்க. இல்லைடா நான் உன்னை எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணல சரி நான் சொல்கிறேன் கேள நான் ட்ரிங்க் பண்ணியிருக்க பிடிச்சிருக்கேன் அதெல்லாம் வளர நினைக்காத நான் மனசுக்கு எப்படி உண்மையை சொல்கிறேன் ஓகே கேட்டுக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம் கேட்குறாங்க நான் சின்ன வயசில் பண்ண தப்பு நீ பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் நான் சின்ன வயசில் பண்ண தப்பு நான் இப்போ பண்ணக்கூடாது ஓகே உனக்கு கோவம் தான் பாரு அடி சொல்லி ஜெயிக்கு தான் அவ்வளோ ஜிம் 100 கணக்கு அடிக்கிறாங்க. ஜிம் பார்க்க என்ன பண்ணுறா சார் அவங்க கோவம் அடிச்சுக்கோ போய் திட்டிக்கும் இவன் பைட் பண்ண என்ன பண்ண ஓகேவா ஆனால் அந்த கோவத்தை 1 day சரி பண்ணுறது அந்த கோவத்தை காமிச்சிரு மனசுக்குள்ளே வச்சு இருந்துட்டு பேசாமல் அது மனசுக்குள்ளே வச்சுட்டு வெளில வந்து கோவம் அதை நடிச்சு 1 day 2 பேச நினைக்கிறப்போ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜிம் ஜெயிக்க பார்த்துட்டு அப்படி இப்போ அட்டாச் பண்ணுறாங்க பைட் பண்ணுறாரு நீ விட்டு பேசுவான்ற ஜிம் பைட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் சின்ன ஜெகலும் பார்க்குறாங்க பார்த்துட்டு அவங்க ஸ்மைல் வந்துருக்கு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பக்கத்தில் நம்ம காயில் வந்துட்டு ஹோப் பேபி லவ் யூ சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெவ பார்க்குறீங்க இவன் ஒருத்தண்டா குடிச்சிட்டு இருக்கும்போது கூட லவ் யூன்னு சொல்கிறாங்க. ஒரு ஜின்னு பார்க்குறேன் அவங்களும் எப்படி கிரேஸாக இருக்கும் பார்த்தா சொல்கிறாங்க. ஆமாம் சார் வந்து நம்பி தான் வந்துட்டு ஜின் காஃபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறேங்க இப்போ நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு காஃபி வேணுமே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறேங்க இல்லை அவன் தூக்கத்தில் இருப்பார் போடுறது ஆமாண்டா தூக்கத்தில் இருக்கான் அதுக்கு தான் அவன் காலையில் போய் நினச்சி ஜின்னு காஃபின்னு கேட்பானா அந்த ஞாபகம் சொல்லிட்டு இருக்கான் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம என்ன பார்க்குறீங்க என்ன இவன் அப்படி குடிச்சிட்டு அமைதியாக இருக்கும் சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க வந்துட்டு ஜெவ பார்க்குறேங்க இப்படி தான் குடிச்சிட்டா உடம்பு மாட்டாங்களா சொல்கிறாங்க. தெரியலையா சொல்கிறாங்க பார்த்தா ஒரு வாமிட் பண்ணுறாரு ஐயோ சொல்லிட்டு என்ன பார்க்குறாங்க இப்போ ஜெவ பண்ணுறேன் இப்போ க்ளீன் பண்ணுறான் சரி க்ளீன் பண்ணுமா போட நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இவன் ஹஸ்பண்ட் தான் சார் நான் பண்ண மாட்டேன் அவன் வாமிட் பண்ணா அவனே பண்ணிட்டு அவனே அப்படியே இருக்கணும் சொல்லிட்டு இப்போ அவன்டா சொல்கிறாங்க நல்லா பண்ண மாட்டேன் சார் ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜெயிக்க கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் கிஸ் ப்ளே பண்ணாங்க பாரு இன்னும் ஒரு என்ன சொன்னேன் உனக்கு கொண்டே போட்டோம் சரியா நீ நான் இருக்கிற வரைக்கும் நீ என் கூடவே இருக்கணும் சரியா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அப்பா சொல்கிறாங்க சரி இன்னும் சண்டை போட மாட்டேன் அதுக்குலாம் சண்டை சொல்லுவேன் சண்டை கூட போடு உனக்கு சண்டை போட எடுத்துருக்கு சண்டை போடு சரியா நான் வந்துட்டு என்ன பண்ண பொறுத்துப்பா சரியான பேச மாதிரி தான் கஷ்டமாக இருக்குது இப்படி பேச
பேசாமல் இருக்காது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சரி சரிங்கப்பா நான் பேசுவோம் அதுக்கு நான் பேசுகிறாங்க பாரு நீ ஜோனாக்கு நல்ல ஒரு அப்பா சரி எனக்கு நல்ல ஒரு ஹஸ்பண்ட் புரியுதா உனக்கு எதுவும் ஆகுதுன்னு சொல்லி ஜேகே பார்க்குறாங்க. எனக்கு பயமாக இருக்குது எனக்கு எதிராக சொல்கிறாங்க புரியுது ஒன்றும் அது எதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறேன் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே தான் நான் பிளாக்மெயிலாம் பண்ணல ஆனால் நான் பண்ண தப்பு நீ பண்ணக்கூடாது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு நம்ம ஒரு பர்சன் இருக்கிறப்ப நம்ம பேசாமல் அவங்களுக்கு விலகி இருந்துட்டு அவங்க இல்லாதப்போ நம்ம ஃபீல் பண்ணுறது எதுவுமே ஆக போகிறது சரியா. ஒரு டைம் ஒன்ஸ் லைஃப் வந்துட்டு எப்படி சொல்கிறது ஒரு மேஜிக்கல் மாதிரி ஓகே ஒன்ஸ் போயிடுச்சுனாக்கா ரிட்டன் வராது ஓகே புரிஞ்சுக்கோ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு இது ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று ஓகேவா. நம்ம ஹியூமன் லைஃப்ன்றது எப்படி சொல்கிறது ஒவ்வொரு செகண்டுமே நம்மளுக்கு வந்து ரொம்ப வேல்யூபான ஒன்று தான் வேல்யூபுளான கடவுள் கொடுக்குற கிஃப்ட்டு. இதை வந்துட்டு நம்ம இருக்கிறப்ப அழகாக பயன்படுத்திக்கலாம் அப்போ இருக்கும்போது தொலைச்சிட்டு இல்லாதப்போ வருத்தப்படுறது ஒன்றும் ஆக போகிறது சரியா. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சரி இந்த பாரு சரி ஜிம் ஜேகே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. 1 வீக் ஹக் பண்ணலையா தூக்கம் கூட வர தெரியுமா எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப எம்டி இருந்துச்சு உங்கள் வாய் ஹக் பண்ணேன் ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஜிம் ஜேகே இப்போக்கா ஜேகே லைட்டாக தான் அந்த இப்போக்கா அந்த டேரஸ் சொல்கிறாங்க வரல இல்லை அவர் சாஞ்சி போய் உட்காந்துருப்பாரு கீழே அப்புறமா ஜிம் ஜேகே இப்படி மேலே லைட் ஆகுறாங்க. இப்போ ஜேகே கொஞ்சம் பெண்ட் ஆகுறாங்க. இப்போ ஜிம் ஜேகே லைட் ஆகிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜேகே பார்க்குறாங்க தெரியுது நம்ம எங்கே இருக்கோன்னு சொல்லிட்டு இங்கே வேணாண்டாம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அமைதியார் ஜிம் இப்போ ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் ஜேகே நெக்கு ஜானெல்லாம் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே ஹாப் ஆகிட்டாங்க. ஜேகே இப்போ நல்லா ஃபுல்லாக கான்ஃபிடென்ட் இப்போக்கா நல்லா ஐசோ பண்ணி ட்ராப் பண்ணிட்டு எப்படி ஜேகே ஜிம் ரொட்டேட் பண்ணுறாங்க. இவங்க ஜிம் பார்க்குறாங்க வாங்கடா போகலாம் சொல்கிறாங்க. ஜேவை பார்க்குறாங்க ஆமாம் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க தேவை பார்த்தா பாவமாக இருக்கே சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன ஜின்னு பார்க்குறேன் டே அப்படி தூங்கிடும் இல்லை வாமிட் பண்ணிட்டானா அப்படின்னு இதெல்லாம் ஆயிரப்போகுது இன்ஃபெக்ஷன் ஆயிரம் சொல்கிறேன் டே இப்போ அவங்க கிஸ் பண்ணுறாங்க இந்த டைம் எப்படா போவேன் சொல்கிறாங்க. அது வேறு இருக்குது இப்போ என்ன பண்ணிட்டோம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம் பார்த்து ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே இப்போ ஜிம் ரொட்டேட் பண்ணுறாங்க அவர் கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. லவ் சொல்கிறாங்க லவ் யூ ஜிம் ஜேகே எடுத்து ஹக் பண்ணுறாங்க. நீ ஒரு டைம் விட்டு போகணும்னு சொல்லாது ராதா சத்தியம் தாங்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்போ சண்டை போட்டு ஆட்டி திட்டு என்னோட எங்கே சொல்கிறாங்க எனக்கு எங்கே நான் எங்கே போகிறேன் எங்கே போகிறேன் ஓகேவா ஒன்றும் பேசாமல் இருக்க மாட்டேன் ஓகேவா பயமாக இருக்குது. ஜிம் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜேகே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பயப்படா சொல்லி இருக்காங்க பாரு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி பேசலாமா அப்படி இந்த மாதிரி நான் பேசுகிறேன் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க என்ன குடிச்சிட்டு இப்பெல்லாம் பேசுகிறேன் பயமாக இருக்கா எனக்கு ஜிம் சொல்கிறாங்க. ஒரு டைம் அம்மா அழுதுட்டேன் இது ஒரு டைம்லாம் இதெல்லாம் யாரும் இழக்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு அம்மா இல்லை நாலு அவனுக்கு ஜேகே சொல்கிறாங்க 4 அவனுக்கு என்னோட அம்மாட உனக்கு ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. தப்பிட்டு காசு லவ் ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. போதை தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க அழப்படா சொல்லி அழகாக சொல்கிறாங்க. பாப்பா என்ன சொல்கிறாங்க பாப்பா சுகாட்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு ஒன்றும் ஓகே என்ன கேட்க போகணும் வந்துட்டு வேறு மாதிரி எதுவும் இருக்குன்னு தோணு ஓகேவா பாரு ஜேகே ஜிம் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம் பேசலாம் கிஸ் பண்ணுறாங்க. பேபி கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜென் அங்கே இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க ஜங்கு கம்ஃபர்ட் ஹாப்பியோ நான் உன்னை இது பனிஷ் பண்ணதுக்கு நீ வந்துட்டு பாரு என் மேலே சொல்கிறாங்க எனக்கு கொஞ்சம் கோவமே கிடையாது சரியா நான் இப்படி பனிஷ் பண்ண வாங்கி பண்ணுறது ரொம்ப கோவப்பட மாட்டேன் எனக்கு நீ ப்ரீஷியஸாக ஒரு பொக்கிஷத்தை இழந்திருக்க சரியா என் அத்தை சரியா நான் எனக்கே வந்துட்டு அவ்வளோ பெயின் இருக்கு உனக்கு இருக்காதா ஒன்று அவங்க பெற்றிருக்காங்க சரி வளர்த்துருக்காங்க உனக்கு பெற்றவங்க இல்லையா உனக்கு எவ்வளோ வலிக்கும் எனக்கு தெரியாத ஒரு பெயின் எனக்கு ஃபீல் ஆகாது அஜய்க்கு சொல்கிறாங்க உனக்கு கம்ஃபர்ட் பண்ணி நினச்சிட்டா நீ தான் ஸ்கூல் விட்டு போயிட்டியா எங்கே இருக்கிறது தெரியல அப்புறம் அப்பா சொன்னாங்க வேறு ஒரு ஊர் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி அங்கே தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருப்பேன் நான் வந்து இப்போ பேசினேன் இப்போ வந்து பார்த்தாலும் பேசணும் தப்பாக என்ன அப்பா சொன்னாங்களோ அதனால தான் கொஞ்சம் பக்கத்தில் வரல சரி எல்லாம் வந்திருப்பேன் ஓகேவா ஜங்கோ மன்னிச்சிரு சரியா ஜங்கோ எப்போ லவ் பண்ணுறேன் உனக்கு ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் இப்போ நான் பெக் பண்ண ஞாபகம் இருக்கா அஜய் கேட்குறாங்க சின்ன பார்க்குறாங்க ஏன் இப்படி பண்ணா சொல்கிறேன் எனக்கு நீ என்னதுடா அதனால தான் பெக் பண்ண அவனை பெக் பண்ண சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எனக்கு விவரம் தெரியல அந்த டைமில் எனக்குன்னு நான் முடிவு பண்ண டாக்டர் எனக்கான பையன் என்னோட அத்தை பையன் எனக்கான சரியா ஏன் ஜெமி என்னோட மோச்சிட்டுக்காக நான் கிஸ் பண்ணது பைக் பண்ணதெல்லாம் உனக்காக நான் பண்ணேன் சரியா ஆனால் உனக்காக நான் எதுக்காக உனக்கு கிஸ் பண்ணேன் எனக்கு மட்டுமே சொல்லணும்னு சொல்லிட்டு சரியா அப்படி கூட உனக்கு ஃபஸ்ட்டு கிஸ் நான் இருக்கணும் ஒன்லி ஃபஸ்ட் அச்சஸ் நான் இருக்கணுக்காக பண்ணது விட்டுவா சொல்கிறாங்க நிஜமாக எனக்கு அப்போ வந்து ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எப்போவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் நான் ஒரு செகண்ட் கூட வந்து வெறுத்ததில் தெரியுமா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் ஜெக்கி சொல்கிறாங்க பக்கம் நிஜமாக பிடிக்கும் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க உனக்கு தான் பிடிக்குமா தெரியல எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க நீ இல்லை ஒரு லைஃப் வச்சு கூட பார்க்க முடியாது தெரியுமா அங்கே பாரு அந்த ஹார்ட் கேட்டு பாரு அதை சொல்லி நம்ம லவ் பண்ண சொல்கிறாங்க ஜிம் டக்குனு சொல்கிறாங்க அது சொல்ல தெரியுமா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம் நான் இல்லாமல் இருக்க முடியாது தெரியுமா ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க ஜிம் ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க லவ் யூ ஜோம் காஸ் லவ் யூ ஜோ சொல்கிறாங்க உங்களுக்கு எதுக்கு இவ்வளோ டேஸ் என்கிட்ட பேச சொல்கிறாங்க அது என்னவோ தெரியல நான் பாட்டுக்கு அப்படியே இருந்துலாம் சொல்கிறாங்க பாப்பா பண்ணதுக்கு ரொம்ப மோசம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஐயா நீ மட்டும் என்ன பாப்பா தூங்க நான் தூங்க நினச்சி கிஸ் பண்ண சொல்கிறாங்க அது என் ஒய்ஃப் இல்லை கிஸ் பண்ண இருக்க முடியாதுல்ல சொல்கிறாங்க ஏன் சொல்கிறேன் எனக்கு ரொம்ப லவ் நானும் கிஸ் பண்ண இருக்க முடியாது சரியா கிஸ் பண்ணாமல் எப்படி வாடுறது சொல்கிறாங்க எனக்கு அவன் கிஸ் பண்ண வாழ முடியாது சரியா சொல்கிறாங்க அப்படியே சொல்லுங்க எனக்கு அவ்வளோ லவ் சரியா நான் என் ஒய்ஃபை கிட்ட ஹக் பண்ணாமல் கிஸ் பண்ணாமல் வாழ முடியாது ஜெக்கி சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் இருக்கும் சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்குறேன் நீ மட்டும் என்னம்மா நான் சின்ன வயசில் வந்துட்டு நம்ம ஒய்ஃப் தான் நல்லவனா கெட்டவன்னு சொல்லுவாங்க நீ சொல்கிறாங்க ஜெக்கி பார்க்க ஜிம் பார்க்க நாம அப்படி தான் சொல்லி புள்ளி பண்ணல சொல்கிறாங்க நான் புள்ளியாக பண்ணணும்னு சொல்கிறாங்க புள்ளி தான் பண்ணேன் ஜிம் சொல்கிறேன் ஜெக்கி பார்க்கணும் சொல்லி ஓகே அது சும்மா பண்ணது ஓகேவா சொல்கிறாங்க புரியல அது நான் நீ சின்ன பையனா சரி ஜிம் பார்க்குறாங்க ஆமாம் மட்டும் சொல்கிறேன் ஜெக்கி பார்க்குறேங்க பாரு நான் அப்போ சொல்லுவேன் அப்போ பார்த்துக்கிட்டு பார்க்குற ஓகேவா எனக்கு எப்பவுமே ஜிம் ரொம்ப பிடிக்கும் சரியா சொல்கிறாங்க
ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ சாப்பிட்டியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் சாப்பிடவே சொல்கிறாங்க. அப்போ வெறும் வீட்டில் பிடிச்சா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க ஈவினிங் சாப்பிட்டேன்னா இப்போ ட்ரிங்க் பண்ணிட்டேன். எனக்கு ட்ரிங்க் கூட இப்படிக்கா அந்த போதை இருந்துச்சு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா ஆமாம் எனக்கு இதே இந்த ஒரிஜினல் போதை சொல்கிறாங்க. இது நான் உனக்கு போதையா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் இதே ரியல் ட்ரக் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன பேசுகிற ஜிம் ஜெயிக்கிறவங்க தடிக்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லிட்டு என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. ஜெக்கி ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு நீ தான் ரியல் ட்ரக் தெரியுமா நீ இருந்தால் போதும் அந்த வேர்ல்டை நான் மறந்துடுவான் சொல்கிறாங்க. அப்படியா ஆமாம் அந்த வேர்ல்டை என் கண்ண முடியிருந்தால் கூட என் பக்கத்தில் இருக்கும்போது உலகத்தையும் மறந்துட்டு ஒரு வாழ்க்கையை உங்களை வாழுமா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க ஏன் அப்படி லவ் சொல்கிறாங்க. அவ்வளோ லவ் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வாக்கில் இறங்கி வாக் போகலான்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும்னு சொல்கிறாங்க. கீழே சொல்கிறாங்க. இல்லை வேணாம் இங்கே எல்லாரும் பிடிச்சிருக்காங்க பாரு இவங்களாம் பிடிச்சிருக்காங்க அவங்க தனியாக ஜோர் முடியாது எங்கே போகுது நான் படுத்துக்கிறேன் இங்கே சொல்கிறாங்க. இல்லை நீ சொல்கிறாங்க. இல்லைடா சிவாக்கு மார்னிங் மேரேஜ் இருக்கலாம் நீ சிவா கூட படுத்துக்கு ஓகேவா அதை ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க மெஸ்ஸியாக இருக்கும் பார்த்தியா இங்கே எல்லாம் ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க பாவமாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் வாமிட் பண்ணுறா கூட சொல்கிறாங்க. வாமிட் பண்ணுறா ஜோ ஜெக்கி எதிர்க்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஏடா அவன் பாவண்டா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இன்னும் அவங்க அங்கே தண்ணி கொஞ்சம் எடுத்துடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஜிம் போயிடுறாங்க. இப்போ என்ன பார்க்குறாங்க பாரு இவங்களாம் சொல்லுவாங்க அந்த ஜெக்கி மாதிரி யாரும் கேர் பண்ண முடியாது சொல்லிட்டு உங்க தானே சொல்கிறாங்க. ஆமாண்டா ஜெக்கி மாதிரி யாராலையும் யாரும் கேர் பண்ண முடியாது ஃப்ரெண்டாக இருக்கட்டும் இல்லை பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஃபேமிலி இருக்கட்டும் அவங்க மாதிரி யாரும் கேர் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி போயிட்டு டேவ் ஷார்ட் ரூம் பண்ணிட்டு அப்படின்னாக்கா ரூம் பண்ணி பக்கம் போடுறாங்க. ஒரு கிளாத் வச்சு ஒரு கிளாத் தண்ணி தொட்டு அந்த பாடி ஃபேஸ் மோத்தில் வைப் பண்ணி விடுறாங்க. வாமிட் பண்ணிட்டான் போகிற ஜெக்கி தான் வாமிட் தச்சு விட்டு இப்போ ஜெக்கி டேபிள் லைட்டாக லிஃப்ட் பண்ணி வேற ஒரு பிளேஸில் படுக்க வைக்கிறாங்க. அங்கே மேட்ரஸ்லாம் போட்டுருப்பாங்க ஆல்ரெடி அந்த மேட்ரஸை படுக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்த்தாக்கா அப்படிக்கு ஒரு மாதிரி தூங்கிட்டு இருக்காரு பொசிஷனே இல்லாமல். இப்போ நம்ம ஜெக்கி போயிட்டு காயை கரெக்டான பொசிஷனை படுக்க வைக்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஹோப் வி லவ் யூ சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சின்ன பார்க்குறாங்க. பாடா உங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்றாங்க போடா சொல்கிறாங்க. இப்போ ஜெவ பார்க்குறாங்க. உண்மையாகவே இவன் நம்ம தூக்கத்தை கூட என்ன பார்த்தா லவ்னு சொல்லுவோம் போல சொல்கிறாங்க. ஆமாண்டா அவன் வந்து எப்பவும் ஒன்று மட்டும் தானே லவ் பண்ணுவான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குங்க அது உண்மை தானே எங்கள் மேலே தான் அவங்க ரேஸாக இருக்கண்டா சொல்கிறாங்க. கரெக்டாக அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவ பேசிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம என்ன பார்க்கணும்ப்பா பரவாயில்லப்பா நம்ம ஜெயிக்கவே இல்லை பண்ணிட்டா சொல்லிட்டு ஆமாண்டா அவன் பார்த்து பண்ணா சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. கோ ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோ ஜிம் ஹேண்ட் வாஷ் பண்ணிவிடுறாங்க. வாஷ் பண்ணிட்டு ஜெக்கி கேட்குறாங்க பெருசாக மாதிரி இருக்குது ஜிம் ஜெக்கி பெருசாக வைப் பண்ணிவிடுறாங்க. எப்படி இருக்க பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எப்படி இருக்கான்னு சொல்கிறாங்க. பார்க்க மெஸ்ஸியாக இருக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி ரேபிட் மாதிரி இருக்கிறான் சொல்கிறாங்க. ஆமாம் ரேபிட் தான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ரேபிட் பிடிக்கும் உனக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. வந்து ஜெக்கி தான் வந்துட்டு அப்போ ஒரு கிஸ் கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கேஸ் மார்னிங் தர சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மார்னிங் தர சொல்கிறாங்க. இல்லை கூட சொல்லி ஜிம் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சரி ஜிம் ஜெக்கி கிஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. வீட்டுக்கு நானும் கிஸ் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எங்கள் பாரு அவங்க கிஸ் தான் கேட்குறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. அது கண்டுக்காத அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்னா இவர் என்ன தூக்கத்தில் கூட கிஸ் தான் கேட்குறாரு சொல்கிறாங்க. காய் ஜெவ பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுவா அவருக்கு அவனுக்கு ஜெவ இருக்காங்க. ஆமாம் இவர் ரொம்ப லவ் சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் அவனுக்கு அன்கண்டிஷன் லவ் அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ம கூட அன்கண்டிஷன் லவ் சொல்கிறாங்க. இன்னும் நான் தான் லவ் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க தூங்கடா சொல்லி தட்டி ஒரு மாதிரி மேலே தட்டி ஒரு மாதிரி அடிக்கிறாங்க. இப்போ ஜிமிந்தா அச்சுவா அடிக்காதீங்க பாவமாக சொல்கிறாங்க. அவங்க கிடக்கு அப்படி சொல்லுங்க ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிமிந்தா சரி தூங்குறேன் நான் போகிறேன்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நீ போயிட்டு கீழே தூங்கு ஓகே நான் மார்னிங் வரேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜெக்கி தான் ஜிமின்னு சொல்கிறாங்க. லவ் ஓகேவா நாளைக்கு நம்மளோட டே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. நாளைக்கு நம்ம லைஃப் வந்து நியூவாக ஸ்டார்ட் ஆக சொல்கிறாங்க. என்ன சொல்லிச்சுங்கக்கா ஆமாம் எனக்கு நாளிலேருந்து நம்ம லைஃப் வந்து நியூவாக இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஆமாம் நமக்கு நியூ லைஃப் இருக்குது. நாளைக்கு சண்டே நாளைக்கு மார்னிங் வந்துட்டு வெளியில் போட வந்து நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட லைஃப் வந்து பிரைட்டாக தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக இப்போ தெரியாது இந்த டேவோட இந்த நைட்டோட எல்லாமே முடிஞ்சிடணும். என்கிட்ட சண்டை போட்டதுலாம் எல்லாமே போயிடணும் ஓகேவா சொல்கிறாங்க. எங்களுக்கு இருக்கிறது இந்த கோவம் ஈகோலாம் விட்டு போயிடணும். மார்னிங் நியூ லைஃப் ஓகே ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுவோம் ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி சொல்கிறாங்க. நினைக்காது ஓகேவா பிடிச்சிருக்கா நம்ம சொல்ல மறந்துடும் நினைக்காது சரியா சொல்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா நம்ம இப்போ சொன்னால் மறந்துடும் நினைக்காது சரியா நீ என்ற லவ் சொல்லிட்டு ஓகேவா மார்னிங் வந்து நியூ லைஃப் புரியுதா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு பழறா ஜிம் கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க பாரு அழாது ஓகேவா மார்னிங் கண்டிப்பாக நம்மளுக்கு நியூ லைஃபாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ குட் நைட் ஜிம் சொல்லிட்டு ஜெக்கியோட ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. நான் போகவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். எனக்கு நான் கூட வச்சுக்கலாம் சரி இருக்குது இருந்தாலும் பாப்பா அழுக மிட் நைட்டில் அவருக்கு ஃபீட் பண்ணல அப்புறம் செகண்ட் சுகர் வராங்க தனியார் பண்ணி போக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி நான் போகிறேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. மட்டும் கேட்கணும்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் ஜிம்மி க்ளோஸாக இருக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி போய்ட்டு ஜிம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பொறுக்கி பாவட்டு என்ன பேசிட்டு இருக்கா ஜிம் ஜெக்கி அடிக்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க பாரு பொண்ணு ஒன்றா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க கொண்டு சொல்கிறாங்க. நாளைக்கு ட்ரை பண்ண சொல்கிறாங்க. அவங்க பாரு அவ்வளோதான் பார்த்துக்கப்போ ஜிம்மில் போட்டு போயிடறாங்க. இப்போ ஜெக்கி கூட ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்க எல்லாம் கேட்டிருக்கோம் சொல்லுங்க தெரியலையே சார் ஜிம்மு ஜெயப்பு ஜிம்மு போய் முட்டு பார்க்க வரண்டா வாங்கடா சரி மூணு பேர் ஒழிஞ்சிக்கிறாங்க. ஜிமின்னா
என்ன பேசுறான் பார்த்தியா? ஜிம் தான் சைடு போயிட்டு இருக்காங்க. ஜெவை பார்க்குறாங்க. என்ன பேசுகிறப்பான் சொல்கிறாங்க. பொருளை சரி ஓகே வாங்கடா பார்த்து மூணு பேரும் வந்துடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜெய்க்கு பார்த்து செம்மாக ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு இருக்காங்க. இவங்க பார்க்க ஏன்டா சுகா மாப்பிள்ளை நீ மாப்பிள்ளடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கு பார்க்குறது என்ன பேசுறீங்க சொல்லிடா சுகாவுக்கும் தங்கச்சி மேரேஜ் ஆகாத விஷயம் நீ இது பையன் மாப்பிள்ளை மாதிரி கேட்டுக்கிட்டே அதான்டா கேட்டேன்னு சொல்கிறாங்க. ஜெய்க்கு பார்க்குறாங்க. அதுக்காக தான் உங்களை ஜெய்க்கு அழகாக ஆகிட்டு இருக்காங்க. மேரேஜ் வரைக்கும் நீ அழகாடா நீக்கு தான் அழகாக இருக்க பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு அழகாக ஆகிட்டாங்க. இப்போ ஜிம் பார்த்து க்யூட் ஆகிட்டு இருக்காங்க. பாப்பா சொல்லி ஜிம் தான் பாப்பாவுக்கு ட்ரெஸ் போட்டு விடுறாங்க. இப்போ அழகாக டேட்டா சுகா அழகாக போகிற மாதம் இப்போ ஜிம் தான் சுகர் 100 போட்டு விடுறாங்க. வந்து ஸ்டேஜில் வைக்கிறாங்க. ஜிம்னு ஜிம்ல அப்பாவும் இப்போ நம்ம ஜெய்கடா பேரண்ட்ஸ்லாம் பாப்பா இருக்க ஜன பார்ப்பாங்க இருக்கா. அப்போ ஜெய்க்கு வந்துருக்காங்க. இப்போ ஜெய்கடா அம்மா தான் ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஆண்டி இங்கே வா பார்க்க போகிறாங்க. ஜிம் கிட்ட போகிறாங்க. நீ ஜெய்க்கு விடுறது சொல்லிட்டாங்க. சார் ஜிம் ஜெய்க்கு பார்த்து நிற்கிறாங்க. இப்போ ஜெய்க்கு ஏன்னா அவங்களுக்கு தெரியல ஜெய்க்கு ஜிம்னு ஒன்றா ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ பேபி ஜெய்க்கு வாங்கிக்கிறாங்க. முன்னாடி படிக்கிறாங்க. பார்க்க அழகாக இருக்குது. ஜிம்மில் போய் பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்க்கறதுக்கு முன்னாடி உடனே ட்ரெஸ் இருக்கிறதே அழகாக இருக்குது. இப்போ பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி இப்படி போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக இருப்பா சொல்லிட்டு அப்படி நம்ம ஜிம் சுகாவுக்கும் ஜெய்க்கு வயனுக்கும் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் கேட்க ஜோன் ஒயனை திரும்ப செய்திருக்கிற சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. ஜோன் ஒயனாக நீ இன்னும் திரும்ப செய்திருக்கிற சம்மந்தம் கேட்குறாங்க. சம்மந்தம் சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுறாங்க. இப்போ கிஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. சுகா போய்ட்டு ரொம்ப லவ் போட்ட நம்ம ஒயனோட ஃபோட்டோ கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ ஒயன் சொல்கிறாங்க. லவ் யூ டு மாமா சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் ஓவர் கேட்குறாங்க. ரெண்டு சுகா அப்பா ப்ளஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற அங்கிள் நீங்கள் எதுக்கு இருக்கிறாங்க ஓகேவா சுகாவும் சரி உங்களை பத்திரம் பார்த்துக்கணும் சொல்கிறாங்க. இப்போ அவங்க கேட்குற அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஹாப்பியாக இருக்காது போதும் மாதத்துக்கு வச்சுமே அப்பா சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குற ஹாப்பியாக அப்படி ஜிம்னா ஒயினோட ஜெய்க்கோட பேரண்ட்ஸ் ஒயினோட பேரண்ட்ஸ் பிளஸ் வாங்கிறாங்க. ஒயின் அப்பாவும் தேவையான சொல்கிறாங்க. பாருமா ஒயின் சுகாவையும் அங்கிள் பத்திரம் பார்த்துக்கோ நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்னா அப்பா கிட்ட வராங்க. சின்னன்னு சொல்கிறாங்க. அப்பா சொல்கிறாங்க பாரு உங்கள் அங்கிள் ஆண்டியை ரெஸ்ட் ஆஃப் பீப்புளோட பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அதுப்பா இப்போ அவங்க எங்கே இருக்காங்க ஓகேவா அவங்க வந்து அவங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க பார்த்துப்பாங்க. ரெஸ்ட் ஆஃப் பீப்புள் சனியில் அவங்க பத்திரம் பார்த்து ஓகேவா சொல்கிறாங்க. உன்னோட ஹெல்ப் அவங்க அப்புறம் டக்குனு பண்ணி சரியா சொல்கிறாங்க. கண்டிப்பாக பாஜின்னு சொல்கிறாங்க. கேட்குற ஜிம்னா அப்பா ஜெய்கடா பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க பார்க்குறாங்க என் தங்கச்சி நல்ல ஒரு பையன் சூஸ் பண்ணியிருக்காங்க. நான் தான் இப்போ புரிஞ்சுக்க போயிட்டா சொல்ல நினைக்கிறாங்க. இப்போ ஜெய்கடா பார்க்குறாங்க. ஒன்றும் ஃபீல் பண்ணி எல்லாம் சரியாயிட்டு சொல்கிறாங்க. சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெயவத்தா நான் பார்க்குறாங்க. காய் பார்த்தா பேபியே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. பேபி தலை வலிக்குது பேபி சொல்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறாங்க. ஒரு ஹேங் குடிச்சு கூட பேபி சொல்கிறாங்க. எனக்கு குடிக்கவே தெரியும் அவனுக்கு சொல்கிறாங்க. குடிச்சனா சொல்கிறாங்க. எது குடிச்சனா அவன் நல்லா குடிச்சுட்டு மாட்டி ஆகிட்டே சொல்கிறாங்க. எப்படி பேபி ஒன்று தெரியும் சொல்கிறாங்க. நான் அவனை பார்த்துடி அப்போ சொல்கிறாங்க. என்ன பேபி பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க. குடிச்சிட்டு வளர்ட்டு எது பொண்ணு சொல்கிறாங்க. எது பொண்ணு தெரியுமா நான் அப்போ தான் சொல்லிட்டு முன்னாடி பேபியே சொல்கிறாங்க. நீ சொன்னடா யாரு பொண்ணு எந்த பொண்ணு தெரியாமல் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜெயவ சொல்கிறாங்க. ஜின்னு பார்த்துட்டு ஏன்டா போய் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ ஜெயவ பார்க்குறாங்க. ஜின்னு சும்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. நம்பிச்சு நான் சொன்ன சொல்கிறேன் தூக்கத்தோட காஃபி கேட்பேன்டா சொல்கிறாங்க. நான் அப்படி கேட்டேன் சொல்கிறாங்க. நீ நைட்டு கேட்டியே குடிச்சிட்டு சொல்கிறாங்க. அப்படியா கேட்டேன்னா என்ன சொல்கிறாங்க. அந்த பக்கம் டே பார்க்குறாங்க. ஒரு தலைவலிக்காக இருக்கே சொல்கிறாங்க. என்ன பார்க்குறாங்க. வலிக்கும் தலைமுடி வலிக்கும் உடம்பே வலிக்கும் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. ஏன்டா யார் கிட்ட குடிச்சா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. அது சொல்கிறேன் யார் கிட்ட பிடிச்சா சொல்கிறாங்க. டிப்ரெஷன் என்ன டிப்ரெஷன் உனக்கு சொல்கிறாங்க. என் ஒய்ஃப் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான் சொல்லிட்டு க்ளோஸ் வராங்க. டெய்லி வெட்டிங் ஆல்ட்ரு அந்த மாதிரி ஃப்ளட் பண்ண அதில் ஆசிட்டு என்ன சொல்கிறாங்க. அஷியமில் இருக்க எனக்கு சொல்லிட்டு அந்த பக்கம் டே பார்க்குங்க. இப்போ அமைதியாக சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சிரிச்சிட்டு இருக்காங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெய்கி வச்சு நின்றுட்டு இருக்காங்க. ஃபோட்டோ எடுக்க சொல்கிறாங்க. ஃபேமிலி ஃபோட்டோ. அப்போ தான் நம்ம ஜெய்கோட அப்பா நம்ம அப்பா கூட்டு பக்கத்தில் உட்காரிச்சிருக்காங்க. நீங்கள் உட்காருங்க சொல்லிட்டு அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்டு 3 பேருமே உட்காந்துருக்காங்க. எல்டராக உட்காந்துருக்காங்க. அவங்க 4 பேர் இருக்காங்க. பேபி வந்து ஜெய்கோட ஜிம்ல அப்பா வாங்கி வச்சுக்கிறாங்க. கூட பாசுறாங்க. பேபி அவங்க மடிக்க வச்சுக்கிறாங்க. அழகாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக ஃபேமிலி பார்க்குறதுக்கு. அப்புறம் சுகா வராங்க. ஜெய்கே சொல்கிறாங்க. ஜெய்கே பார்க்குற சுகா ஏன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜெய்கே வந்து சுகாட்ட எனக்கு பார்க்க சொன்னாலும் தேங்க் பண்ணணும் ஆசை இருக்கும். தேங்க்யூ சுகா சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை நீ வந்துட்டு ஜிம்மிட்ட எனக்கு அட்வைஸ் பண்ண சொல்கிறேன். எப்போ கேட்குறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க. நீ அங்கே தான் நீ அங்கே தான் லிசன் பண்ணேன். தேங்க்யூ சுகா சொல்கிறாங்க. எதுக்கு தேங்க்யூ தான் சொல்கிறேன். நீ என் தம்பி கூட ஹாப்பியாக தான் போது ஓகேவா சொல்கிறாங்க. என் தம்பி கூட ஹாப்பியாக தான் போது ஓகேவா. நீ எப்போவும் தம்பி கூடயும் பாப்பா கூட ஹாப்பியாக இருக்குது அது போது சொல்கிறாங்க. என் அம்மாவோட விஷயம் தான் என்னோட விஷயம் தான் எங்கள் அப்பாவோட விஷயம் அதான் சொல்கிறாங்க. இப்போ ஜெய்கி பார்க்குறாங்க. நீயும் மைண்ட் கூட ஹாப்பியாக சுகா ஓகே ஜிம்மில் பத்திரம் பார்த்துக்கலாம் சொல்லி எனக்கு தெரியும் ஓகேவா சொல்கிறாங்க. 2 பேர் ஹாக் படிக்கிறாங்க. சாரி சுகா சொல்லுங்க. எதுக்கு சொல்கிறாங்க. இல்லை சின்ன வயசுல ஒன்று புரிஞ்சுக்காம போயிட்டா சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல 3000 யாராவது இருப்பாங்க ஓகேவா. இவன் 3000 நானும் ஜிம்மில் இருந்தால் கூட அப்படி இருந்துப்போம் ஓகேவா சரிங்கள்ட்ட எப்படி பண்ணாத சொல்கிறாங்க. ஓகே சுகா அதுக்கப்புறம் உங்க லைஃப் ஹாப்பியாக மூவ் பண்ணுங்க சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி இந்த மேரேஜ் ஓவராட்டி எல்லாருமே வீட்டுக்கு போயிடாங்க. இந்த பக்கம் ஒயன் சுகா அதுக்கப்புறம் ஜிம் அப்போ 3 பேர் வீட்டில் இருக்காங்க. ஜிம் ஜெய்கர் வீட்டில் இருக்காங்க. இப்போ ஜிம் ஜெய்கர் அப்போ பார்க்குற ஜிம் அப்போ பார்க்குறாங்க. ஏன்ப்பா நீங்கள் எப்படி நியூவாக மேரேஜ் கப்பலாக இருக்கீங்க. ஒரு நியூ ஹோம்க்கு வாங்கி தர்றாங்க. நீங்கள் அங்கே போகலாம் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்கணும் அங்கிள் நான் அங்கே தான் இருப்போம் சொல்கிறாங்க. இல்லைம்மா சரி இல்லை நான் இங்கே தான் இருப்பேன். நான் வந்து உங்க கூட நானும் சுகா உங்க கூட தான் இருப்போம் சொல்கிறாங்க. இல்லைம்மா அங்கே பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா பிரைவேஷன் வீட்டில் எல்லாமே இருக்குது ஓகேவா நான் இங்கே தான் இருப்பேன் சொல்கிறாங்க. இப்போ சுகா வாங்க பாருங்க உங்க கூட தான் இருப்போம் தனியாக வச்சு போக மாட்டா சொல்கிறாங்க. எனக்கு சின்ன வயசுல தனியாகவே விடாங்க. அவங்க தான் வளர்த்துப்பாரு ஜிம்னு சுகாவையும் அவங்க அம்மாவும் இல்லையா தனியாக விட முடியும். இப்போ ஜெய்கர் அப்பா இருக்காங்க உனக்கு கப்பலாக இருக்காங்க. இவங்க தனியாக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லி எங்கள் கூடவே இருந்தா சொல்கிறாங்க. சரி பாசிட்டு அவங்க சொல்லிடுறாங்க.
இப்போ நம்ம ஜிம் ஜேக்கி பார்த்தோம்னா ஜிமின் வந்துட்டு என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க சரி பாப்பா பார்த்துட்டு இருக்காங்க பாரு சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க ஏன்டா அங்கேயே பார்த்துட்டு இருக்கா ஸோ ஜேக்கி கேட்குறாங்க பாப்பா கிட்ட பாப்பா அப்படி பாவம் பார்த்துட்டு இருக்கோம் டாட்டா சொல்கிறாங்க இப்போ நம்ம ஜேக்கி ஜிம் பார்க்குறாங்க பாரு என்ன பேசுறதுக்கு பாப்பாட்ட போயிட்டா செல்லாம் ஜிம் தூக்குறாங்க டாட்டா மம்மா சொல்கிறாங்க இப்போ மாமா அது சொல்கிறாங்க மம்மா டாட்டா சொல்கிறாங்க இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க என்ன சொல்கிறா ஜிம் சொல்கிறாங்க நீ எதுவும் சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க ஒன்றும் சொல்கிறா தங்கம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறாங்க ஒரு பாப்பா முடிய சரியா சொல்கிறாங்க சரிடா ஜிம் பார்க்குறாங்க என்னம்மா ஜிம் ஜேக்கி பேபி பார்க்குறாங்க அம்மா சரி என்னம்மா ஜிம் ஜேக்கி பேபி கொஞ்சம் கேட்குறாங்க இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க நம்ம பாப்பாவுக்கு எனக்கு குட்டி பாப்பா குட்டி கொடுக்குறோமா சொல்கிறாங்க அதுக்கு ஒன்றும் அவசரம் இல்லை சரியா ஜிம் சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க சரி ஜேக்கின்னு சொல்கிறாங்க இப்போ ஜிம் சிரிக்கிறாரு ஜிம் நான் ஓகே பாரு 1 வீக்காக நம்ம யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் அப்படியே இருக்கு அந்தாட்டியே இருக்கு ஓகேவா வாஷ் பண்ண சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க ஓகே ஜேக்கி போய்ட்டு வீட்டுக்குள்ளே மாப் போட்டு ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணிட்டேன் பேர் குக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பக்கம் ஜிம்மின் தான் பேபி ப்ளே பண்ணிருக்காங்க இப்போ ஜேக்கி பார்க்குறாங்க ஃபுட் ரெடி பண்ணிருக்காரு பார்க்குறாங்க ஜிம் ஹாப்பி ப்ளே பண்ணிருக்காங்க இப்போ பார்க்குற ஜேக்கி ஹாப்பியாக இருக்குது இப்போ ஜேக்கி ஜிம்மி பார்த்து குக் பண்ணிருக்காங்க இப்போ ஜிம் பார்க்க ஃபுட் ரெடி சொல்லுங்க அவ்வளோ ரெடி பண்ணிருக்கான்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜிம் ஜேக்கி ஃபுட் ரெடி பண்ணிட்டு கிட்ட வராங்க ஆக்காட்டுக்கு ஜேக்கி பேபிக்கும் ஜிம்முக்கும் சேம் டைம் ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க 2 பவுல் வச்சிருக்காங்க ஒன்று ஜிம்மினோடது ஒன்று பாப்பாவது ஜிம் பார்க்குறாங்க பார்த்து நீ சார் நான் அப்படி சாப்பிட்டு ரொட்டி நீ சாப்பிட்டு ஜிம் தான் ஜேக்கி தான் ஜிம்முக்கு பேபி ஃபீட் பண்ணுறாங்க ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜிம் பார்க்குறாங்க காக்கா பிடி செய்கிறாங்க இப்போ ஜிம் ஜேக்கி பேபி வந்து கொடுத்துறாங்க நம்ம ஜேக்கி பேபி வச்சிருக்காரு ஜிம் தான் இப்போ ஏன் ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க ஜேக்கி பார்க்கணும் சொல்கிறாங்க சாப்பிட ஜிம் ஃபீட் பண்ணுறாங்க ஜேக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இப்போ ஜேக்கி வாங்கிக்கிறாங்க ஜிம் பார்க்கணும் என்ன அழகா சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க எமோஷனல் ஆக சரியா ஜிம் தான் ஃபீட் பண்ணுறாங்க ஜேக்கி ஹாப்பியாக இருக்குது சரி ஃபைனலாக சாப்பிட்டு முடிக்கிறாங்க இப்போ ஃபேமிலி ரொம்ப அழகாக வான் பண்ணி போயிட்டுருக்கு ரொம்ப ஹாப்பியாக இப்போ ஜிம் ஜேக்கி வந்து 3 பீச்சில் இருக்காங்க ஜேக்கி பார்க்குறேன் ட்ரீம் தெரியுமா சொல்கிறாங்க என்னென்ன ட்ரீம் நான் பார்க்க 3 பேர் வரணும் சொல்லிட்டாங்க ஜிம் பார்க்குறாங்க சரி மேபி வந்துட்டு ஹாப்பியாக என்ஜாய் பண்ணதுக்காக ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கு ஜிம் பார்க்குறாங்க இன்னும் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சுக்கணும் வந்தாக்கா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க சொல்கிறாங்க கரெக்டாக ஜேக்கி சொல்கிறாங்க இப்போ ஜிம் தான் ஜேக்கி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ ஜேக்கி ஜிம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 1 வீக் ஆஃப்டர் தான் ஜிம் பார்க்குறாங்க அந்த வீட்டில் ஒரு ரூம் டேபிள் லாக்கில் இருக்கும் ஜிம் அந்த ரூமுக்கு போனது இல்லை ரூம் லாக்கில் தான் இருக்குது ஜிம் பார்க்குறாங்க ஏன்னா அவர் பேசினதை கேட்க முடியலாம் ஜங்கா சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறோம் என்னடாமா ஜேக்கி தான் பேபி ஸ்ப்ரே பண்ணிருக்காங்க இங்கே வா சொல்லிட்டாங்க இப்போ ஜேக்கி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்து ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க அது ஓப்பன் பண்ண பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ ஜேக்கியும் சரி டோர் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணிட்டு இதுக்கு ஜிம் ரூமுக்கு வந்து அந்த ரூமுக்கு லஞ்சாகிறாங்க ஜிம் நினைக்கிறாங்க சார் ரொம்ப டேஸாக லாக் பண்ணிருக்க ரூம் இல்லையா டஸ்ட்டாக நினச்சி ஜிம் வந்து காலை வைக்கணும்னு யோசிச்சிருப்பாங்க பார்த்தா ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜிம் பார்க்குற ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சார் சொல்கிறாங்க ரூம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்குறாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஜேக்கி லைட்டில் ஆன் பண்ணுறாங்க லைட்ஸ் ஆன் பண்ணதும் ஜிம் விட்டு ரூமை சுற்றி பார்க்குறாங்க ஒரு செகண்ட் சுற்றி பார்த்துட்டு அமைதியாக நின்றாரு எதுவுமே சில ஃப்ரீஸ் ஆகிட்டாரு எனக்கு அங்கே இருக்கிறது எல்லாமே நம்ம ஜிம்மினோட சைல்ட்ஹுட் அதாவது நம்ம ஜிம்மோட சைல்ட்ஹுட் பிக்கு நம்ம ஜிம்மில் அம்மாவோட பிக்கு அதுக்கப்புறம் ஜேகே அதோட ஒயன் ஜிம்மில் அம்மா 3 பேர் சேர்ந்து ஒரு பிக்சர் இருக்குது அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் பிக்சர் நம்ம ஜிம்மில் வந்து அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருப்பாரு ஒரு டைம் அவங்க வந்து கொஞ்சம் இல்லையா அந்த பிக்சர் அங்கே இருக்குது ஜிம்முக்கு ஷாக்காக இருக்கு ஏன்னா இதெல்லாம் அவங்களே இல்லை ஜிம் பார்க்குறாங்க ஜங்கா இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் மெமரிஸ் சொல்கிறாங்க எனக்கு தெரியல மெமரிஸ் ஓகே பியூட்டிஃபுல் மெமரிஸ் சொல்கிறாங்க என்ன சொல்கிறேன் காமெடி பியூட்டிஃபுல் மெமரிஸ் ஓகேவா இது இங்கே பாருங்க சொல்கிறாங்க ஜேக்கி பார்க்க ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இந்த பிக்சர் தான் நான் அத்தை ஒயின் அப்புறம் அப்பா கிராண்ட் பேரண்ட்ஸ் முக்கியம் நாங்கள் 5 பேரும் பிக்னிக் போயிருந்தோமா சொல்கிறாங்க எனக்கு மாமா நாங்கள் வந்து பிக்னிக் போயிருந்தோம் அப்போவும் அத்தை எங்களுக்கு நாங்களும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் அதான் ஓகேவா எனக்கு அப்பா அம்மா கூட அதிகமாக ஃபோட்டோ எடுத்ததில்லை ஜிம் நான் சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க கேட்குங்க ஆமாம் அப்பா அம்மா கூட அதிகமாக ஃபோட்டோ எடுத்ததில்லை எனக்கு அம்மா வந்து கை மெசேஜ் இருக்காங்களா பிஸியாக இருப்பாங்க அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனு எப்பவும் பிஸியாக இருப்பாங்களா அவங்க அத்தை மாமா அப்போ வந்துட்டு நான் என் அத்தை இருக்காங்க பாரு அவங்க தான் கூட்டிட்டு போவாங்க நாங்கள் ட்ரிப்லாம் போவோமா அங்கே பாரு சொல்லிட்டு பார்க்குறேன் ஃபோட்டோ காமிக்கிறாங்க அந்த ஃப்ரேம் பண்ண அந்த ரூமே வந்து ஒரு மெமரிஸ்க்கான ரூம் தான் ஜிம் பார்க்குறாங்க அந்த ஃபோட்டோவில் ஜிம் நம்ம எங்கே அவ்வளோ அழகாக இருக்காங்க ஜிம் பார்க்குறாங்க இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் என் அத்தைக்கு எப்போ 20 இயர்ஸாக இருக்கும் தெரியுமா 22 இருக்கும் அந்த டைமில் நான் ரொம்ப எங்கன்னா ஒரு பர்சன் தெரியுமா அந்த டைமில் அவங்க வயசில் போனாங்க வேறு மாதிரி இருப்பாங்க தெரியுமா என் அத்தை மட்டும் தான் எங்களுக்கு அவங்க மட்டுமே தெரியுமா எங்களுக்கு ஹெல்த் மட்டும் போது உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுவாங்க அங்கே எப்படி இருந்தாலும் அவங்க ட்ரெஸ்ஸை எப்படி பண்ணுவாங்க தெரியுமா ஆஃபீஸ் கூட ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணுவாங்க எங்கள் கூட இருக்கிறப்பலாம் அவங்க பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க ஹேர் ஸ்டைலுக்கு ப்ராப்பராக பண்ணிக்க மாட்டாங்க மேக்கப் பண்ண மாட்டாங்க ட்ரெஸ்ஸிங்ஸ் ப்ராப்பர் பண்ணிக்க மாட்டாங்க தெரியுமா எங்களுக்காக மட்டுமே எனக்கு ஃபீவர்லாம் போது தூக்கிட்டு ஓடிடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு தெரியுமா சரியாக வரைக்கும் கூடவே இருப்பாங்க ஜேக்கி காமிக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கும்போதே அவ்வளோ அழகாக கேப்டன் பார்த்துருக்காங்க எங்கள் அத்தை வேறு மாதிரி தெரியுமா அது ஜேக்கி அழகாங்க சின்ன பார்க்குறாங்க ஜங்குக்கா இங்கே பாரு இந்த ஃபோட்டோ பாரு ஜேக்கி சொல்லிட்டாங்க இது நான் வந்துட்டு கோச்சிக்கிட்டேன் தெரியுமா ஏதோ வாங்கி தச்சுட்டு கோச்சிக்கிட்டேன் அப்போ என் அத்தை எனக்கு சமாதானம் பண்ணாங்க அது ஒயன் எடுத்த பிக்சர் சொல்கிறாங்க ஒயன் கேமரா எடுத்த பிக்சர் தாங்க பாரு சொல்கிறாங்க பார்த்தாக்கா நம்ம ஜேக்கியோட அம்மா ஜிம்மின் அம்மா ஜேக்கிட்ட ரொம்ப க்யூட்டாக கெஞ்சிருப்பாங்க இங்கே பாரு செல்லாம் சொல்லிட்டு ரொம்ப நீட்டர் பண்ண மாதிரி பொருஷனாக கெஞ்சிருப்பாங்க அப்போ ஜேக்கி கையை கட்டிட்டு போட்டு பண்ணி முறைச்சிட்டு இருப்பாரு பார்க்க அழகாக குட்டி பையன் தான் அவர் அவ்வளோ அழகாக இருக்குது போச்சு எந்த ஒரு ஃபோட்டோவில் பார்த்தா நம்ம ஜேக்கியும் அத்தையும் இப்படினாக்கா இந்த மிக்கி மவுஸ் வேர் பண்ணிட்டு 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க அப்புறம் பன்னி ஹேட்லாம் போட்டு நிறைய ஃபோட்டோ ஜிம் பார்க்க எங்கள் அம்மாவோட ஃபோட்டோ இவரெல்லாம் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி அவங்க அம்மா இந்த ஏஜில் பார்த்துருப்பாங்க அவங்களுக்கு தெரியவே தெரியல அந்த
ஃபோட்டோலாம் ஜிம் பார்க்குறாங்க. இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் 6 வருஷம் நாங்கள் கொண்டாந்துருக்கோம்ல, எங்கள் அத்தை ஒவ்வொரு ஸ்டெப்பாக நாங்கள் வளரும்போது எடுத்து ஃபோட்டோங்க போய் இந்த 3 இயர்ஸ் ஃபோட்டோங்க பாருன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவங்க அந்த பாடி பாய் ஜேகேட அம்மா வந்து ஒரு கான்சர்ட்டுக்காக ஃபாரின் போயிருப்பாங்க. ஜேகேட அப்பா கூட போயிருப்பாரு தனியாக அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ ஜேகேட பாடி அவங்க அத்தை மட்டுமே தனியாக செலக்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபேமிலி கூட தான் அவங்க ஒரு ஆளாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே அரேஞ்ச் பண்ணி அவங்க தான் கேக் கட்டுறாங்க. அப்போ ஜேகே பக்கத்தில் இருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் கூட ஜேகே அவங்க அத்தைக்கு ஃபுட் பிடிப்பாங்க கேட்க. அதுக்கப்புறம் எவ்ரி பர்த்டே அவர் ஃபஸ்ட்டு ஃபுட் பண்ணிட்டு அவங்க அத்தைக்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் மற்றவங்க கொடுப்பாரு. இது எல்லாத்தையும் ஜேகே மெமரிஸ் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோலாம் பார்க்குறப்போ ஜிம்முக்கு உறைஞ்சி போயிடறாங்க. அவங்க அம்மா பத்திர மெமரிஸ் ஜேகே ஜிம்மிட்டு கூட இவ்வளோ இல்லவே இல்லை. அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபியூ பிக்ஸ் மட்டும் தான் இருக்கும். நம்ம சுகா அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ் கூட எடுத்த ஃபோட்டோ. ஆனால் இங்கே பார்த்தாக்கா அவங்க அம்மாவோட அவ்வளோ ஃபோட்டோஸ் பிஃபோர் மேரேஜ் ஃபோட்டோ அவ்வளோ இருக்குது. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் தான் அவங்க ஃபோட்டோ அது என் கூட இல்லாமல் இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப ஜெமினிக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஜேகே பொக்கிஷ மாதிரி வச்சிருக்காரு. ஜிம் பார்க்குறேன் ஜங்கா இந்த டாய்ஸ் பேரண்ட்ஸ் ஜேகே காமிக்கிறாங்க. இது என் பொண்ணு கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லணும்னு நினச்சி தெரியுமா, இது ஏன் அத்தை எனக்கு வாங்கி கொடுத்துட்டு இங்கே பாரு சொல்லிட்டாங்க. அந்த கிஃப்ட்டெல்லாம் காமிக்கிறாங்க. ஜிம் பார்த்துருக்காங்க. வாங்கி சொல்லி பழைய பத்திரமா வச்சுப்பான் ஜேகே வந்துட்டு சொல்லிட்டு இப்போ தான் பார்க்குறாங்க. ஜிம் இந்த அந்த ரூம் ஃப்ளோர் வந்ததே இல்லை. இப்போ ஜிம் பார்க்குறேன். இது ஏன் இவ்வளோ சொல்ல சொல்கிறாங்க பாரு ஜிம்னா, இதெல்லாம் அதை காமிச்சு என் லவ்வோட ப்ரூஃப் பண்ணால் எனக்கு எதுவுமே இல்லை ஓகேவா. நீ உனக்கு எனக்கு என்ன லவ் வருதோ அப்போ நீயா வந்துட்டு என்கிட்ட வந்தனாக்கா அது வேறு விஷயம் இல்லைம்மா ஓகேவா. நான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் பண்ண மாட்டேன். நான் எதுவும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உன்ட்ட காமிச்சு ப்ரூஃப் பண்ணி தான் உனக்கு என்ன லவ் வரும் சிம்பதி வரணும் எதுவுமே இல்லை ஓகேவா. உன் மனசு லவ் வந்தால் மட்டும் தான் அவங்க கூட சேர்ந்து நான் இப்படினாக்கா நம்மள்ட்ட போய் சேர்ந்து வாழணும், அது எப்படினாக்கா சேர்ந்து ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா. மற்றபடி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே எனக்கு அத்தைக்கிற மெமரிஸ் ஓகேவா. இதை யாருக்கும் நான் காமிக்கணும்னு நினச்சதில்லை. இன்றைக்கி நீ கேட்டனால நான் காமிச்சேனே தவிர இதெல்லாம் பாப்பா வளர்ந்ததுக்கப்புறமா பாப்பாட்ட என் அத்தையை போய் சொல்கிறப்ப நான் காமிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக வச்சுருக்கேன் ஓகேவா. மற்றபடி நான் வந்து இதெல்லாம் காமிச்சு இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கவில்லை ஓகேவா. இதெல்லாம் கலரான மெமரிஸ் தெரியுமா. இது ரொம்ப அழகான மெமரிஸ், இது பெயின்ஃபுல் மெமரிஸ் இதில் இருக்குது. ரெண்டுமே கலந்துருக்கு. எங்கள் அத்தைக்கு விட்டு போனப்போ ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. மற்றவங்க கூட சாதாரண பிக்சராக இருக்கலாம். மற்றவங்க கூட ஒரு 6 வருஷம் எங்கள் அத்தைக்கு வளர்த்துருக்கலாம், அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கலாம். எனக்கு இதெல்லாம் எப்படி சொல்கிறது தெரியல. சொன்னது நமக்கு இவங்களால புரிஞ்சு கொடுப்பாங்க எனக்கு தெரியாது தெரியுமா. எனக்கு எப்போவும் அவங்க எங்க கூட இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன் தெரியுமாங்க. பார்த்துலாம் சொல்லி காமிக்கிறாங்க ஃபோட்டோலாம். ஜேகே ஜிம்னா அப்படி வரும் ஃப்ரீஸ் ஆகிறாங்க. ஈவன் ஜேகே அத்தை ஜிம்முக்கு ஜேகே கற்றுக் கொடுத்த ட்ரெஸ்ஸை கூட ஒரு ட்ரெஸ் அப்படி அப்படியே வச்சிருக்காரு இன்ன வரைக்கும். அவங்க அம்மா வந்து எப்படினாக்கா ஜிம் ஒரு கிஃப்ட் வாங்கியிருப்பாங்க ஜேகேட பர்த்டே அப்போ ஜிம்மில் அம்மா சுகாமல் போய் சேர்ந்து போய் வாங்கியிருப்பாங்க. அந்த கிஃப்ட் கூட அங்கே தான் இருக்குது. இப்போ ஜிம் பார்க்குறவங்க இதே சொல்கிறாங்க. இதெல்லாம் இப்படினாக்கா அந்த வயசில் பசங்க டக்குன்னு உடைக்கிற திங்ஸ் அதனால ஜேகே மெமரபுல்லாக வச்சிருக்காங்க. இதெல்லாமே இந்த கிஃப்ட் எல்லாம் சுகா இந்த கிஃப்டெல்லாம் நீங்கள் வந்துட்டு கொடுப்பீங்களா. அப்போ வந்து நான் வேணாம் சொல்லிட்டு வார்த்தை வந்துட்டு வாங்கிட்டு கொடுத்துருவாங்களா. ஆமாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் நேரம் வாங்கிட்டு வாங்கிடுவான்னு சொல்லிட்டு எனக்கு வாங்கிடுவேன். இதெல்லாம் எத்தை எனக்காக கொடுத்தேன்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுப்பேன். அப்படி வாங்கி வச்ச கிஃப்ட் தான் மெமரபுளாக இருக்குன்னா எனக்கு சொந்த மாதிரி யாருக்கும் விட்டு தர மாட்டேன். ஈவன் இந்த கிஃப்ட்டை இப்போவும் யாருக்கிட்ட தர மாட்டேன் சொல்லிட்டு எனக்கு சொல்லிட்டாங்க. வாய்ப்பெல்லாம் சொல்லிட்டாங்க. ஜங்கா யாருக்கு தர மாட்டேங்குது, எனக்கு மட்டுமே சொந்தமான தெரியுமா. என் அத்தையோட மெமரிஸ் எனக்கு நான் யாருக்கு தர மாட்டேன். ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்க இந்த அளவுக்கு ஜேகே வந்து அவங்க அம்மா கூட அட்டாச் இருந்து அவர் இப்போ தான் அவர் ஃபீல் பண்ணுறாரு. அவர் யோசிக்கல ஏன் அம்மா ஜேகே மேலே பாசமாக இருந்தாங்க சின்ன வயசுல. ஜிம் அப்போ நினச்சி பார்க்குறாங்க. அதாவது சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படிமா இதெல்லாம் சொல்லி தான் அவங்க புரிய வைக்கணும் இல்லை ஜிம்னா சரியா. எனக்கு இது ரொம்ப ப்ரீஷியஸ் தெரியுமா. அது எல்லாமே ஜேகே பார்க்குறாங்க. இதெல்லாம் பாரு இது என் அத்தை எனக்காக ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் பாக்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. சொல்லிட்டாங்க இது எனக்காக என் அத்தை ஃபஸ்ட் டைம் வாங்கி கொடுத்தாங்க பாரு இது ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. ஜிம் நாட்டு மாறிடுறாங்க. ஜிம் பெட்டில் உட்காராங்க. இப்போ ஜேகே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு ஜங்கா கிட்ட ஏன் சரி ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜேகே கிட்ட சொல்லிட்டு ஜிம் பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜேகே நீரில் பண்ண மாதிரி கீழே நீரில் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நீ அம்மா இந்த அளவுக்கு லவ் பண்ணுறியா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். ஈவன் என் அம்மாவை விட என் அப்பாவை விட எங்கள் ஃபேமிலியில் அதாவது ரொம்ப என்னை அப்புறம் எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் இவங்களா நாங்கள் ஈவன் எல்லாரை விட நான் மோர் லவ் பண்ணது என் அத்தையை தான் தெரியுமா. அதுக்கப்புறம் தான் நான் இன்னும் லவ் பண்ணுறேன். இப்போ ஒன்று சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பின்னாடி அத்தை தான் எனக்கு. அதுக்கப்புறம் மற்றவங்க எனக்கு சின்ன வயசு எனக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சது எதுவும் பண்ணது அவங்க தான் தெரியுமா. அந்த செகண்ட் கூட எனக்கு எதுவுமே ஆர்வம் சொல்லிட்டு ஓடி வந்திருக்காங்க. எனக்கு ப்ராமிஸும் தெரியாது யாத்துக்கு ஓடி வரான்னு சொல்லிட்டு பார்க்கவே இல்லை தெரியுமா. நம்ம பார்த்தது எனக்கு யாத்து தான் சொல்லுவாங்க எல்லா உயிருமே நம்ம சேவ் பண்ணணும் அது எல்லாமே ப்ரீஷியஸ்ன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் பப்பியை நான் சேவ் பண்ண நினச்சேன். யாத்தை எனக்கு சொல்லி கொடுத்தது அது வந்துட்டு பாவம் அது கிராஷ் பண்ணிட்டு இருந்துச்சா அதெல்லாம் அடிச்சு போட்டாங்க இறந்துருமே ஏதோ வண்டிக்காரங்க பார்க்க மடிச்சிடும்னு சொல்லிட்டு அது தூக்கிட்டு தான் போனேன் காப்பாற்றுக்காதுன்னு போனேன் ஓகேவா. மற்றபடி யாத்தை அங்கே இருந்தது எனக்கு எதுவுமே தெரியாது. ஜிம்னா கிடறாங்க. இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜிம்னு லேப்டாப் ஹெட் வச்சுக்கிறாங்க. அப்படியே ஹெட் பண்ணி ஹெட் வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்துட்டு ஞாபகம் இருக்குது தெரியுமா. இப்போ அந்த பிளேஸ்க்கு நான் எத்தனை டைம் போயிருக்கேன் தெரியுமா. எத்தனை போய் நடந்துகிட்டே இருப்பேன். அங்கே எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா. ஜேகே அழைச்சிக்காங்க. நான் எத்தனை பேசாமல் போடுறது அப்படி தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்க கூட பேசியிருக்கலாம் அப்படின்னு ஏன் பேசாமல் விட்டேன்னு சொல்லிட்டு அந்த கிளிட்டினஸ் இருக்கு ஒன்றும் தெரியுமா. ஜேகே அழறாங்க. அப்படின்னு பார்க்குற ஜங்கா சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகு தெரியுமா. எனக்கு அப்போ முடிவு பண்ணேன் யாராவது ஒருத்தங்க தப்பு பண்ணாக்கு ரொம்ப மன்னிச்சிடணும். நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம கோவம் தான் கத்தி கூட விட்டுடலாம். கத்திட்டு நம்ம திருட்டு அப்படி கூட அந்த நிமிஷமே முடிச்சிட்டு தவிர இல்லை கொஞ்சம் டேஸ் ஒரு எல்லாமே ஒரு லிமிட்டோடு தான்
அது எப்படி ரொம்ப வருஷமாக எடுத்து போயிருந்துச்சுக்கேன் மண்டே அவங்கலாம் போயிட்டாங்கன்னா அது எவ்வளோ வலிக்கும். நம்ம போய் பேச நினச்சா கூட இருக்க மாட்டான்னு தெரியல. போய் எனக்கு அப்போ தான் புரிஞ்சு தெரியுமா. அதுக்கப்புறம் முடிவு பண்ணேன், யார் என்ன கண்டுபிட்டாலும் சரி நம்ம கூட பேசணும், நம்ம இது மாதிரி கூட சொல்லிட்டு நான் என்னையும் மாற்றிட்டேன் ஜிம்னா. அஜய்க்கே சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறச்சாங்க. ஆமாம் தெரியுமா, நான் இதெல்லாம் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுறதோ இல்லை நான் வந்துட்டு உன்னை என்கிட்ட பேசணும் என்கிட்ட வரதுக்காக நம்மளை பண்ண சொல்லல, அது எதுவுமே சரியான மனசுன்னு சொல்கிறேன். யாருமே ஒரு தப்பாக நினச்சிருக்கேன் எல்லாமே நம்ம மன்னிக்கிறதுக்கு ஒரு லிமிட் இருக்குது. ஒன்று அவங்க நம்ம மன்னிச்சு எனக்கு அவங்க ஒரு தப்பு நாங்கள் தப்பு மன்னிக்க கூட தான் பார்க்கணும். அவங்க என்ன பண்ணாங்க இது தப்பு பண்ண தெரியுமா, அவங்க லைஃப் அவங்க பார்த்துருக்காங்க. அதுதானே அவங்க பண்ணுற தப்பு இதெல்லாம் அவங்க மன்னிக்காத இருக்கு தெரியுமா. ஒருத்தர் எப்படியாவது வெறுக்கக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம எப்படி காயப்படுத்துக்கிறாங்க, எந்த காயப்படுத்து லவ் கொடுத்துருக்காங்க, அவங்க லைஃப்பும் பார்த்துமா இப்படி போயிருக்காங்க. நான் தான் புரிஞ்சுக்காம இருக்கா சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்க நிலச்சவங்களுக்காக சொல்கிறாங்க. இல்லை அந்த டைமில் அந்த தப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணணும் தான் சொல்கிறாங்க. ஒரு தப்பு நினைக்காங்க நம்ம வந்து நம்ம சீட் பண்ணுறாங்க, நம்மள வந்து நம்மளா தாங்கி கூட தப்பு பண்ணிட்டு போயிறாங்கன்னா அது வேறு, அவங்க மன்னிக்க முடியாமல் இருக்குது, அவங்க வேலையை பொறுத்து வேறு. ஆனால் அவங்க பியூர் லவ் மட்டும் கொடுத்துட்டு அவங்க லைஃப் மட்டும் பார்த்துட்டு மோன் பண்ணணும். அவங்க வந்துட்டு அவங்க லைஃப்காக மோன் பண்ண நினைக்கிறப்போ அவங்க லவ் நம்ம மேலே எப்பவுமே இருக்குன்னு தெரியறப்போ நம்ம வந்து பனிஷ் பண்ணாமல் தப்பு இல்லை சொல்லிட்டாங்க. நம்மளோட மீன் பிடிவாததுக்காகவும் நம்ம அவங்க செல்ஃபிஷாக இருக்கிறது ரொம்ப தப்பு தானே ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அது சொல்கிற தப்பு தான், நான் பண்ண தப்பு தான் சரியா, நான் பண்ண தப்பு லைஃப்லையும் பண்ணவே கூடாது ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்களா, நான் பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இங்கே பாரு, நான் ஒன்று ரொம்ப பண்ணுறேன், நான் உன்னோட ஒன்றை விட நம்ம பாப்பாவோட லெவல் நான் அதிகம் பண்ணக்கூடிய அத்தை தெரியுமா. இவன் நம்ம பாப்பா தான் எனக்கு வர டைம் இன்னொரு டைம் இந்த அத்தை பிறந்ததுக்கு நினைக்கிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் எப்போ ஹாப்பியாக ஆசைப்படுறேன் சரியா. இப்போ நான் நினைக்கிறதுலாம் நீ ஹாப்பியாக பாப்பா ஹாப்பியாக வேறு எதுவுமே யோசிக்கிற வேறு இந்த திங்க் பண்ணல ஓகேவா. நீ ஹாப்பியாக இருப்பேன், எனக்காக அது மட்டும் பண்ணுவியா, நீ ஹாப்பியாக இருப்பியா, என்ன நீ திட்டிக்கோ அடிச்சிக்கோ சண்டை போட்டு பண்ணிக்கோ ஓகேவா, நீ மட்டும் ஹாப்பியாக இருங்க அதுதான் எனக்கு வேணும் ஜெயிக்க சொல்கிறாங்க. சிம்பாக ஜங்கா ஆமாம் எனக்கு நீ ஒன்று ரொம்ப வருஷம் நான் புரிஞ்சுட்டு சின்ன வயசில் இதுக்கு பெரிய கூட நினைக்கிறேன் ஓகேவா. இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஜெயிக்கோட ஹாப்பினஸ் நீ ஹாப்பியாக இருக்குதான் சரியா சொல்கிறாங்க. அதை சொல்லி நீ ஹாப்பியாக நான் ஹாப்பியாக இருப்பேன் ஓகேவா. நீ ஸ்மைல் பண்ண நான் ஸ்மைல் பண்ணி அடுத்த நான் துடிச்சு போயிடுவோம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க நீ சொல்கிறாங்க இப்போ சின்ன வயசில் பண்ணுறது தெரியுமா, என் அத்தையோட பையனாச்சு உங்களை படம் மாதிரி போனாங்க பாரு சொல்கிற பிக்சர் கூட நம்ம ஜெயிக்க இப்பனாக்கா வளர்ந்ததுக்கு அப்புறமா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணி வச்சிருப்பாரு. ஜிம் ஜெயிக்க இருக்கிற மாதிரி எடிட் பண்ணி வச்சிருக்க சின்ன வயசுல போனால் சேர்ந்து பிக்சர் எடுத்ததில்லை. ஆனால் ஜெயிக்க ஒரு ஆசால் எடிட் பண்ணி வச்சிருக்கா. ஜிம் பார்க்க சரி இதில் எடிட் பண்ணது தான் ஓகேவா, நான் நிறையா எடிட் பண்ணேன். ஆனால் இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து இந்த ஃபோட்டோ நீ என்னோட ஒன்றாவது அப்படி இருக்கும் சொல்லிட்டு எனக்கு நீ கூட பேசுவோம் ஜம்கா, நான் தான் பேசாமல் போயிட்டேன் சாரி ஜெயிக்க சொல்கிறாங்க. இல்லை ஜம்கா பரவாயில்ல சொல்கிறாங்க. ஆனால் நான் பண்ண படி நீ யார் கூட சேர்த்து நான் பண்ண மாட்டேன். ஜிம் ஜெயிக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு என்ன என் அம்மா உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணுறியா, ஆமாம் சரி நான் இருக்கேன் சரியா, நான் என் அம்மா மாதிரி இருக்காது சொல்கிறாங்க. நிறைய அத்தை ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இப்போ நான் அழகான்னு சொல்ல வரேன் நீ சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்கணும் இருந்தாலும் என் அத்தை பார்க்க பிரின்சஸ் மாதிரி பார்க்க தெரியுமா. அப்போ நான் சொல்கிறாங்க நீ பிரின்ஸ் மாதிரி தான் இருக்கிறதுன்னு சொல்ல மாட்டேன். இருந்தாலும் கூட அவங்க வந்துட்டு அவங்களே சாரி பேச முடியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியோ சொல்கிறாங்க. ஜெயிக்க பாருங்க அம்மா சொல்கிறாங்க அழகில் அறிவில் பாசத்தில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க எல்லாத்தையுமே அத்தை தான் பெஸ்ட்டு சொல்கிறாங்க. அப்போ நானே ஜிம் கேட்குறாங்க நீயும் பெஸ்ட்டு தான் இருந்தாலும் அவங்களுக்கு கம்பேர் பண்ணி கொஞ்சம் கம்மி தான் சொல்கிறாங்க. நீ கம்பேர் பண்ணுறேன் ஜிம் ஜெயிக்க அடிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. இதே மாதிரி ஓகே எப்போ அடிச்சுக்கிட்டு திட்டிக்கிட்டு சண்டை போடு ஓகே எனக்கு இது பிடிச்சிருக்கு இப்படி தான் நான் ஹாப்பியாக இருப்பேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் இருக்கலாம் எதுவும் இல்லை ஓகேவா. இப்படி சண்டை போடு உரிமையாக கேளு ஓகேவா, அங்கே கூட்டிகிட்டு போட அங்கே கூட்டிகிட்டு போனால் உரிமையாக ஃபைட் பண்ண ஓகே ரொம்ப பிடிக்கும் அப்படியே இருப்பேன் ஓகேவா. வேறு எதுவும் வந்துட்டு எனக்கு வேணாம் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே ஆமாம் நீ அப்போ ஹாப்பியாக ஓகேவா. அங்கே பாருங்க அத்தை மட்டும் எங்கே போல இங்கே தான் இருக்காங்க ஓகேவா. அவங்க ஏன் ரூபத்தில் அப்புறம் இல்லை பொண்ணோட ரூபத்தில் சரி நம்ம பாப்பாவோட ரூபத்தில் அவங்க இங்கே தான் இருக்காங்க ஓகேவா. மட்டும் எங்கே போகல இதுக்கப்புறம் நல்லா ஓகேவா. அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க கார்கிட்ட போயிட்டாங்க ஓகேவா. அவன் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க ஓகேவா. அதுக்கப்புறம் அதை பற்றி நினைக்காது ஓகேவா. கில்ட்டை ஃபீல் பண்ணுவாங்க தான். இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பார்க்கலாம் ஓகேவா. சரி நம்மளும் வண்டி போக தான் போகிறோம், எதுக்கு போனவங்க நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம வர்த்திக்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு நம்மளே நம்ம வர்த்திக்கணும் வேணாம் ஓகேவா. அவங்களே விரும்ப மாட்டாங்க ஓகேவா. சரி நம்ம ஹாப்பியாக இருக்குன்னு நினைப்பாங்க புரியுதா. ஜிம்னு சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க ஜிம்னுக்கு இப்போ இருக்கிறது மெச்சூரிட்டி பார்க்க ஜிம்ல ஜெயிக்க ஹாப்பியாக இருக்குது நீ தான் சொல்கிறேன் நான் தான் சொல்கிறேன் ஓகேவா. இதுக்கப்புறம் நான் பக்கத்தில் இருக்கிற போன பாசம் நினச்சிட்டு பக்கத்தில் இருக்கிற பாசம் ஹாட் பண்ண விரும்பல ஓகேவா. நீ ஹாப்பியாக நினைக்கிறேன், நீ அழக்கூடாது, நீ அழுது பார்க்க என் அம்மாவை மன்னிக்க மாட்டாங்க சரியா. ஜிம் சொல்கிறாங்க ஜெயிக்க பார்க்க சொல்லிட்டு உண்மையாக நீ அழுது உன் அளவு தெரிஞ்சுக்க அம்மா என்ன மன்னிக்க மாட்டாங்க. ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க ஜெயிக்க ஹக் பண்ணிக்கிறாங்க. லவ் வீட்டு சொல்லி அழகாது இதுக்கப்புறம் அழகாத சொல்கிறாங்க. அழ மாட்டேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. என் கூட தான் அழக மாட்டேன் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க சரி சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குங்க இதுவா ஹக் பண்ணி ஜெயிக்க டேட்டா ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பேபி தான் டேட்டா மம்மா சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குங்க வச்சோ பாப்பா கூப்பிட்றா ஜிம் டேக்க நினச்சிட்டாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறேன் என்னடாமா சொல்கிறாங்க. எங்கே போயிட்டீங்களா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேசுறாங்க. பேபி அழகாக பேச ஆரம்பிச்சது கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக இப்போ டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. ஒரு 4 days சாப்பிட்டு பார்க்கலாம்டா. இப்போ நம்ம எனக்கு பார்த்தாக்க ஒரு 2 பசங்களை ஓகே ஒரு பொண்ணு ஒரு பையன் க்யூட்டாக அழகாக இருப்பாங்க. நம்ம ஜிம்மில் அப்போ ரொம்ப ஹாப்பியாக பசங்க கூட 24 வயசாலும் பசங்க கூட இருப்பார். அவர் எனக்கு ஒயின் சுக்காக பிஸ்னஸ் ஹெல்ப் பண்ணிட்டு அவர் பக்கம் ஜாலியாக அவங்க லைஃப்பில் அழைப்பு மோன் பண்ணி போயிட்டா. இந்த பக்கம் ஜெயிக்கோட பேரண்ட்ஸ் பண்ணி வெளில போகிறாங்க ஃபாரின்லாம் போயிட்டு அவங்க ட்ரிப்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க லைஃப்பை. நம்ம இந்த பக்கம் ஜிம் பார்த்தாக்கா ஜிம்முக்கு அதுக்கப்புறம் ஒரு பாய் போய் பிறந்திருப்பாங்க. இந்த பக்கம் ஜிம் ஜோட பார்க்குற அம்மா சரி பாருங்க அம்மா தம்பியை முடிய பிடிச்சி இருக்கிறாங்க அம்மா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க அது ஜோனா சொல்கிற
ஜிம் பார்க்குறாங்க. ஐயோ ஏன் பாரு மின்மின்னு சொல்லிட்டாங்க. போய் பார்க்குற அம்மா சின்ன அவங்க பிரச்சனையில அக்கா எப்படி எடுத்துட்டு இருக்கா ஜிம் தான். அந்த பேபி ஹேண்ட் எடுத்து விடுறாங்க. போய் பார்க்குறது அப்படிதான் பண்ண வச்சுட்டு அப்படியே பண்ணி அடிப்போம் பாரு ஜிம் சொல்லிட்டாங்க. பேபி நான் அடிப்போம் ஹேண்ட் உடனே வாங்கிட்டு இருக்கு. இப்போ ஜெக்கி பார்க்குறது என்ன பண்ண சொல்லிட்டாங்க. ஜெக்கி வந்து தூக்குறாங்க. அப்படி பண்ணுங்க பண்ண சொல்றாங்க. போய் பார்க்குறது டாட்டா விட்டு டாட்டா சொல்றாங்க. பண்ணுங்க அக்கா அப்படி அடிக்க நடிப்பையா சொல்றாங்க. அக்கா டாக்ஸ் தரல சொல்றாங்க. தரனாக்கா கேட்டு வாங்கு சொல்றாங்க. அதை கேட்டு வாங்கி நம்ம அம்மாக்கு டேரக்ட் கீழே அனுப்பி அக்காவா சொல்லிட்டு போய் ஜெயிக்கி தான் சொல்லுறாங்க. பேபியா பேபி நம்ம அம்மா தூக்க சொல்றாங்க. தூக்க மாட்டேன் போக சொல்றாங்க. இப்போ பேபி தான் ஐயோட பார்க்குற மச்சு மாமா பாவம் தூக்குங்க சொல்றாங்க. தூக்க மாட்டேன் அவனுக்கு தப்பு நாங்கள் புரியணும் சொல்றோம். மாமா பாவம் தம்பி தூக்குங்க சொல்றாங்க. ஜிம் தூக்குறாங்க. பாருங்க அடிக்க சொல்றாங்க. அடிக்க மாட்டேன் அம்மா சொல்றாங்க. சாரி சொல்றாங்க. சாரி பேபி சொல்லிட்டு ஜெயிக்க பாருங்க. சாரி போறீங்க ஜெயிக்கிற ஜிம்ல பேபி வந்து சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அக்காடி கூட சரியா சொல்றாங்க. சரி சொல்றாங்க. அந்த பேபி பார்த்து டிக்டா அப்படின்னு ஜெயிக்க மாதிரி இருக்கும். ஜெயிக்க பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறது டீல் பண்ணி சொல்றாங்க. ஜிம் ஜெயிக்க பார்க்குறேன் யாரா சொல்றேன் நீ ஜெயிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் ஒன்றும் சொல்ல ஓகே டீல் பண்ணி தான் சொன்னா சொல்றாங்க. இப்போ பேபி சிரிக்கிறான். நம்ம ஜோனா பார்க்குறா டேடா அம்மா அவங்க தான் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன் ஜோனா என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டேடா தான் சொல்கிறீங்க. நான் டேடா சொல்லலையே சொல்லிட்டாங்க. ஜெயிக்க பாருங்க. அப்படியா என்ன ஒரு பனின்னு சொன்னாக்கா சொல்லிட்டாங்க. பனி சொல்லிட்டாங்க. பனி நைட் என்ன பண்ண தெரியுமா ஜிம் பார்க்குறேங்க. கான்ஃபிடென்ட்டாக பேசிட்டேன். ஜிம் ஜெயிக்க அடிக்கிறாங்க. ஜெயிப்பாங்க. சரி பேசலாம் சொல்கிறாங்க. பேபி தான் மேடம் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போங்க சொல்கிறாங்க. இப்போ வாய்ப்பு பார்க்குறா பீச்சுக்கு போகணும் நண்டு பிடிக்கணும் சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குறாங்க. நண்டு பிடிக்கணும் வா வாசல் கூப்பிட்றாங்க. இப்போ ஜெயிக்கி தான் வந்துட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே பீச்சுக்கு போகலாம். நாலு பேர் விளையாட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம சுகா ஃபேமிலி ஜாயின் பண்ணிடுறாங்க. சுகாவும் அவங்க பசங்க கூட்டிகிட்டு வந்துருப்பாரு. சுகா நம்ம வயன் எல்லாமே பார்க்குறாங்க. இப்போ அவங்க மீட் பண்ணிக்கிறாங்க. இந்த பசங்க கூட அந்த பசங்களோட இவ்வளோ பேர் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த பசங்க பசங்க தானே அவங்க ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி அவங்க ப்ளே பண்ணி விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜெயிக்கி வந்து உட்காராங்க. ஜிம் பார்க்குறாங்க. பக்கத்தில் வயன் அப்படி பேசிட்டு இருக்கா. ஜிம் வயன் பார்க்குற ஜிம்மே வச்சுட்டாங்க. என்ன வயசிட்டாங்க டேடா இருக்கா ஜிம் சொல்லி என்ன பண்ணுறா தெரியுமா சுட்டு போக்க வயன் கம்ப்ளைண்ட் பண்ணுற பொண்ணு பார்த்து ஜிம் பார்க்குங்க. ஆச்சு வயன் அப்படி சொல்லாத வயன் சொல்லி இல்லை ரொம்ப மோசம் உன்னோட டேடெல்லாம் சரி உன்னோட சனிலாம் சரி ரொம்ப மோசம் சொல்கிறாங்க. இப்போ சுகா சிரிக்கிறாங்க. அந்த பக்கம் அவன் ஜெக்கி பார்க்குறாங்க. அப்புறம் உங்களோட டேடெல்லாம் மட்டும் சும்மா வாசிடுறாங்க. ஜோனாவும் நம்ம மின்மின் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சுகா பார்க்குறாங்க. நீ ஜோனால தப்பான மாட்டாரு சொல்கிறாங்க. ஜோனா பரவாயில்ல சுகா அந்த மின்மின் இருக்கானே ஏன் சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது தெரியுமா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்படியே ஆமாம் சார் 2 பேர் 4 பேர் பேசிட்டு இருக்காங்க. வேவ் ஷோ தான் ஹாப்பி ப்ளே பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்க நானும் ப்ளே பண்ண போகிறேன். ஜிம் ப்ளே பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பி டைம் அழகாக ஆன் பண்ணி போயிட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டாங்க. அன்றைக்கி நைட் தான் ஜிம் பார்க்குறாங்க. வேவ்ஸ் நல்லா தூக்கிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்க நல்லா ஆட்டம் போட்டுட்டு தூங்குது பாருங்க. ஜிம் பார்க்குறாங்க. கியூட்டாக தூக்கிட்டு ரெண்டும் கவர் பண்ணிட்டு அழகாக ஜிம் பார்க்குறாங்க. சீக்கிரமாக வந்துட்டாங்க. ஜிம் தான் வேவ்ஸ்க்கு பெட் நாங்கள் கவர் பண்ணிட்டு அவன் பார்த்துருக்காங்க. அப்போ ஜெயிக்க வந்து பசங்க ஜிம்மில் ஹக் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்க என்ன சொல்கிறாங்க. பேபிஸை தூங்கிட்டாங்களா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்லி ஜிம் பார்க்கணும் பாரு எனக்கு பெட்டில் தூங்குவான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் சொல்கிறாங்க. பெட்டில் தான் தூங்குவான் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் சொல்கிறாங்க. அங்கே பாரு மோசம் தெரியுமா டெய்லி நிற்க தூங்க வைக்கிறா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறோம் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா சொல்கிறாங்க. நான் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பண்ணி தான் ஆகும். ஜெக்கி சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ப்ளீஸ் தான் தங்கலாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எல்லாம் போய்ட்டா பாரு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பாஸ் ஜெக்கி ஜிம் வெறும் கீழே தூங்குவாங்க. எப்போவுமே பேபிஸ் தான் வெறும் தூங்குவாங்க. கீழே தூங்குவாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு சொல்லி சொல்கிறாங்க. வண்டி பாப்பா எழுந்து கண்டுபிடிக்க போகிறா சொல்கிறாங்க. கண்டுபிடிக்க தான் போகிறா அம்மா என்ன அம்மா டெய்லி கண்டுபிடிக்கிறது கேட்க தான் போகிறா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவங்க முடிச்சுக்குள்ள மேலே போயிடலடா சொல்கிறாங்க. நீ ஏன்டா அப்படி இருக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறா லவ் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் லவ் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. லவ் இல்லையா சொல்கிறாங்க. எங்கே இருக்குது லவ் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. எங்கே ஜெக்கி ஹார்ட்டை பயன் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எதுக்கு இந்த டேரக்டராக பிடிச்சிருக்கேன் நேம் சொல்கிறாங்க. பின்ன அப்படி யாருக்கு அந்த ஹார்ட்டுக்கு சொந்தக்காரங்க யாரும் நேம் போடணும்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க சொல்கிறாங்க. ஹார்ட்டுக்கு யாரோ ஒன்றரை உங்களுக்கு நேம் போடணுங்களா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி ஜஸ்ட்டாக கிஸ் பண்ணுறாங்க. ஜெக்கி ஹாப்பியாக இருக்குது. இப்படி ஏன் கொடுக்குறப்ப எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா சொல்கிறாங்க. அப்படின்னு பிடிக்காம நடிச்சிட்டு இருப்பா. ஜெக்கி சொல்கிறாங்க. நடிக்கலாம் இல்லை அப்போ வளர்ந்துட்டு இருக்காது அதான் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதான் தெரியல ஓகே நான் பார்த்துப்பா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க. சாரி அவள் பார்த்துட்டு ஆக்கோட நம்ம ஃபீல் பண்ண ஆக்கோட ஃபீல் பண்ணி நடந்துக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் நடக்க மாட்டேன்டா ஜெக்கி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி இப்போ ஜெக்கி ஜிம்க்குள்ள கியூட்டாக நோட் போயிட்டுருக்கு. இப்போது ஆல்மோஸ்ட் டைம் 4 o'clock ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி மெதுவாக ஜிம் தூக்கி வீட்டில் படுக்க வச்சுக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. 7 மாதிரி முதல் பெட்டில் தூங்குறாங்க. ஜெக்கி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஃபீல் பண்ணாத சரி ஜெக்கி வந்து பக்கம் படுத்துக்கிறாங்க. வாய்ப்பு பக்கத்தில் கியூட்டாக இவன் பாரு பயங்கர சேட்டை பிடிச்ச பையனாக இருக்கலாம். ஜெக்கி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பாப்பா திரும்ப சம்பத்து இந்த பொண்ணு அவனும் ஃபைட் பண்ணுவாங்க தம்பிக்கிட்ட. சம்டைம்ஸ் அமைதியாக இருப்பா. இப்போ ஜெக்கி ஜிம் நாளுக்கு ஒரு பேபி ஹக் பண்ணிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. பேபி எல்லாம் ரெடி பண்ணிருக்காங்க. பக்கம் பாய் பேபி தான் ப்ளே பண்ணிருக்கான். ஜிம் பார்க்குறாங்க. எப்போ ஸ்கூல் போவா சொல்லிட்டாங்க. போக மாட்டேனே சொல்கிறாங்க. போக மாட்டியா போக மாட்டேன் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இன்னும் 1 year போட்டு அனுப்பிவிட்டுலாம். ஜெக்கி சொல்கிறாங்க. நான் போக மாட்டேன் ஜிம் பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜெக்கி ஜிம் செஞ்சுட்டு பேபி அனுப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பேபி ஸ்கூல்
போயிடா. ஜெகி பார்க்கணும் ஓகே இப்போ நான் ஆஃபீஸ் கிளம்புவா சொல்கிறாங்க, கிளம்பு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்கணும் கிளம்புனா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க கிளம்புறது வந்து மேலே வந்துட்டு ரெடி பண்ணி விட சொல்கிறாங்க. போய் பார்த்துட்டேடா நீ போயிட்டு போ சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் இவன் 2 வருஷம் நல்லா பேசுகிறான் போகிற. ஜெகி வந்துட்டு இருடா நான் போகிறேன் சொல்லிட்டு பார்க்குறேங்க. பொடியாக சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேங்க சொல்கிறாங்க வாடா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் அவன் இருக்கும் அழுவான் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேங்க சரி ஓகே ஜெகி மேலே போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் மேபி ப்ளே பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட் ஜெகி ரிலேட் வந்துட்டாங்க. இப்போ சாப்பிட்டுட்டு போயிட்டுடா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க இப்போ ஜெகி அங்கே பாரு அம்மா டிஸ்டர்ப் பண்ண சரியா சொல்கிறாங்க. நான் பண்ணுவேன் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்புறம் ஜெகி வந்துட்டு சரி வர சொல்கிறாங்க. ஜெகி போயிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் தான் மேபி ப்ளே பண்ணி அனுப்புகிறாங்க. ரொம்ப லைஃப் அழகாக போயிட்டு இருக்குது. ஸ்டோரி ஹேப்பன் பண்ணுறப்ப பிடிச்சி நம்புறேன். ஓகேடா நெக்ஸ்ட் வந்து நான் வந்து இப்போ எந்தெந்த ஸ்டோரிலாம் பெண்டிங்கில் இருக்கோ அப்படி தான் இப்போனாக்கா ஆர்டர் வைஸாக வரல ஓகேவா. இப்போ என்ன இந்த ஸ்டோரி தான் இப்போ போட்டப்பா ஒன் ஷாட்டில் பேலன்ஸ் வந்து எல்லாம் இது போட்டுருக்கோம் ஓகேவா. அடுத்தடுத்து வர ஸ்டோரி எல்லாமே வந்து ஓகே பேக் டு பேக் வந்துடும். பிடிச்சி